எடு நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் எடு, ஒரு மைக் இருக்கு, ஒரு ட்ரைபாடு, ஒரு ஃபோனு, ஏசி ரிமோட்டு. நானும் இப்போ எல்லா இதுக்கும் பாருங்க டெக் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறேங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து ஏங்க உங்களை சுற்றி என்னெல்லாம் போய்கிட்டு இருக்கு, நீங்கள் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒருத்தர் ஒரு படி மேலே போய், ஓஹோ இந்த டெக் சேனல்கிட்ட எல்லாம் காசு வாங்கிட்டீங்களா? ஏங்க நானே ரியாக்ஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ நான் ஓன் கண்டென்ட் கிரியேட் பண்ணுற மாதிரியா? என் கண்டென்ட்டுக்கு எல்லாரும் பயந்து போய் நீ கண்டென்ட் போட்டுறாத, இந்த பொட்டியை வச்சுக்கன்னு எல்லாரும் எங்கள் வீட்டு வாசலில் க்யூவில் நின்று பொட்டி பொட்டியாக காசு கொடுக்குற மாதிரி தான் பேசுறீங்க. அதான் நான் யோசிக்கிறேன், ஒரு ரியாக்ஷன் சேனலுக்கே இந்த நிலைமைன்னா இந்த ஓன் கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்கல்ல, அவங்களையெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இதை பற்றி நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்கன்னா நீங்கள் பெட்டி வாங்கிட்டீங்க. எங்க ரியாக்ஷன் சேனலுங்க, ஒரு விஷயம் நடக்குதா, யாராவது அதை பற்றி வீடியோ போட்டிருப்பாங்களா, அதை எடுத்து போட்டு நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். அப்படியே எங்களோட ஓன் கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயமெல்லாம் இல்லை. எங்களோட ஃபேமிலி விளாக்ஸ் இருக்கு, அது ஃபன்னாக அந்த பக்கம் அது ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ ஓன் கண்டென்ட் அப்படின்னு வரும்போது நாங்கள் ஒரு ஃபன்னான எலிமெண்ட், அந்த டெய்லி லைஃப் ஸ்டைல், அது மட்டும் தான் பண்ணுறது. இந்த மாதிரி இந்த சிக்கல் உள்ள பிரச்சனைக்குள்ளே எல்லாம் போகிறது கிடையாது ஓன் கண்டென்ட்டில். பட் இவ்வளவு கேட்டதுக்கப்புறமும் நம்ம பண்ணாமல் இருந்தால் அதை உண்மையை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பண்ணுற ஸ்கேமு, அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு இந்த டெக் சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் வந்தார்ல, முக்கியமாக அவரை தான் பிடிச்சிட்டாங்க. அந்த சேனலோட நல்ல பேர் ஒன்று பாருங்க, டெக் பாஸா ஏதோ அந்த சேனல்ல இருந்து பிரிஞ்சு வந்து அவர் இப்போ தனியாக ஒரு சேனல் வச்சிருக்காரு. அவரை தான் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவர் என்ன பண்ணாரு ஒன்றும் தெரியலை, உள்ளே போய் பார்க்கலாம். இவங்க யாருன்னா, இந்த சேனலோட பேர் வந்து சிட் ஃப்ரீக்வன்சி, இப்போ சிட்டுன்னு பேர் மாற்றிட்டாங்க போல இருக்கு. எஸ், இவங்க தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி A2D பிரியாணி மேன் அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டாங்க. அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஆமாம் எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ, அவ்வளோ சொல்கிறீங்களோ, நீங்கள் என்ன பெரிய லாயரா, நீங்கள் யாருன்னு கேட்டால், ஆமாம் நான் லாயர் தான். அவங்க ஒரு லா ஸ்டூடெண்ட் போல இருக்கு, இல்லை உண்மையிலே லாயரா நம்ம தெரியல, அதனால தான் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இப்போ த ஆக்சுவல் ரியாலிட்டி எக்ஸ்போசிங் டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு அவங்க போட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ குபுன்னு வைரல் ஆகிருச்சு. இந்த வீடியோவை நான் பார்த்தேன், இப்படி செய்யக்கூடாது, யாராக இருந்தாலும் செய்யக்கூடாது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற வேர்டை கேட்டாலே ஒரு மாதிரியாக இருக்குன்னு ஸ்ரீலங்காவுக்கு ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்கு போன இடத்துல ஸ்ரீலங்கா ஹோட்டல்லேருந்து இர்ஃபான் பேசியிருந்தாரு. வழியை வந்து மாட்டின மாதிரி, ஆமாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு, நீங்கள் இந்த டாப்பிக்கை பற்றி இப்போ பேச சொன்னாங்களா யாராவது அப்படின்னு இர்ஃபானையும் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க இப்போ ஒரு வீடியோனால A2D, நம்ம டெக் சூப்பர் ஸ்டார், அப்புறம் இர்ஃபானு, அப்படி இப்படின்னு பல பேரை போட்டு உக்குன்னு குத்துறாங்க. அந்த அளவுக்கு என்னதான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்க போகிறோம். சேட்லி இது வந்து ஒரு இங்கிலீஷ் பட ரேஞ்சில் இருக்குங்க. ஐ மீன் த டியூரேஷன் 1 hour 40 minutes ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ. ஸோ என்னால் நடுவில் எங்கேயுமே போஸ்ட் பண்ணி எதுவும் பேச முடியாது. ஆமாம், எனக்கே மெமரி பவர் கொஞ்சம் கம்மி. ஸோ ஆமாம் அப்படி ஒன்று சொன்னாங்க, அதுக்கு இப்படி தலையாட்டினீங்க, அப்புறம் எண்டில் அதை பற்றி பேசவே இல்லை அப்படிலாம் கேட்டிங்க. அப்படி தான் மிஸ் ஆச்சுன்னா மன்னிச்சுக்குங்க. எனக்கு இருக்கிற மெமரி பவரை வச்சு அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை நான் அப்புறம் பேசிக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் லென்த்தாக இன்ட்ரோவை பேசுகிறேன், ஏன்னா நடுவில் எங்கேயுமே போஸ்ட் பண்ண முடியாது. 1 hour 40 minutes என் சைட்லேருந்து ஒரு கண்டென்ட் சேர்த்தா ஒரு 45 minutes, ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வரணும். இந்த 5 நிமிஷத்தில் இப்போ 3 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ அவுட்ரோ வந்து 1.5 நிமிஷத்துக்கு தான் பேச முடியும். சரி வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். 1 hour 41 minutes எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா சைலண்ட்டாக ஒரு படம் பார்க்குற மாதிரி கப்சிப்புன்னு உட்காந்து பார்ப்போம். இது ஒரு 1 hour 40 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி பிகின். அப்போ ஆக்சுவலான விக்டிம் தான் யார் அப்படின்னு சொல்லி வேலை கேட்டிங்கன்னா, இந்த கேள்வியா அன்றைக்கி வீடியோ பார்த்து எல்லாரும் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா, இப்படி மாறி 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 வீடியோ போட்டு மிஸ்லீட் பண்ணுற தைரியம் இவங்க யாருக்குமே வந்திருக்காது. நீங்கள் முடிஞ்சளவு இந்த வீடியோ புஷ் பண்ணுங்க. சாம்சங் நம்ம ப்ரோஸ்ல பிஸ்னஸ் தரான். நீங்கள் இவன்ட்ட ஏன் பண்ண மாட்டேற அப்படின்னு கேட்காதீங்க, இனிமேல் ரீசன்ஸே வேண்டாம். இதில் ஐரனி என்னன்னா, இதெல்லாம் A2D நந்தாக்கு நடந்தது தான். ஹாய் திஸ் இஸ் இட் அண்ட் எஸ், மைக் வாங்கிட்டேன், பேக்ரவுண்ட் மாற்றிட்டேன், கேமரா கூட வாங்கிட்டேன், ஐ மீன் ஃபோன் பட்டுட்டா. ஆல்ரைட், ஸோ இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைமில் ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஃபோன் கான்வர்சேஷன்லாம் ப்ரூஃப் எடுத்து வந்திருக்காங்க. ஏதாவது ஒரு பர்சனால நம்ம பண்ணுற ஒரு ஆக்ஷன்ஸையோ இல்லை தாட்ஸையோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், நம்ம டெசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டா அவங்கள தான் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. பட் என்னோட ஒரு லாஸ்ட் ஒரு 3 வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா ஒரு இன்ஃப்ளூயன்சர் நினச்சா எந்த அளவுக்கு பீப்புள் வந்து மிஸ்டேக் டெய்லருக்காகவே பிடிச்சி அடிச்சிருக்காங்க. பட் திஸ் வீடியோ இஸ் அ ஹோல் அதர் லெவல். ரீசெண்டாக டெக் பாஸ் வெர்சஸ் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இஷ்யூ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக போய்கிட்டு இருக்கு. நான் தலைவர் ஆகணும், நான் தான் நிறுவனர், நான் தான் அந்த பழைய சேனலோட ஓனர் அவர் தான். எனக்குண்டு ஒரு கூட்டம், எனக்குண்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுடா. அதுக்குள்ள சீக்கிரமா 1 மில்லியன் அடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் டெக் சூப்பர் ஸ்டார் சைட்லேருந்து மிஸ்டர் சுதர்ஷன் ஐ குவிட் டெக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீமோட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த வீடியோக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் சாலிடாரிட்டி காட்டினாங்க. அண்ட் இவ்வளோ ஏன் லீகல் இன்ஃப்ளூயன்சர் மிஸ்டர் அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் கூட வந்துட்டு அவருக்கு லீகல் அட்வைஸ் கொடுத்ததா சொல்லி அவருக்கு சப்போர்ட் கேட்டு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. சுதர்சன் ப்ரோ வந்து டெக் பாஸ் ஓனர் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுங்க. சுதர்சன் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், புது சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன், பார்த்து அவருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டெக் பாஸ் சைட்லேருந்து மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் அண்ட் மிஸ்டர் முருகேஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து அவங்க ஒரு ரிப்ளை வீடியோ மாதிரி மேக் பண்ணுறாங்க. இப்போ இந்த ரிப்ளை வீடியோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா மிஸ்டர் சுதர்ஷன் சைடில் ஒரு ரிப்ளை வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ரிப்ளை எல்லாம் வீடியோ தானே பண்ணாங்க. அண்ட் அதுக்கு ரிப்ளையா இவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி 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 வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு எங்கள் சைட் தப்பு கிடையாது, அவங்க சைட் தப்புன்ற மாதிரி ஒரு கேம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்க்குறவங்க வந்துட்டு யாரு தான் சரி, யாரு தான் தப்பு, என்ன தான் நடக்குது, ஆக்சுவலாக யாரு தான் விக்டிம் அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது. சரி, இப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டிங்கன்னு சொல்லிட்டா அதுக்கு நான் தான் பதில் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த கட்டப்பாய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்க சொன்னதே நான் தான். இல்லை கேட்குற சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கான்னு இருக்குமா? அது ஹரி ஆஃபீஸ்ல இருக்கீங்க? ஆமா, நான் சொல்லுங்க. எனக்கு அந்த PS5ன்றத அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா ப்ராடக்ட் ரூம்ல இருந்து. ஆமாண்ணா. எடுத்து ஏதாவது கிளியர் ஃபுட்டேஜ் இருக்கா? லக்கிலி இந்த ஃபுட்டேஜை நானே இப்போ தான் பார்க்குறேன். எனக்கே சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த ஃபுட்டேஜ் கிடச்சது எனக்கும் சந்தோஷம். இந்த ஃபுட்டேஜில் என்ன நடந்திருக்குன்னு ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். பிகாஸ் எங்களுக்கு 2 ஃப்ளோர் இருக்குது. மிஸ்டர் சுதர்ஷன் நீங்க ஏதோ கிரைம் த்ரில்லர் பார்க்குற மாதிரி இருக்கு. அடுத்த நாள் மார்னிங் ஃப்ரீக்வன்சிக்கு இந்த டிஎம் வந்திருந்தது. நான் அந்த வீடியோ போயிட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு ஐ கால் தெம் பேக். ஸோ அந்த காலில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் அண்ட் மிஸ்டர் முருகேஷ் வந்து அவங்க சைட் ஆஃப் த ஸ்டோரியை வந்து சொன்னாங்க. அவங்களோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்ககிட்ட என்ன சொன்னாங்களோ அதே தான் என்கிட்டயும் சொன்னாங்க. ஸோ ஐ டோல் தெம் ஓகே, சி நீங்கள் சொல்கிறது வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, உங்கள் சைட் நீங்கள் சொல்கிறீங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் அட் த சேம் டைம் நீங்கள் சொல்கிற உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஒன்றுன்னு சொல்லிட்டா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வேற ஒரு ஸ்டோரி இருக்கும், வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அது ஏன்னா எனக்கு உங்கள் 2 சைடையுமே யாருன்னு பர்சனலாக தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, பட் இதை பற்றி நான் பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலே எனக்கு வந்து ப்ரூஃப் வேணும். பிகாஸ் ப்ரூஃப் இல்லாமல் ஐ டோன்ட் ஸ்பீக். அதனால நீங்கள் சொல்கிறதுக்காக ஏதாவது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சர்ச் பண்ணி அனுப்புங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா நீங்கள் டெக்ஸ்ட் இருக்குன்னா அதையும் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அண்ட் 3வது இது எல்லாத்தையும் தாண்டி இன்கேஸ் நான் வந்து ஓகே இஃப் ஐ டிசைட் டு மேக் அ வீடியோ, நான் வீடியோ மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட நான் யார் சைடும் எடுக்க மாட்டேன். எனக்கு வந்துட்டு எது ஃபேராக இருக்கோ அந்த ஃபேராக நான் ஃபீல் பண்ணுற ஒப்பீனியன்ஸ் தான் நான் சொல்வேன் அப்படிங்கிறதையும் நான் கிளியராக சொல்லிட்டேன். ஆல்ரைட். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே எனக்கு நான் கேட்டுக்கிட்டேன். அண்ட் அவர் சொன்ன வீடியோவும் பார்த்தேன். அவரும் அவர் சைடில் நிறைய கிரீவன்சஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு உங்கள் 2 சைடையுமே பர்சனலாக தெரியாது. அண்ட் இது வரைக்கும் நான் பேசின எல்லா இஷ்யூஸுமே எடுத்துக்கிட்டிங்கன்னு சொல்லிட்டா நான் என்ன பேசினாலுமே நான் பேசுகிறதுக்கு பின்னாடி ஒரு ப்ரூஃப், ஒரு ஃபேக்ட் இருக்கிறதுனால தான் பீப்புள் ட்ரஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த ட்ரஸ்ட்டுங்கிறது வந்துட்டு சம்ஹவ் பில்ட் அண்ட் அது வந்து ஐ டோன்ட் டேக் இட் லைட்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள், நான் வந்து ஒரு ஃப்ராங்காகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். அது என்னென்னா ஒரு விஷயம் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டா அது நான் வந்துட்டு ஒரு அசம்ஷன் பேசிஸில் லைக் ஓகே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஓகே இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு நான் வந்து கேப்ஸ் ஃபில் பண்ணுறதில்ல. எனக்கு ரொம்ப சிம்பிள் தான். இஃப் யூ வாண்ட் மீ டு வந்துட்டு ஓகே உங்களுக்கு உங்களோட சைடை நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க, அந்த சைட் ஃபஸ்ட்டு எனக்கு கன்வின்ஸ் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ வாண்ட் டு நோ சம் ப்ரூஃப்ஸ். ஏன்னா நீங்கள் உங்கள் சைட் சொல்கிறீங்க, அவர் அவங்க சைட் சொல்கிறீங்க. என்ன பண்ணுறேன், ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். நானும் முருகேஷும் நீங்களும் இருக்கிற மாதிரி ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, அந்த குரூப்பில் நாங்கள் எங்ககிட்ட என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஆல்ரைட். ஸோ எண்ட் ஆஃப் த இதில் ஐ வாண்ட் டு பி ஃபேர். ஓகேவா? ஏன்னா எனக்கு இந்த டிராமாவே வேணாம். உங்ககிட்ட பிடிச்சதே இதுதான். எங்க மேல தப்பு இருந்தாலும் சொல்லுங்க, அவங்க மேல தப்பு இருந்தாலும் சொல்லுங்க, இல்ல தப்பே இல்லைன்னாலும் சொல்லுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் இப்பவே உங்களுக்கு சொல்லிடுறேன். எண்ட் ஆஃப் த இதில் எனக்கு என்ன மைண்டுக்கு தோணுதோ அதை தான் நான் பேசுவேன். அதை பேசுங்க, அதுதான் வேணும் எங்களுக்கு. ஆல்ரைட்.
அவங்களும் சாட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அது இல்லாமல் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ப்ளஸ் ஒரு சில ஹைலைட்டட் ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் கான்வர்சேஷன் டெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா இப்போது ஸோ உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஷியல்னு அந்த சாட்டில் எதுவும் கிடையாது? எதுவுமே கிடையாதுங்க. நீங்க எவ்ரிதிங் யூ கேன் டேக் இட் பப்ளிக். ஒன்லி திங் அது நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த வீடியோ போக மற்றதை கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கோங்க. வீடியோவை நீங்க எந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். வி ஆர் ஓப்பன் டு தட். ஓகே, பிகாஸ் நான் வந்துட்டு எனக்கு இது நான் படிக்கிற வரைக்குமோ இல்லை உங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்தாங்க புரியல. அது என்ன சொல்ல வர்றாங்க? ஐ டேக் இட் டு சிட் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா சிட் ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் there is this one ethics that I have is people கிட்ட வந்துட்டு I don't like. Yeah, thank you. Have a good day. Yeah, thank you Sid. And futureலயுமே as a creator-ஆ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க willing-ஆ இருப்போம். And we will see how things goes between us. All right, have a good day. Yeah, thank you Sid. ஸோ நான் இனிஷியலாக வந்துட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் அவங்க அனுப்புகிற அந்த ஹைலைட்டட் கான்வர்சேஷன் அண்ட் ரெக்கார்டிங்ஸ் இது எல்லாத்தையுமே கேட்டப்பவே ஐ வாஸ் லைக் குவைட் கன்வின்ஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் நடந்திருக்கு அண்ட் ஆல் தட். அண்ட் எனக்கு ஒரு சில டெக்னிக்கல் டவுட்ஸும் அதில் இருந்துச்சு. பிகாஸ் லைக் ஐம் நாட் அ டெக் பர்சன். ஸோ எனக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதிக்கிட்டு அகைன் ஐ மேட் அ கால் டு மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் அண்ட் என்னோட டவுட்ஸ்க்கான கிளாரிஃபிகேஷன் அவங்ககிட்ட கேட்டுட்டேன். இந்த பாயிண்ட்டில் வந்து ஐ மேட் அ டிசிஷன். ஓகே, லெட்ஸ் மேக் அ வீடியோ அபவுட் இட் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் நான் வந்து எடுத்தேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டா ஐ ஹேட் மை ரீசன்ஸ். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, இட் வாஸ் அ வெரி கிளியர் எம்ப்ளாய்க்கான ஒரு டிஸ்பியூட் வந்து அந்த இடத்துல இருந்துச்சு அண்ட் நிறைய லீகாலிட்டிஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருந்துச்சு. இதே டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமாரும் வந்து வீடியோ மேக் பண்ணியிருந்தாரு. பட் அதை பார்த்தப்போ லைக் ஐ ஹேட் திஸ் ஒரு கான்ஃப்ளிக்ட். எனக்கு என்ன பர்சனல் கான்ஃப்ளிக்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டா, there was this allegations about data destruction and வந்துட்டு இந்த ஃபோன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களாகட்டும், இல்லை பார்ட்னர்ஷிப் பற்றியோ. ஸோ இந்த மாதிரியான டிஸ்பியூட்ஸ் அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட இருந்துச்சு. பிகாஸ் பீப்புள் கெட் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சர் இதை செய்கிறாங்க அண்ட் பப்ளிக்காக வந்து ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆகுது, அது பப்ளிக் ஃபோரம்க்கு எடுத்துகிட்டு வராங்கிறப்போ சொல்கிற எல்லா விஷயத்துக்குமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ ஐ வாஸ் லைக் ஃபைன், இது வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டேன். அண்ட் என்னோட யூடியூப் கம்யூனிட்டி ஸ்டேட்டஸில் இது வந்து ஒரு ஸ்டேட்டஸாக வச்சுட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் மை ஃபர்தர் ரிசர்ச். இந்த வீடியோவை மேக் பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நான் என்னோட ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணப்போ என்னோட ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்பாஸ் சைடில் தான் இருந்துச்சு. ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டா டெக்பாஸ் சைடில் தான் வந்து விக்டிம் அப்படின்னு வந்து என்னோட தாட் இருந்தது. ஆனால் இந்த டெக்ஸ்ட் ஆகட்டும், இந்த சாட்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ மிஸ்டர் சுதர்ஷன் சைட் தான் விக்டிமா அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டா, வெல் டெக்பாஸ் சைடோட கிளாரிஃபிகேஷன் அண்ட் ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத அவங்க வீடியோவில் சொல்லிட்டாங்க. டெக் சூப்பர் ஸ்டார் அவங்களோட ஸ்டாண்ட் அண்ட் கிளாரிஃபிகேஷனை அவங்க வீடியோவில் சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பெரும்பாலான இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு பண்ணிட்டாங்க அண்ட் வீடியோஸும் நிறைய பேர் மேக் பண்ணாங்க. அப்போ ஆக்சுவலான விக்டிம் தான் யார் அப்படின்னு சொல்லி வேலை கேட்டிங்கன்னா அது போக போக உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த வீடியோவில் அந்த விக்டிம் சைடில் தான் நான் பேச போகிறேன். ஸோ அதை பற்றி பேசுகிறேன். லீகல் கான்ஃப்ளிக்ஸை நான் வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். டெக் சூப்பர் ஸ்டார்னு இப்படி மாறி வீடியோ போட்டிருந்தாங்க. நிறைய வந்துட்டு ஒரு லீகல் மிஸ்ரெப்ரசன்டேஷன் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ப்ரிவலண்ட்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த லீகல் பிஓவியில் வந்துட்டு மிஸ்டர் சுதர்ஷனோட அவரோட சைட் ஆஃப் அக்யூசேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா, ஒரு 50-60 லட்சம் ரூபாய் அதை தர முடியாது. எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, அவங்க தான் இன்வெஸ்டர், அவங்க தான் கம்பெனி வச்சிருக்காங்க. நான் உழைச்ச காசு தான் கேட்டேன். இல்ல நீ வெளியே போனா கொடுக்க முடியாதுன்னாங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் என்கிட்ட லீகலா எதுவுமே கிடையாது. ஏமாந்து நான் வந்து என்னோட பார்ட்னர்ஸ் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணேன். அதனால வந்துட்டு நான் எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்லையோ இல்லை எந்த ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர்லையும் வந்து நாங்கள் வந்துட்டு என்டர் ஆகவே கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா 50 to 60 lakhs, ஆக்சுவலி 75 lakhs அமௌண்ட் வந்துட்டு பெண்டிங் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கு. எனக்கு வந்து அதை தராமல் வந்து என்ன ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதா ஒரு யூடியூப் சேனல்லையா அக்யூசேஷன். அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் 60 லேக் கிடையாது, 75 லேக். அதுல 15 லட்சம் தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு செப்டம்பர் 23ஆம் தேதியே வாங்கிட்டேன். ஸோ அடுத்தது அவங்க வந்து பப்ளிக்காகவும் இல்லை என்கிட்டயும் வந்து வச்ச அக்யூசேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டா, நாங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்து டெக்பாஸ் அந்த நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து நியூவான ஆஃபீஸ் வேறு கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். இதாங்க நம்ம டெக்பாஸோட பிரம்மாண்டமான புது ஸ்டூடியோ. கிட்டத்தட்ட 3000 ஸ்கொயர் ஃபீட்ல பயங்கரமா ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால எங்களால் வந்துட்டு தர முடியாது, தர இயலாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதனால் எங்களால் கொடுத்த இந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியும், ஆனால் அதுக்காக வந்து எங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. எங்களோட சிஸ்டம் எல்லாம் வந்து கிராஷ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து பப்ளிக்காக டிஃபேம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான அக்யூசேஷன்ஸாக அடடா கிரியேட்டர்ஸ் மிஸ்டர் சுதர்ஷன் மேலே வைக்கிறாங்க. ஃபோக்கஸிங் ஆன் த டெக்பாஸ் இஷ்யூ, அடடா கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னென்னா அது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர். நிறைய டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், ஓபிசி, எல்எல்பி, ப்ரைவேட் லிமிடெட், பார்ட்னர்ஷிப், இந்த நிறைய டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது.
அண்ட் எல்லா பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சருக்குமே ஒரு அட்வான்டேஜ் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெரி ஒரு எக்கனாமிக்கலி ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப்ஷன். இதுவே வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு செப்பரேட் கார்பரேட் என்டிட்டி. ஸோ அதுக்கு உண்டான வந்து அட்வான்டேஜஸ் இருக்கும், லைக் லிமிடெட் லயபிலிட்டிஸ், டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நியூவாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இதில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே உங்கள் பிஸ்னஸை கொண்டு வந்துருங்க. அப்போ தான் உங்கள் பிஸ்னஸ் வந்துட்டு லீகலி ப்ரொடெக்டடாக இருக்கும். அடிடா கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ங்கிறது என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்ன, இது எல்லாத்தையும் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டாக என்டர் ஆகி 2 அல்லது அதுக்கும் மேற்பட்ட பார்ட்னர்ஸ் வந்துட்டு வர்றது தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இப்போ நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டா ஆல்வேஸ் ரெஜிஸ்டர் த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். சரிங்களா? ஏன்னா ஒரு வேலை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப், ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப், பட் ஆல்வேஸ் ரெஜிஸ்டர்ட். அப்போ தான் வந்துட்டு இட்ஸ் லீகலி பைண்டிங் அண்ட் என்ஃபோர்ஸபிள். ஸோ இந்த அடடா கிரியேட்டர்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் மொத்தம் 2 பார்ட்னர்ஸ். ஒன்று மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன், இன்னொன்று மிஸ்டர் முருகேஷ். ஸோ சுதர்ஷன் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் வர ப்ராஃபிட்ஸை 3 டிவைட் பண்ணி 3 பேரும் வந்துட்டு ஈக்குவல் பார்ட்டில் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. இது இவங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் தானே தவிர ஆன் பேப்பரில் வந்து பார்ட்னர்ஸ் வந்துட்டு 2 பேர் தான், அது விஜய் கார்த்திகேயன் அண்ட் மிஸ்டர் முருகேஷ். ஸோ லீகலாக மிஸ்டர் சுதர்ஷனோட பேர் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் டாக்குமெண்ட்ல இல்லாத காரணத்தினால அவர் இந்த 60 lakhsக்கு வந்துட்டு லீகலி என்டைட்டில்டு கிடையாது பர்சே. அப்போ ஒரு வேலை மிஸ்டர் சுதர்ஷன் லீகலி வந்துட்டு அடடா கிரியேட்டர்ஸ்ல ஒரு பார்ட்னராக இருந்திருந்தா 100% வந்துட்டு அந்த 70 லட்சம் 60, 75 மாறி சொல்றாங்க. ஸோ அந்த 60 லட்சத்தை வந்துட்டு மணி சூட் போட்டு 100% வந்து வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் சொன்னாரு. அது வந்துட்டு பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெல், இந்த டெக் பாஸ் இஷ்யூ பத்தி சம்பந்தமா பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாவே இப்ப அந்த அக்ரிமெண்ட் வச்சு அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் கொடுத்து அவங்க மேல மணி சூட் கேஸ் ஃபைல் பண்ணி கண்டிப்பா 50 to 60 lakhs வந்து ரெக்கவரி பண்ண கொடுக்க முடியும். 50 to 60 lakhs வர வேண்டியது இருக்குன்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, இதெல்லாமே அவருக்கு லீகலா டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா 100% வந்து கிளைம் பண்ண முடியும். See, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் there are terms and conditions. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை யாருமே பிரீச் பண்ணக்கூடாது. பட் இங்கே வந்துட்டு அடிடா கிரியேட்டர்ஸ் சுதர்ஷன் மேலே வைக்கிற அக்யூசேஷனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்முக்கு சொந்தமான கெஜெட்ஸ் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்டேஜாக வச்சிருக்காரு, ஃபேஸ் ஆஃப் த சேனலாக இருந்துட்டு திடீர்னு சேனலை விட்டு போயிட்டாரு, பப்ளிக்காக போயிட்டு டிஃபேம் பண்ணுறாரு, அண்ட் அவங்களோட சிஸ்டமோட டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாரு, இப்படிங்கிற மாதிரி அக்யூசேஷன்ஸ் வைக்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த டேட்டா டிஸ்ட்ரக்ஷன்னா இஃப் இட் இஸ் ப்ரூவன் டு பி ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டா இட்ஸ் இல்லீகல். எல்லாமே இட்ஸ் ஆல் இஃப் ப்ரூவன் டு பி ட்ரூனா இட் இஸ் இல்லீகல். அண்ட் எஸ்பெஷலி டேட்டா டிஸ்ட்ரக்ஷன் இஸ் அ சைபர் கிரைம். அண்ட் அதுக்கு வந்து மிஸ்டர் சுதர்ஷன் இன்னும் அவரோட எந்த வீடியோலையுமே பதில் சொல்லலாம். ஒரே ஒரு அக்ரிமெண்ட் 100% வாங்க முடியும். ஒரே ஒரு அக்ரிமெண்ட் இருந்தால் 100% அந்த 60 லட்சத்தை மணி சீட் போட்டு கிளைம் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கேட்டிங்க அப்படின்னா, in the eye of court, நான் மேலே சொன்ன எல்லா வயலேஷன்ஸுமே இட்ஸ் a grave breach of fiduciary duty, which is the spirit of the partnership agreement. So the intention of filing a money suit is not going to make it any better. இது வரைக்கும் நான் டிராஃப்ட் பண்ண எல்லா பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்லையுமே சில கிளாஸஸ் பேசிக்காகவே இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆர்பிட்ரேஷன், இண்டெம்னிஃபிகேஷன், நான் கம்பீட், இந்த மாதிரியான கிளாஸஸ். நான் கிடையாது, அக்ரிமெண்ட் டிராஃப்ட் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க எல்லாருமே இதுதான் பண்ணுவாங்க. ஸோ மிஸ்டர் சுதர்ஷன் அண்ட் அடடா கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க ஏடிஆர் மிஸ்டர் சுதர்ஷன் எடுத்ததும் கோர்ட்டுக்கே ஃபர்ஸ்ட் போயிருக்க முடியாது. ஸோ இன் கன்க்ளூஷன், மணி சூட் போட்டு 100% அந்த 60 லட்சத்தை வாங்கியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன் திஸ் கேஸ் நோ. ஒரே ஒரு அக்ரிமெண்ட். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது என்னோட கம்பெனியில் எனக்கு இன்னும் சேலரி பெண்டிங் இருக்கு, நானும் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் மாதிரி கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் திங்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு என்னோட சேலரி பெண்டிங் அமௌண்ட்டை நீங்கள் வந்து கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு திருப்பி தருவேன், பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நோ, அப்படிலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. ஏன்னு சொல்லிட்டா அது எல்லாமே அப்ரைட் இல்லீகல். அடுத்த அக்யூசேஷன், சுதர்ஷன் 15 Pro Max, 14 Pro Max, Fold 6 இந்த மாதிரி போன்ஸ் எல்லாத்தையுமே அவரு கலெக்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு நீங்க ஒரு ஆடியோ ப்ரூஃபோட காமிச்சிருக்கீங்க. எஸ், என்கிட்ட தான் இருக்கு. பொருள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களால அந்த பணம் கொடுக்க இயலாதுன்னு சொன்னீங்கல்ல, எப்ப இயலும் அப்படின்றத எனக்கு ரிட்டன் ஃபார்மேட்ல கொடுக்குறீங்களா? இந்த சிச்சுவேஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட மிஸ்டர் சுதர்ஷனுக்கு அந்த கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ் மேலே எந்த ஒரு லீகல் ரைட்டும் கிடையாது. ஸோ அது இல்லீகல் தான். இதையே நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா, மிஸ்டர் சுதர்ஷன் எக்ஸிட்க்கு அப்புறம் எக்ஸிட் ஆன சில எம்ப்ளாயிஸும் மிஸ்டர் சுதர்ஷன் மாதிரியே கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஃபோன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வீடியோ போடுறாங்க. 1 month சேலரி எடுத்துக்கோங்க, ப்ளஸ் உங்களுக்கு 1 month சேலரியை வந்து நான் காம்பன்சேஷனாக கொடுக்குறேன். காம்பன்சேஷன் நான் கேட்கவே இல்லை, அவராக சொல்கிறாரு காம்பன்சேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் கொடுக்கணுன்ற பட்சத்தில் ஒரு கார்பரேட்டாவோ இல்லை ஐடியாவோ சம்திங் லைக் எனிதிங் எல்ஸ் அந்த இடத்துல வந்து நான் டிமாண்ட் வைக்கணும். 3 மாதம்
எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்கன்ட்டு. இன்னொரு ஒரு விஷயமும் சொல்கிறேன், இந்த நத்திங் மொபைல் ப்ளஸ் இந்த சாம்சங் பட்ஸ் 3 இது ரெண்டுமே ஆஃபீஸ் டிவைஸ். ஒன்ஸ் எனக்கு அந்த அவங்க சொன்ன காம்பன்சேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் இது ரெண்டுமே அவங்களோட ஆஃபீஸ் வாசலில் கண்டிப்பாக இருக்கும். சரி, இதில் ஃபன்னியான விஷயம் என்னன்னு சொல்லிட்டா, மிஸ்டர் சுதர்ஷன் ஆகட்டும் இல்லை அந்த எம்ப்ளாயிஸ் ஆகட்டும், ஆமாம் நாங்கள் அந்த ஃபோன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல அவங்களே வாக்குமூலம் கொடுக்குறாங்க. லைக் why are you testifying against yourself? கண்டிப்பா நீங்க பேசுறத வச்சுதான் அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் வாய்தானா? ஸோ இப்போ இந்த இஷ்யூவில் அடடா கிரியேட்டர் சைடில் என்ன ஃபால்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்ப்ராப்பர் பிஸ்னஸ் பாலிசி. நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனிக்கு நீங்கள் பீப்புளை ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டா இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடிச்சு நீங்கள் வேலைக்கு எடுக்கிறப்பவே நீங்கள் வந்துட்டு ஆஃபர் லெட்டர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்குள்ளே நீங்கள் என்டர் ஆகியிருக்கணும். பட் இந்த கேஸில் வந்து அப்படி எதுவும் இருந்த மாதிரி தெரியல. எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் தான் எம்ப்ளாயீஸோட ரைட்ஸையும் சரி இல்லை அந்த கம்பெனியோட ரைட்ஸையும் சரி ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டா உங்கள் எம்ப்ளாயிஸ் கூட ஒரு ப்ராப்பரான எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்டில் என்டர் ஆகுங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா அங்கே எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் இருக்கா, அட்லீஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆஃபர் லெட்டர்ஸ் தருவாங்க இல்லையா, அதுலேயாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. அண்ட் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிங்க. எக்ஸிட் பாலிசி என்ன, டெர்மினேஷன் பாலிசி என்ன, இதெல்லாம் படிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும், இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர், ஏன் வந்துட்டு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஐ பிலீவ். ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு த ஆக்சுவல் இஷ்யூ அண்ட் த ஆக்சுவல் கொஸ்டின். யாரு தாங்க விக்டிம்? இந்த இஷ்யூவில் என்ன நடக்குது, யார் சரி யார் தப்பு, யார் விக்டிம், இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் இந்த ஹோல் பெய்ட் கண்டென்ட் கல்ச்சர் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம பார்க்குற ஒரு கண்டென்ட்லையுமே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் வந்து பிராண்ட் கிட்ட இருந்து ஏஜென்சிக்கு வரும், ஏஜென்சி கிட்ட இருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வரும். அது ப்ராப்பர் ஸ்கிரிப்டாகவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை அப்படியே பேசி ரெக்கார்ட் பண்ணி பேமெண்ட் ரிசீவ் ஆனதும் லைவ் பண்ணிடுவாங்க. பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் படி. சாம்சங் கேலக்ஸி S10 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் தான் உலகத்தோட ஃபர்ஸ்ட் 5G போன் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னையா சொல்ற? எஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத சாம்சங்கோட 5G ஃபேக்ட். சாம்சங் அப்படின்ற கம்பெனி ஒரு 5G போன் ஸ்மார்ட் போன் மட்டும் உருவாக்குறவங்க இல்ல, அதை சார்ந்த நெட்வொர்க் டெவலப்மெண்ட் டெக்னாலஜியை உருவாக்குறவங்க தான். ஒரு ஸ்டடி படி சாம்சங் தான் 5G பேட்டர்ன் கொடுக்கறதுல நம்பர் 1 ரேங்க்ல இருக்காங்க. ஒரு கட்டத்துல எல்லா பிராண்டுமே 5G போனை கொண்டு வந்துட்டு இருந்தப்ப சும்மா கடமைக்குன்னு 1 to 3 பேண்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் சாம்சங் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட A22 அப்படின்ற போன்ல 12 5G பேண்ட 2021 கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 2022 முடிவுல இந்தியாலே லீடிங் 5G ஸ்மார்ட் போன் சம்பளத்தை பாருங்க. பிகாஸ் போன வருஷம் ஒரு பெரிய 5G போர்ட்ஃபோலியோ இவங்க தான் இருந்தது. மொத்தமா 20க்கும் மேல 5G ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் பாத்தீங்க அப்படினா இவங்க தான் அவேலபிள் இருந்தது. ஃபைனலா சாம்சங் 5G ல அவங்களோட விஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, 5Gன்றது ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட், எல்லாத்துக்கும் கிடைக்காது அப்படிலாம் இல்லாம எல்லார் கையிலயுமே லோ பட்ஜெட்ல கூட 5G போன் இருக்கணும் அப்படின்றதான். இப்போ கூட பாத்தீங்க அப்படினா A14 5G அப்படின்ற போனை அடுத்து லான்ச் பண்ண போறாங்க லோ பட்ஜெட்ல. இது ஒரு 5G போன். சீக்கிரமே நம்ம சேனல்ல அன்பாக்சிங் வரும். இல்ல ஒருவேளை இந்த மாதிரி கிளீன் ஸ்கிரிப்டா வராம பாயிண்டர்ஸா, லைக் இந்த பாயிண்ட் சொல்லுங்க, இந்த பாயிண்ட் சொல்லாதீங்க, போனை வந்து தண்ணியில தூக்கி போட்டு காட்டுங்க, கீழே தூக்கி போட்டு காட்டுங்க, ஆனா தூரமா தூக்கி போட்டுறாதீங்க, ஒரு 4 அடியில இருந்து மட்டும் போடுங்க, இந்த மாதிரி பிரீஃபா வந்துட்டு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை பேஸ் பண்ணி அவங்க ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்டை இந்த ஏஜென்சியோட கைடன்ஸ்க்கு கீழே வந்து ரெடி பண்ணுவாங்க. சரி, அந்த கண்டென்ட் எழுதினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு மெயிலாவோ இல்ல வந்து ஒரு வாய்ஸ் நோட்டா ரெக்கார்ட் பண்ணி பேசி காட்டி ரெக்கார்ட் பண்ணியும் அதை பிராண்டோட அப்ரூவலுக்காக ஏஜென்சிக்கு அனுப்பி வைப்பாங்க. வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 5-6 தடவை ஒரு 4 to 5 அடி ஹைட்ல இருந்து இந்த ஃபோன் வந்து போடுறது. ஸோ போடுறப்ப மல்டிபிள் ஆங்கிள் கேமரா வச்சு என் கூட நிற்கிற சில பேரோட ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணிட்டு டம் டப் 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 அப்படின்ற மாதிரி அந்த விழுகிறது மட்டும் ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஆஃப்டர் தட் நான் கையில் அந்த ஃபோன் எடுத்துட்டு யூஸ்வலாகவே அந்த மிச்ச ஃபோல்டபுளை கம்பேர் பண்ணுறப்ப சாம்சங்கோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும், அது நம்மளுமே யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த டைம் குவாலிட்டிலையுமே நாங்கள் தான்ப்பா டாப்பு அப்படின்ற அளவுக்கு நிரூபிச்சிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம சேனலில் அப்படின்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணுவார். ரியாக்ட் பண்ணோன்னா நம்ம சேனலில் அன்பாக்சிங் வரும். ஸோ யாரெல்லாம் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க, இதை பற்றின மூணு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு அப்படின்னு முடிச்சு விட்டுலாம். இதில் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கும், வீடியோ போகிறத கொஞ்சம் மாறும். இப்படி அனுப்பப்பட்ட கண்டென்ட்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அதை சேஞ்ச் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க.
சரி இப்படி ஷூட் பண்ண வீடியோ தான் நாம பாக்குறோமான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. இதை வந்துட்டு ஒரு அன்லிஸ்டடா யூடியூப்ல ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு அன்லிஸ்டட் லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லிங்கை ஏஜென்சிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஏஜென்சி பிராண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இப்போ திரும்ப இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா மறுபடியும் அகைன் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்படி எல்லா சேஞ்சஸ்க்கு அப்புறமும் ஏஜென்சியோட அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஏஜென்சிஸ் ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்ல தான் வந்துட்டு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். அந்த வீடியோ பார்த்து தான் நீங்க ஃபயர் விடுறீங்க. சோ ப்ரொடெக்ஷன் வந்து சாம்சங் அப்ப இது ரிவ்யூன்னு சொல்ல முடியாது. சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பிராண்டே அப்ரூவ் பண்ணதுன்னா ஒண்ணுமே ஆகல. ஏஜென்சி பாக்குதா? சரி, அப்ப டெக் பாஸ்ல வந்துட்டு 99% பெய்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் சுதர்ஷன் சொல்றாரு, அது உண்மையா அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நீங்க கேக்குறீங்க அப்படின்னா உண்மைதான். 99%லாம் இல்ல, 99.9% கண்டென்ட் பெய்ட் கண்டென்ட் தான். சரி, அப்போ மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன், எஸ் விஜய் கார்த்திகேயன், மிஸ்டர் முருகேஷ் இருக்காரு இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த பெய்ட் கண்டென்ட் தான் ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டா அதுவும் உண்மைதான். பட் அட் த சேம் டைம் மிஸ்டர் சுதர்ஷன் கிளைம் பண்ற மாதிரி அவருக்கு இந்த பெய்ட் கண்டென்ட்ல இன்ட்ரெஸ்டே கிடையாதா, 2 வருஷமா இந்த பெய்ட் கண்டென்ட் எல்லாத்தையும் எதிர்த்து தான் போராடிக்கிட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கேட்குறீங்க அப்படின்ட்டா, ஒரு டிவி பிராண்ட் இவங்க வந்து அப்ரோச் பண்றாங்க. மிஸ்டர் சுதர்ஷன் கேட்குற இமீடியட்டான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா கேம்பெயினா அப்படிங்கிறது தான். ஸோ கேம்பெயின் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாப் ஒர்க் மாதிரி. இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்றாங்க, அது பீப்புள் கிட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கணும், மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்கன்னு சொல்லிட்டா ஒரு பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே வந்துட்டு லைக் ஓகே ஒரு 50 crore வந்துட்டு ஒரு பட்ஜெட் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு கேம்பெயின்காக இந்த பிராண்ட் லான்ச் பண்றாங்க, அலாட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டா இப்போ என்ன நடக்கும்னா இந்த 50 crore வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணி நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த ஏஜென்சிஸ் இந்த அமௌண்ட்டை வந்துட்டு கேம்பெயினா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அகைன் கொடுப்பாங்க. பிராண்டிங். ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு கேம்பெயின் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டா ஏஜென்சிஸ் அந்த கேம்பெயின் டீடைல்ஸை ஒரு மெயில அனுப்புவாங்க. அந்த மெயில பாத்தீங்கன்னு சொல்லிட்டா அந்த பர்டிகுலர் கேம்பெயினுக்கு என்ன பேமெண்ட் தருவாங்க, அந்த வீடியோ வந்து எந்த டேட்ல பப்ளிஷ் ஆகணும், இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா இது வந்து ஒன் ஆஃப் த கேம்பெயின் டீட்டெயில். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா டெலிவரபிள்ஸ்ன்னு இருக்கு. டெலிவரபிள்ஸ் அப்படின்னா எத்தனை வீடியோஸ் வந்து மேக் பண்ணணும், அந்த இன்ஃப்ளூயன்சர் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வந்துட்டு வீடியோஸ் மேக் பண்ணணும், ஒரு யூடியூப் ஷார்ட் இல்லை ஒரு ஃபுல் யூடியூப் வீடியோ, ஒரு ஷார்ட்ஸுக்காக அவுட்புட் தருவாங்கிறது டெலிவரபிள்ஸ். கமர்ஷியல்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரபிள்ஸ்க்கு என்ன பேமெண்ட், எவ்வளோ காசு வந்துட்டு பே பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் கமர்ஷியல்ஸ். ஸோ எந்த இன்ஃப்ளூயன்சருக்கு எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிறது அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர் கவுண்ட் பேஸ் பண்ணி மாறும். ஸோ பேக் டு வாட் வி வர் டிஸ்கஸிங், சுதர்ஷன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி அது வந்து கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் சொல்றாரு இல்லை கேம்பெயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மிஸ்டர் சுதர்ஷனோட இன்ஸ்டன்ட் பதில் என்னன்னா ஸ்கிப் பண்ணிடலாம், இதுக்கு ஸ்பெண்ட் பண்ற டைம்ல வேற ஏதாவது பெட்டர் கேம்பெயின் பண்ணலாம். பெட்டர் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம அதில் பெய்டு வராட்டி இல்லை அட்லீஸ்ட் அதில் வந்து நம்மளுக்கு எதுவும் கிடைக்காட்டி பெட்டர் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கும் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இல்லை, நம்ம வேற கேம்பெயின்ஸில் வேற வீடியோஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இந்த டெக் சேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா எந்த பிராண்ட் எந்த கேஜெட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி லான்ச் ஆகுறப்போ அதுக்கு ஒரு கேம்பெயின் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஏஜென்சி மூலியமாவோ இல்லை டேரெக்டாக பிராண்ட் மூலியமாவோ கூட வந்துட்டு அது எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. இப்படி வாங்குற கேம்பெயின் இல்லை லான்ச் ஆகிற ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து அதோட ஸ்பெக் இம்பார்ட்டண்ட்டாக, ஸ்பெக் இன் த சென்ஸ் என்னன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அதுல கேமரா குவாலிட்டி வந்து 8K இருக்கு, இல்ல இதுல பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு, ஸோ இந்த மாதிரியான பிராண்ட் வைக்கிற கிளைம்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்படி கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இம்பார்ட்டண்டா இல்ல அட்லீஸ்ட் வந்துட்டு அந்த பிராண்ட் ஒரு விஷயத்த கிளைம் பண்றாங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த கிளைம்ஸ் உண்மையிலேயே இருக்கு இல்ல அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறது ப்ரையாரிட்டியான்னு கேட்டா அதெல்லாம் அக்கறை கிடையாது. அந்த கேம்பெயினுக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க அதுதான் ப்ரையாரிட்டி. இவங்க டிவைஸ் லேட் ஆனப்பட்டும் நம்ம வீடியோ லேட்டாக கொடுக்கட்டும் இதெல்லாம் வேண்டாம், நம்ம கேட்க வேண்டியது கேம்பெயின் டீட்டெயில் எங்கன்றது தான். ஸோ பேசிக்காக OnePlus அப்படிங்கிற கம்பெனி 2 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இவங்க ஏஜென்சிஸை வந்து விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக பிராண்ட் பர்சனே பிடிச்சி கேம்பெயின் க்ளோஸ், அதாவது கேம்பெயின் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ப்ராடக்டே ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆனால் இவங்களுக்கு கேம்பெயின் வந்து கன்ஃபார்ம் ஆகல. இதில் மிஸ்டர் சுதர்ஷனுக்கு வருத்தம். மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் இன்னும் எஃபெக்டிவா பிராண்டை வந்து தொல்லை பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டா இந்த 2 கேம்பெயினும் கைவிட்டு போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்றாரு. நான் ஸ்டார்டிங்லேருந்து உங்கள்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தான் இதை 2-3 தடவை இல்லை 4ஆம் தேதி தான் வரும் சொல்கிறாங்கல்ல அப்படி பண்ணிட்டீங்க. யூஸ்வலாக ஒரு லான்ச்சுக்கு முன்னாடியே எல்லாமே கேம்பெயின் டீட்டெயில் க்ளோஸ் பண்ணுவாங்க. என் கெஸ் கரெக்ட்னா நம்ம இந்த கேம்பெயின் OnePlusல பண்ணலை. OnePlus Nord C3 Nord 3
2 ஃபோன் ரிலீஸ் ஆயிருக்கு. 2 ஃபோனுக்குமே கேம்பெயின் நம்மளுக்கு போச்சு. நம்ம யூத்துகிட்ட சொல்லி நம்ம கொஞ்சம் 2-3 தடவை தொலை பண்ணுற மாதிரி கால் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக இது நம்மளுக்கு வந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் இப்பயும் கேட்டு பாருங்கள், ஆப்ஷன் இருந்தால் பண்ணலாம். இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இருக்காது தான் தோணுது. நெக்ஸ்ட் டைம் இதை பார்த்துக்கோங்க. நான் இது ஃபாலோ பண்ணும் ஒன் ப்ளஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க. அதை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஏஜென்சினா ஏன் உங்கள் இல்லை லிஸ்ட்டில் அப்படின்னு கேட்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. பட் பிராண்ட் அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க. ஏஜென்சி சொல்கிறதா இருக்கும். நம்மளுக்கு ஏஜென்சி இல்லை அப்படின்னா நம்ம தான் அதில் உள்ள இன்வால்வ் ஆகணும். அந்த மாதிரி இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு கூகுள் கீப் இல்லைன்னா எக்ஸல் ஷீட்டில் வந்து நம்ம செட் பண்ணலாம். அப்போ ஒரு டேபிள் போட்டு வச்சிட்டோன்னா சுதர்ஷன் நீ அந்த டேட்டும் அந்த டிவைஸையும் ஆட் பண்ணிட்ட அப்படின்னா ஹை ப்ரையாரிட்டி பெய்ட் கேம்பெயின் அப்படின்னு நீ போட்ட அப்படின்னா அதை விஜய் வந்து ரெகுலராக அந்த ஷீட்டை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிப்பாங்க. அப்போ அது வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே, நான் இனிமேல் நான் அப்படி பண்ணிடுறேன். இந்த டைம் நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு 3-4 டைம் அது கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் விட்டார் போல். ஏங்க உங்க மனசாட்சி உங்களை தொல்லை பண்ண மாதிரிலாம் இல்லையே. நீங்க தான் கேம்பெயின் மத்தவங்க எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணுறது பிரச்சனையே இல்லை சுதர்ஷன். அது ரைட் பீப்புள்கிட்ட தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்ற ஒரு டவுட் கூட எனக்கு வரும். ஏன்னா தப்பான ஆள்கிட்ட நம்ம திருப்பி இப்போ யுத்துட்டே நம்ம வந்து இது பண்ணுறோன்னு வச்சுக்கோ, யுத்தோட ரோல் வந்து வேரியஸ் ரோல் இருக்கும். அவன்கிட்ட நம்ம இதவே திருப்பி கேட்க அது வந்து அவனை அப்செட் படுத்திடும். அடுத்து நம்ம ஜென்யூனாக ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணுறப்ப கூட நம்மளை கண்டுக்கவே மாட்டான். ஸோ அதுக்காக தான் அப்படி அவங்கள அப்செட் பண்ணக்கூடாதுன்னு நான் பார்த்து ஃபாலோ பண்ணுறேன். நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களே நம்மளுக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ காரணம் இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்குவேன். பட் இருந்தாலும் அப்பப்போ நான் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ரைட் பீப்புள் யார் அவங்ககிட்ட அப்பப்போ மெசேஜ் மூலமாக இல்லை கால் பண்ணியோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்க இந்த டேட் கொடுத்ததுனால ப்ளஸ் இன்னைக்கு வந்து லான்ச்சுன்றதுனால அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் அதில் தான் இருக்கும் அப்படின்றதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த டாக்குமெண்ட்ரி வரும்ல ரியல் இன்சிடென்ட், பட் எனிவே அப்படி டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கு. ப்ரூஃப் அது ரிஸ்க் திஸ் கேம்பெயின்ஸ் அட் த சேம் டைம் நம்ம வந்து ரொம்ப கம்பல்சிவாக இருக்கும், இதை ரொம்ப சார்ந்திருக்கும் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனையும் கொடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பேலன்ஸில் நான் போயிட்டு இருக்கேன். பட் ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன் டு சஜஷன்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ஓப்பன் டு ட்ரை வாட் இஸ் பெஸ்ட். நானும் ரொம்ப கம்பல் பண்ண சொல்லலை. நம்ம வந்து ஒரு 10 days 12 daysக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட நான் ரிமைண்ட் பண்ணேன். அவங்க தான் 4th அன்னைக்கு நான் வந்து உனக்கு ப்ரீஃபிங் இருக்குது அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அப்படி இருக்காதுன்னு 4th அன்னைக்கு லான்ச் தான் இருக்குன்னு அவங்கள்ட்ட சண்டை கூட போட்டேன். ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு அட்லீஸ்ட் நான் மீன் பண்ணுறது அன்னைக்குமே அதான் சொன்னேன். எனக்கு டிவைஸ் லேட்டாக வந்துட்டு போகுது, கேம்பெயின் டீட்டெயில் வாங்குங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம OnePlus கேட்டையும் ரொம்ப நாள் கழித்து எனக்கு தெரிஞ்ச OnePlus 11 சீரியஸ் கேட்க சொன்னேன் அப்படின்னு நான் தான் உங்கள்கிட்ட கேட்க சொன்னேன். ஸோ இதுதான் நான் வந்து சட்டிலாக தான் கேட்க சொல்கிறேன். பட் ஃபாலோ அப் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு தான் லாஸ். அண்ணன் தான் பெய்ட் கண்டென்ட்டுக்கு எதிரி இல்லையா? 2 வருஷமா பெய்ட் கண்டென்ட் எடுத்து ரொம்ப போராடி இருப்பீங்க போல இருக்கே. உங்க போராட்ட குணத்துக்கு நான் மட்டும் பிராண்ட் ஓனரா இருந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டா கேம்பெயினை புடிங்க சுதர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். பட் என்ன பண்றது, நீங்க திருப்பி அப்படியே என் கையில திருப்பி கொடுத்துருப்பீங்க. ஏன்னா உங்க பட்ஜெட் எனக்கு கட்டுப்படியாது. ஓகே, இது என்னோட சஜஷன். என்ன ஏன்ற ரீசன் சொல்லிடுறேன். ஒரு யூடியூப் வீடியோ 600K, இப்போ நம்ம வந்து 450K வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டுன்னு தான் தோணுது. ஏன்னா டெவலப் பண்ணாலோ இல்லை ஒரு 50% கேட்டாலோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மினிமம் 25% அப்படின்றது ஒரு 150K எக்ஸ்ட்ரா கேட்குறது பெரிய டீல் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அடுத்து ஒரு ட்வீட்டுக்கு 25,000 ட்வீட்டுக்கு 25,000 தருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். பட் நம்மளோட as per த ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்விட்டர்லேயும் ஒரு 70,000 ஃபாலோவர் இருக்காங்க. மினிமம் ஒரு இதுக்கு தான் எல்லாரும் விழுந்து ஃபாலோவர் சேர்க்குறீங்களா? 25,000 ரீச் அப்படின்னு ஒரு யூடியூப் வீடியோக்கு 6 லட்சமா? ஒரு 25Kன்றது நம்ம ஸ்டாண்டர்டுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இன்ஸ்டா ரீல் ஆல்ரெடியே நம்ம 300K வந்து நிறைய பேர் போக்கு நிறைய இடங்கள்ல வந்து சொல்லி வாங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால இன்ஸ்டா ரீலும் ஷார்ட்ஸ் வந்து இந்த 300K போகுது. அண்ட் லிஸ்டிக் வீடியோவும் கிட்டத்தட்ட ஒரு 2 வீடியோ தான், அதனால 600K அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஹையராக கோட் பண்ணணும் அப்படின்றதான் எனக்கும் ஆசை. பட் என்னென்னா
ஒரே விஷயம் சாம்சங்கை பொறுத்தவரை நான் வந்து வால்யூம் பிஸ்னஸ் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த வால்யூம் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகையில் நம்மளும் என்ன சொல்லணும்னா, நானே இதே இடத்துல இருக்க மாட்டேன். இந்த 1 இயரில் நானும் இதோட வளர்ச்சி பெருசாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போன ப்ரைஸ் காஸ்ட் கொடுக்கையில் நம்ம வந்து 3.5 மில்லியனுக்கும் கம்மியாக தான் இருந்தோம். ஸோ 3.2 என்னமோ இருந்தோம். இப்போ 4.6 கிட்ட வரப்போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்றாப்புல இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரெஸ்பான்ஸ். போன வாட்டிலாம் போட்டால் ஒரு வீடியோ போட்டால் 1 lakh கிட்ட தான் ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது போன வருஷம். ஆனால் இந்த வருஷம் ஒரு 2 lakh 3 lakh இல்லை ஒரு 5 lakh நல்லாவும் போகுது. முக்கியமாக ஷார்ட்ஸ் ரீல்ஸை பொறுத்தவரை இன்னும் பெட்டராக தான் இருக்குது. யூடியூப்ல வர்ற காசை வச்சு தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு பார்த்தா இல்ல, பிராண்ட்ஸ் ஒன்னு இருக்கு. அந்த பக்கம் நீங்க எனக்கு கூட்டினீங்கன்னா சந்தோஷம் தான். டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸோட பேட்டர்ன் வந்து ரொம்ப சிம்பிள். புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த சேனலில் சொந்தமாக கொஞ்சம் நாளைக்கு கண்டென்ட் போடணும், அதுக்கப்புறம் அந்த வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை பிட் பண்ணி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பொக்கிஷம், அவங்க தான் வேணும். எதனால உங்களுக்கு இந்த கேம்பெயின்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம என்ன ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, டிவி, லேப்டாப், ஃபோன், ஹெட்செட், எதுனாலுமே ஃபர்ஸ்ட் யூடியூப்க்கு போய் அந்த ப்ராடக்ட்டை பற்றி இன்ஃப்ளூயன்சர் பேசுகிற ரிவ்யூ கேட்காம நம்ம யாருமே வாங்குறது இல்லை. அந்த அளவுக்கு பீப்புளோட பையிங் பவர் மேலே இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இதை அவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை வந்துட்டு லெவரேஜாக பிட் பண்ணி தான் எனக்கு இவ்வளோ காசு கொடு, அவ்வளோ காசு கொடு இப்படி சொல்லி பிராண்ட் கிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க. இவங்க சிம்பிளாக சொல்லணும்னு சொல்லிட்டா, காசுக்காக வந்துட்டு கண்டென்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்களே தவிர எதுக்காகவும் காசை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. அதே மாதிரி இதுக்கு நடுவில் வந்து மோஸ்ட்லி நிறைய பிராண்டுக்கு நம்ம 500K சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈவன் சாம்சங் முதல் கொண்டு பே பண்ணிட்டு தான் இருந்தாங்க, வேறு வழி இல்லாமல். LWT வந்து பே பண்ணாங்க. பட் LWT வந்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் வச்சு லாவாக்கெலாம் இதான் பட்ஜெட்டு அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஓகே 1-2க்கு நான் நெகோஷியேட் பண்ணி போய்க்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணோம். பட் ஹியர் ஆஃப்டர் அதுக்கப்புறம் எல்லா பிராண்டுக்குமே 450 தான். அது போக்கோவாக இருந்தாலும் சரி, சாம்சங்காக இருந்தாலும் சரி, ரெட்மியாக இருந்தாலும் சரி. ஈவன் சாம்சங்க்கு நம்மளுக்கு கிடைச்ச சோர்ஸ் படி ப்ரைஸை இன்னும் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அகைன் அதே 450ல் ரவுண்ட் ஆகிறது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில. ஸோ இது எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரில. இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்றது இதுக்கு சீக்கிரமே ஒரு சொல்யூஷன் வந்து பாருங்கள். சாம்சங் வேற வழி இல்லாமல் பே பண்ணுறாங்க. வாவ், ஓகே. ஸோ உங்களோட வீடியோஸில் நீங்கள் கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லிட்டாலே ஏதோ ஒரு வில்லன் மாதிரி வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்க 2 பேரும் கார்ப்பரேட். ஏன்னா நீங்கள் ஒரு கார்ப்பரேட் என்ன வேணா பண்ண முடியுன்றதை காட்டுறீங்களா? ஒரு கார்ப்பரேட்டால எதை வேணா எப்படி வேணா மேனிபுலேட் பண்ண முடியுன்றதை ஓப்பனாக காமிச்சிட்டாங்க. இவங்க ஒரு கார்ப்பரேட் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. சாம்சங் கார்ப்பரேட் தானே, சரி அதை விடுங்க. ஏர்டெல் வந்து கார்ப்பரேட் தானே, நீங்கள் அவங்களே மிரட்டலையா? பட் அதை வந்துட்டு நீங்கள் உங்களோட வீடியோவில் நீங்கள் அதுக்கு ஏதோ ரீசன் சொல்லியிருப்பீங்க, கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ரீசெண்டாக ஏர்டெல் வீடியோ ஒன்று பப்ளிஷ் ஆச்சு இல்லை, அதுக்காக நான் சொன்ன ஆடியோ. CCTV அப்படின்றத சர்வேலன்ஸ் கேமரா அப்படின்னு மாத்துன்னு சொல்றாங்க. எனக்கு கோவம் வருது. ஏர்டெல் சர்வேலன்ஸ் கேமரா சொல்ல ஒரு சர்வேலன்ஸ் கேமரானா இப்படி பண்ண வச்சிட்டாங்க. பண்ண வைக்கல மறுபடியும் சில சேஞ்சஸ் வருது, எனக்கு கடுப்பாகுது. அப்பதான் சொல்றேன் அந்த சேஞ்சஸை என்னால பண்ண முடியாது. அப்படி பண்ணனா ஒண்ணு பண்ணுங்க. அவன் ஸ்டார்டிங்ல ஒரு அமௌண்ட் சொன்னா இல்லையா, இப்போ ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆச்சு, இப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டா அவன் கொடுப்பானா? ஏய் என்ன மொதல் ஒரு அமௌண்ட் இப்போ ஒரு அமௌண்ட்னு சொல்லுவான்ல, அப்ப நீங்க இப்படி சொல்லி மிரட்டுங்க அப்படின்றதான் சொல்லியிருந்திருப்பேன். அந்த ஃபுல் ஆடியோ போடாம கரெக்டா கட் பண்ணி போட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் கார்த்திகேயன் பேசுனதையும் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பேசுனதையும் ப்ளே பண்ணுறேன். எந்த ஒரு டியூரேஷனுக்காக கூட எந்த கட்டும் இல்லாமல் அது ப்ளே இட். ஓகேவா? நீங்கள் மிரட்டுறீங்களா கார்ப்பரேட்டா, இல்லை கார்ப்பரேட் உங்களை மிரட்டுறாங்களா, இல்லை சேனலாக சேர்ந்து நீங்கள் வந்து கார்ப்பரேட் மிரட்டுறீங்களான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்மளையுமே இந்த ஏர்டெல் வீடியோக்காக சேஞ்சஸ் பண்ணி லைவ் பண்ணுறதுக்கு தான் புஷ் பண்ணுறாங்க. நான் தான் இல்லை நீங்கள் பேமெண்ட்டை கிளியர் பண்ணாமல் நான் அந்த வீடியோவை தொடமாட்டேன் அப்படின்னு வச்சுருக்கேன். அதனால் பேமெண்ட்டை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட திருப்பியும் பேசணும். நீங்கள் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்கிரிப்டவே ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ ஸ்கிரிப்ட் லெவலில் நீங்கள் பண்ணலை, இப்போ வந்து எங்களை பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா எதர் காம்பன்சேட்டர்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா இந்த இதுவே அப்ரூவ் பண்ணி லைவ் பண்ண கொடுங்க அப்படின்னு தான் பேசணும். பார்ப்போம். அவங்க இதோ பண்ணிடுறேன்னு பேமெண்ட் இன்னும் இழுத்தடிச்சுட்டு தான் இருக்காங்க. காம்பன்சேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட இப்போதான் எனக்கு பிராண்ட் சொன்னாங்க அப்படின்னா, அப்படியா இப்போ என்னோட பேமெண்ட் வந்து இது, அப்போ என்னோட பேமெண்ட் அது, நீ வந்து இப்போ இருக்கிற பேமெண்ட் வந்து எனக்கு பண்ணிடு, நீ சொல்கிற சேஞ்சஸ் பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு என்ன பண்ணு, நீ வந்து இப்படியே அப்ரூவ் பண்ணு, நான் உன்னை விட்டுறேன் அப்படி சொல்லுங்க. அப்படி இல்லை பப்ளிஷ் பண்ண மாட்டேன் அப்படி பண்ணா, சரி இந்த ப்ராடக்டோட ரியல் ஃபேக்ட் எங்களுக்கு தெரியும், எங்களோட ப்ராடக்ட் இருக்கு, ஸோ இது எல்லாரும் வந்து ப்ரொமோட் பண்ணுற டைம்ல நான் வந்து இதை எப்படி கொண்டு போகணுமோ அதை அப்படி கொண்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மிரட்டி விட்டுருங்க. அப்போ அந்த ப்ராடக்ட்டோட ரியல் இது தெரியும். அப்போ நம்ம தாங்க விக்டிம். கேட்ட காசு அவங்க கொடுத்ததும் அவங்க கேட்ட எடிட்டை நீங்க பண்ணி வீடியோ ரிலீஸ் பண்ணிடுறீங்க. வீடியோல நீ வேற ஏதாவது சேஞ்ச் இருந்தா சொல்லு, சேர்த்து இதை இன்கார்பரேட் பண்ணிடுறேன்னு சொல்லிருக்கேன். ஏன்னா
வீடியோ ஓகே தானு கேட்காதீங்க, வீடியோல என்ன சேஞ்சுன்னு சொல்லு, அதோட சேர்த்து நான் இதை இன்கார்பரேட் பண்ணிடுறேன், பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ புஷ் பண்ணுங்க. அப்ப நான் இந்த வீடியோ எடுத்துட்டேன், அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படி நம்ம சொல்ல முடியாது சார். இல்ல ஏதாவது ஒரு வகையில புஷ் பண்ணுங்க. பாருங்க, நீங்க கேட்டதுக்கு மேலேயே கொண்டுட்டு வந்திருக்கோம். இனிமே எங்க 2 பேரையும் தொல்லை பண்ணக்கூடாது. காசு வாங்குற வரைக்கும் நான் செட்ட சிவம், காசு வாங்கிட்டேன் நல்ல சிவம். ஆமா, உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம். சரிங்க, நாங்க வரோம். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இவங்க வந்துட்டு காசுக்காக கண்டென்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்களே தவிர்த்து எதுக்காகவும் காசு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. பிராண்டை வந்துட்டு ப்ராடக்ட் தப்பா சொல்லிடுவேன், மிரட்டியாவது கேட்ட காசை வந்து கொடுக்க வச்சிடுறாங்க. நீங்கள் இவன்ட்ட ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்காதீங்க. இனிமேல் ரீசன்ஸே வேண்டாம். ஓகே, வி சார்ஜ் 6 lakh per வீடியோ, யூ கேன் மெயில் வந்து நீ சென்ட் பண்ணிடு அப்படின்னு. இந்த முன்னாடிலாம் நீங்கள் சொல்லுவீங்களா, அதாவது அவன் சொல்லவே மாட்டான் நான் பண்ணுறேன் இந்த மாதிரி போயிட்டு, ஆனால் நீங்கள் வந்து டீட்டெயில் கேட்பீங்க. நான் கூட சொல்லுவேன், ஏன்னா டைரெக்டாக கேட்காதீங்க, இனிமேல் டேரெக்டாகவே கேளுங்க. டேரெக்டாகவே ஏதாவதுன்னா ஓகே சென்ட் த பெய்ட் டீட்டெயில்ஸ், த கொட்டேஷன் ஃபார் த 6 lakh, இஃப் யூ வாண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ட்விட்டர் எக்ஸ்ட்ரா வந்து இது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பேக்கேஜ் வந்து போட்டுவிடுங்க. 6 lakh சொல்லுங்கள். ஸோ மிஸ்டர் சுதர்ஷன் பெய்ட் கண்டென்ட் என்னோட எதிரி அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபால்ஸ். இவர் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு பெய்ட் கண்டென்ட்ல இன்வால்வ் அப்படின்னு சொல்லிட்டா, பக்கத்து ஸ்டேட் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்துட்டு கேம்பெயின் கிடைக்குது எனக்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்துட்டு இன்வால்வ் தான். 9th வந்து இந்த கேள்வி வந்து மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்சங்க்கு நாங்க பல்க் டீல் பண்றோம், அதனால ஒரு பிரைசிங் வந்து நாங்க பண்றோம். ஓகே, நானே அதனாலதான் யோசித்தேன், இவன் இப்படி சொல்றானே, ஒண்ணு எல்லாருக்கும் கேம்பெயின் இல்ல அப்படின்னா ஓகே, அப்ப அவங்களுக்கு கேம்பெயின் கொடுத்துட்டு எங்களுக்கு கொடுக்கறேன்னா எதுக்கு அந்த பிரைஸ்? நம்ம அந்த பிரைசிங் நீங்க ஏன் அதான் நான் முதல்ல உங்கள்ட்ட கேட்கிறேன். இல்ல அதுக்காக தான் இந்த கொஸ்டினே போட்டு வச்சேன். எடுத்த உடனே பிரைஸ சொல்ல வேணாம், நீ இப்படி பண்றீங்க வச்சு கேட்காதீங்க. நீங்க ஒரு கேம்பெயினா இப்ப எல்லாத்துக்கும் ஒரே பிரைஸே வச்சுக்கோ அப்படின்னே சொல்லிருங்க. இப்போ வந்து விவோக்கு ஒரு பிரைஸ், OnePlusக்கு ஒரு பிரைஸ், சாம்சங் ஒரு பிரைஸ்னா, சாம்சங் நம்ம க்ரோஸ்ல பிசினஸ் தரான், மிச்சவங்க யாரும் நம்மளுக்கு க்ரோஸ்ல பிசினஸ் தராங்களா? மொத்தமா வருஷத்துக்கே ஒரு 5 கேம்பெயின் கூட வருது. விவோலாம் 2-3 கேம்பெயின் தான் கஷ்டம். அதுவே விவோ வி சீரியஸ்ல மட்டும்தான் வருது, ஓல்டு வர்றது இல்ல, எதுக்குமே கேம்பெயின் கிடையாது. ஆனா எல்லா கேம்பெயினும் இது பிரசாத்துக்கு போகுது. அவன் சொல்றான், இப்ப இந்த வட்டம் கூட போன் மீட் பண்ணப்போ சொல்லியிருந்தான், எனக்கு ஒரு கேம்பெயின் கூட மிஸ் ஆகாது, எல்லா கேம்பெயினுமே நான் பண்ணிடுவேன், நீ பார்த்தனா தெரியும், எனக்கு வராத டிவைஸே இருக்காது, எல்லாமே வந்து 9 தான். அப்கோர்ஸ் அதுல வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. நான் சொல்றேன், நீ வந்து எனக்கு அவனுக்கு பண்ற இல்லையா, அப்ப எனக்கு வந்து நான் சாம்சங் பல்க் டீல் பண்றவனுக்கே நான் அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணிருக்கேன். இப்ப நீ உனக்கு அதிகமா தான் சார்ஜ் பண்ணணும், அப்ப நீங்க எனக்கு இதே சார்ஜ் போட்டு கொடு அப்படின்ற மாதிரி நீங்க பேசினா தான் அவன் தான். ஸோ டெக் பாஸோட டைனமிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா, மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் பேசிக்காக ஓனர் ஆஃப் த கம்பெனியாக மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட மிஸ்டர் சுதர்ஷனுக்கு ஒரு செலிபிரிட்டி மேனேஜர் வேலை வந்து பார்த்துட்டு இருப்பாரு. பிராண்ட் சொல்றத மிஸ்டர் சுதர்ஷன் கிட்ட சொல்லுவாரு, இவரு சொல்றத போய் பிராண்ட் கிட்ட சொல்லுவாரு. இது 2024 ஜூலைல நடந்த கான்வர்சேஷன். மிஸ்டர் முருகேஷ் ஒரு ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சுதர்ஷன் கேம்பெயின் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதான் அப்படியே விஜய் கார்த்திகேயன் ஏஜென்சி கிட்ட கேட்பாரு. ஏஜென்சி கேம்பெயின் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதான் அகைன் விஜய் கார்த்திகேயன் சுதர்ஷன் கிட்ட சொல்லுவாரு. சுதர்ஷன் பிரசாத்துக்கு மட்டும் கேம்பெயின் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதையும் அகைன் விஜய் கார்த்திகேயன் அப்படியே போய் ஏஜென்சி கிட்ட கேட்பாரு. ஆனா ஏஜென்சி எல்லா கேம்பெயினும் உங்களுக்கே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. யோ நக்கல் பண்ண மேல கன்ஃபார்ம் பண்ற வழியா பாரியா. ஸோ எந்த கேம்பெயின் எந்த சேனலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக் சேனல்ஸ்குள்ள வந்துட்டு ஒரு பெரிய போட்டியே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த சேனல் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா விவோ கேம்பெயின்ஸ் வந்து தமிழ் டெக்குக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன், இந்த மாதிரி பல கான்வர்சேஷன். அந்த சேனலுக்கு கேம்பெயின் கிடைச்சிச்சு, நமக்கே கிடைக்கல, இந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இவ்வளோ காம்படிஷன் இருக்குது யூடியூப் கம்யூனிட்டிக்குள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக பணம். ஒரு கேம்பெயினுக்கும் 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் வாங்குறாங்க, டிபெண்டிங் அப்பான் தி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். அண்ட் மிஸ்டர் டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன், இந்த கேம்பெயின் அந்த சேனல் கிடைச்சிருச்சு, நமக்கு ஏன் கிடைக்கல, அந்த கேம்பெயின் அந்த சேனலுக்கு கிடைச்சிருச்சு, அது ஏன் கிடைக்கல இப்படின்னு போட்டு பெய்ட் கேம்பெயினாக வாங்கி பண்ணிட்டு, இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த பெய்ட் கேம்பெயின் எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு எதிரி அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் ஹைலி லாஃபபிள். சரி, அப்படியாவது இப்போ வந்து வெளியே வந்தாச்சு, இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதனால இந்த ஏஜென்சிஸை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. தாய் கட்சியிலேருந்து எப்போ பிரிஞ்சிங்க, ஏன் பிரிஞ்சிங்க? என்ன அராஜகம், என்ன அடக்குமுறை? அடக்குமுறையா? யார் அடக்குனா?
பிகாஸ் உங்கள் கண்டென்ட்டை வந்து குறை சொல்லி மாற்ற சொல்கிறது வந்து ஏஜென்சிஸ் தானே. ஏன் ஏஜென்சிஸை பக்கச்சிக்க மாட்டேங்கிறீங்க? ஏஜென்சிஸ் மாற்ற சொன்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது லட்சமா கை நீட்டி காசு கொடுக்குற பாஸ் டயலாக் பிடிக்கல மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் மாற்றி தான் ஆகணும். பிடிக்கலன்னா கை நீட்டி காசே வாங்கியிருக்க கூடாது. ஆனால் நாம் எவ்வளோ வாங்கினோம் பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து? மாதம் 20 லட்சம் வாங்குறவருக்கு பெய்ட் கண்டென்ட் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ஸோ மாதம் இப்படி ஜாலியாக பண்ண எல்லாத்தையும் மூணாக பிரிச்சுப்பாங்க. ஸோ இப்படி இருக்கப்போ நடுவில் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபன்னியான கான்வர்சேஷன். இது என்னன்னு சொல்லிட்டா மிஸ்டர் விஜயகார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு சுதர்ஷன் இருக்கார்ல, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஒரு ஆளை ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணி மிஸ்டர் சுதர்ஷன் கிட்ட ஒப்பீனியன் கேட்பாரு. பெய்ட் கண்டென்ட் பிடிக்கல அப்படின்னு 2 வருஷமா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஒருத்தர் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கண்ணா. இது இப்போ ஈவன் மொபைல் ரிவ்யூக்கு கூட உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒருத்தனை ட்ரெயின் பண்ணணும் சுதர்ஷன். அப்போ பேரலாம் இப்போ சில ஃபோனு ஃபியூச்சர்லலாம் இன்னும் நிறைய வருதுன்னு வச்சுக்கோ. டயத்துக்கு முடிக்கணும்னா ஒன்று எதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த பையனுக்கு இப்ப வீடியோ பேசிஸ்ல கூட நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அவனுக்கு பிரச்சனை நானே இதுல யாரா இருந்தாலும் சரி ஒரு ரீச் வந்ததுக்கு அப்புறம் தனியா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது சரிப்பட்டு வராது. அதனாலதான் அதுக்காக தான் நம்ம தெரியுது. இப்ப அதனாலதான் நம்மகிட்ட அதாவது ஒரு பார்பர் கடையில முடிவெட்ட கத்துக்கிட்டு அவன் எங்க வேணாலும் கடை போடுவான். அதுக்காக கத்து தராம இருந்தாலும் கடை போடுறவன் போடத்தான் செய்வான். It is not about அது, it is about having the setup. எவ்வளவு நல்ல ஐடியாவா தெரியலனே. யாராவது வருவாங்க. அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா. நான் தான் வருவேன். பிராண்ட்ஸ் கண்டென்ட்க்கு மட்டும் பே பண்றது கடை ஓடுறது பேசிட்டு இருக்கீங்க. கேஜெட்ஸ் இருக்கு. கிடையாது. பிராண்ட்ஸ் தான் பே பண்றாங்க. சம்டைம்ஸ் இந்த டெக் சேனல்ஸ்லாம் பாத்தீங்கன்னு சொல்லிட்டா ஃபோன் கிவ் அவே, லேப்டாப் கிவ் அவே, இந்த மாதிரி கிவ் அவேஸ்லாம் சொல்லி தருவாங்க. இதோட ஸ்பான்சர்ஸும் வந்து பிராண்ட்ஸ் தான். அண்ட் இப்போ ஒரு ஃபாரின்ல ஒரு ஈவெண்ட் நடக்குது, இல்லை எனி ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஹோட்டல், ஃபுட், ஃப்ளைட் இது எல்லாமே வந்து பிராண்ட்ஸ் தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுதர்ஷனுக்கு வந்து எக்கானமி முடியாது, பிஸ்னஸ் கிளாஸ் அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி விஜயகார்த்திகேயன் கேட்பார். இந்த யூடியூப் சேனல்லாம் வந்து சம்டைம்ஸ் நடத்துவாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வருவாங்க. அதுவே ஸ்கிரிப்டட் தான். அதில் யார் ஜெயிக்கணும், அப்படி ஜெயிச்சு வரவங்களுக்கு என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் ஸ்கிரிப்டட் தான். இதெல்லாம் நான் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுதர்ஷன் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஜெயிக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து என்ன இன்ட்ரோ எழுதணும், எப்படி இன்ட்ரோ கூப்பிட்டு மேடை இன்ட்ரோ கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மிஸ்டர் விஜயகார்த்திகேயன் வந்து ஸ்கிரிப்டாக இங்கிலீஷில் மாற்றிப்பாரு. கடைசியில் ஒமைக்ரான் வந்து அந்த ஈவெண்ட்டே நடக்கல. அவார்ட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் ஸ்கிரிப்டடா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம வந்துட்டு நிறைய மீம்ஸ் பார்ப்போம். அதில் வந்து இந்த யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களெல்லாம் வந்து பாராட்டி மீம் வரும். அண்ட் சில யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஃபேன் பேஜ் எல்லாம் நடத்துவாங்க. இது எல்லாமே பெரும்பாலும் ஃபேக் தான். தட் இஸ் பெய்டு. அண்ட் ஒரு விஷயம் வந்துட்டு லாஜிக்காக ட்ரெண்ட் ஆகுது, இல்லை ஒரு வைரல் ஆகுது, ரொம்ப தூரத்தில் பற்றியோ இல்லை பர்சனை பற்றியோ ஒரு மீம்ஸ் வருதுன்னு வச்சுக்கிட்டா லாஜிக். ஏன்னா தட்ஸ் ஹவு மீம்ஸ் ஒர்க். பட் ஒரு நார்மலாக போயிட்டு இருக்க டைமில் உட்காந்து ஒருத்தங்களுக்கு மீம் பேஜ் நடத்தி அதில் பாட்டு போட்டு எடிட் பண்ணி இதெல்லாம் வந்து லாஜிக்கலி பாசிபிளா? இந்த மீம்ஸ் வச்சு ப்ரமோஷன் வந்து ட்ரை பண்ணலாமா வேணாமா? அவர் ஆக்சுவலாக மற்றவங்களுக்குலாம் 25 சொல்லுவார், நம்மளுக்கு 20ன்றாரு. அவங்க போடுற மீம்ஸ் வந்து நம்ம டெக் பாஸ் பிராண்டிங் வந்து ரீச் ஆகுற மாதிரி இருக்கணும், அதோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். சுதர்ஷன் ஃபோட்டோவை ரியாக்ஷனுக்கு மீமில் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெண்ட் ஆகணும். அவங்க யூஸ் பண்ணுறதை பார்த்து மற்றவங்களும் யூஸ் பண்ணணும். மொத்தத்துக்கே 4 மீம் ரெடி பண்ணி அனுப்புவாங்களாம் நம்மளை அப்ரூவலுக்கு. நம்ம அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த 4 மீமை இந்த பேஜஸில் சர்க்குலேட் பண்ணுவாங்களாம். நான் அப்படின்னா ரொம்ப அது காஸ்ட்லியான. நான் 4 மீம் தான் ரெடி பண்ணுறாங்க. 4 மீமை ஜஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் 20Kன்றது ரொம்ப அதிகம். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் 200, 500 அந்த ரேஞ்சு தான் வாங்குவாங்க. ஒரு 10 பேஜ்னு எடுத்துக்கிட்டால் கூட 5000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, வெறும் 4 மீமை நம்ம இத்தனை பேஜில் ஒரே மாதிரி போஸ்ட் பண்ணும்போது அது நம்ம ப்ரொமோட் பண்ணுறோன்னு தெரிஞ்சிடும். நான் வேணா 5 மீம் கேட்டு பார்க்குறேன். 5 மீமை 10 பேஜில் போடுறப்ப அது ப்ரொமோஷன் மாதிரி தெரியாது. 5 மீம்ஸ் 10 pages.
இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கணும் யாரு மணி மைண்டடோட இல்ல பெய்ட் ப்ரொமோஷனுக்காக மட்டும் பண்றாங்க, ஆர்கானிக்ல யாரு வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்றத. See, the tech channels பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஆர்கானிக்? இப்போ ஆர்கானிக் அப்படின்னு சொன்னா லைக் நாம என்ன நினைப்போம், ஓகே அவங்க வந்து அவங்களோட கை காசு போட்டு ஒரு பொருள் வாங்கி ஆனஸ்டா அதை பத்தி ரிவ்யூ பண்ண போறாங்க, பேச போறாங்க, வீடியோ மேக் பண்ண போறாங்க. இதுதான் இத்தனை பொருள் வாங்குறது கை காசு போட்டு. ஆர்கானிக் அப்படிங்கிறதுனாலே அதோட அர்த்தமே வேறையா இருக்கு. Hello. Yeah, hello Ria. Yes. Vijay. How are you? Yeah, good. Vijay from TechBoss here. Just the main thing is, see, TechBoss is it is the only number one channel in South India, but we are not getting campaigns from Vivo. I don't know why, because No. So Vijay, that is not the case. The thing is that we actually do a sort of mixed engagement with our creators. I mean, Okay. it's mix of organic and campaign as well. okay. So what I noticed is that you've not covered a lot of the devices which you've launched in See, past. for past 2 years, we have been doing many organic, but we didn't get any paid campaign, and that was the only reason we stopped doing organic for Vivo, because we only keep doing அதுக்கு கூட organic, ஆர்கானிக்கா தான் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. and we thought why to do like that. Okay. So on what basis we can do? ஏங்க இந்த நம்பர் எல்லாம் எங்க இருந்துங்க எடுக்கிறது? Directly and sort out if there is any issues or something Chinese that எல்லாம் you இல்ல. have in mind, or if there is anything that needs to be sorted out. I just No, want there are no issues frankly, but all I prefer is a mutual engagement where you should also get benefit and the brand should also get benefit. Yeah, But, see, we are அப்ப totally open to audience that, and we are doing that for all the brands, including Samsung, including OnePlus, including Xiaomi. We are doing organic sharing also, and we are doing campaigns also. So that way it is very beneficial for us. But from Vivo, we have not been invited to any event. Last time, no, we thought we will do organic and support the same. Maybe next time we might get a campaigns. I thought we did the video for last 2 years. For last 2 years, we have did the video, and we have given the maximum response than all the other creators, because usually our videos are little concept oriented and they have little entertaining element as well. So usually our videos get இவங்களே more எப்படினா இந்த response. வெளிநாட்டு டெக் And, சேனல்னா எவ்வளவு சம்பாதிப்பாங்க டைரக்ட் பிராண்ட்ஸ். Whichever agency we are in touch with regarding Oppo, நம்ம sorry, YouTuber Vivo, இல்லையா? we are telling them நம்மலாம் we YouTuber are giving good response, and we are expecting some campaign. Why not? We are not being invited for the events or campaigns. Why so? We are asking. They say the brand is not selected, or they are not giving proper response. I don't know why. I'll see what is the gap and we'll sort it for you. And for next launch, I'll see for the campaign as well. So don't worry on that. Thank you, Ria. ரியா பேரை புடிச்சிட்டாடா. ரியாக்கு போடுறேன் நான். பண்ணி fake contents வாங்குறதுக்கு தான் strategy. அது தெரிஞ்சா தானே நாங்க இன்னொரு 1 மில்லியன் அடிச்சிருப்போம். ஸோ பெய்ட் கண்டென்ட் பீப்புளோட ட்ரஸ்ட் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற ஒருத்தர். இதனால தான் நான் தனியாக வந்து தனிக்கடை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒருத்தர். அண்ட் 2 வருஷமாக வந்து இந்த பெய்ட் கண்டென்ட்லாம் பிடிக்காம எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்த ஒருத்தர். பீப்புளோட ட்ரஸ்ட்டு தான் முக்கியம், நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டா எதனால் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு பெய்ட் கண்டென்ட்லையுமே பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிற டேகை மென்ஷனே பண்ணலை? அதாவது டெக்பாஸில் 99% பெய்ட் கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதை 3 பேருமே ஒத்துக்கிறீங்க. பட் 3 பேரில் யாருமே வந்துட்டு பெய்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது இன்க்ளூட் பண்ணுங்கிறத ஏன் நினைக்கல? பிராண்டோ இல்லை நான் படித்த வரைக்கும் ஏஜென்சிஸோ யாருமே வந்து நீங்கள் பெய்ட் கண்டென்ட் போடுங்க போடாதீங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆர்டர் கொடுக்குறதோ இல்லை யூடியூப்ல அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை பெய்ட் கண்டென்ட் போடுறீங்களா இல்லையா வந்துட்டு இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறத டெக்பாஸ் சேனலில் போடவே இல்லை. இப்போ பீப்புளோட ட்ரஸ்ட்டை வந்துட்டு ஏன் உங்களுக்கு அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தோணவே இல்லையா? இந்த கேள்வியை நான் கேட்கறதுக்கு முன்னாடியே 2023ல ஏ2டி நந்தா கேட்டிருக்காரு விஜய் கார்த்திகேயன் கிட்ட நேரடியாக. ஹலோ நந்தகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பர், ஃபைன் ஃபைன். சொல்லுங்க. ஆக்சுவலா என்னன்னா நான் உங்ககிட்ட டெக்பாஸ் சேனல் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண இருந்தது. பர்சனலா நான் ஃபீல் பண்ணது. ஓகேங்களா? பிகாஸ் என்னன்னா நான் ஐ சீன் லாட் ஆஃப் வீடியோஸ் லைக் ஸ்பான்சர் வீடியோஸ் இருக்கு, பட் நீங்க பெருசா மென்ஷன் பண்றதுல நினைக்கிறேன், கரெக்ட்டுங்களா? இல்ல, ஸ்பான்சர் வீடியோன்றது வந்து இப்ப பொதுவா நாங்க எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு டாபிக் நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப அந்த டாபிக்கை டீவியேட் பண்ற மாதிரி இன்னொரு டாபிக் நாங்க கொண்டு போறோம் அப்படின்னா அதை நாங்க ஸ்பான்சர்டா பார்ப்போம்.
நாங்கள் என்ன டைட்டில் வைக்கிறோம், என்ன தம்ப்நெயில் வைக்கிறோம், அதே கண்டென்ட் தான் பேசுகிறோம் அப்படின்னா அதில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த இதில் நான் இப்போ ஸ்பான்சர்டுனா நாங்கள் வீடியோவை பற்றி புகழ்ந்து சொல்கிறதுக்காக மட்டும் வாங்க மாட்டோம் அந்த ப்ராடக்டை பற்றி. ஓகே, நாங்கள் எங்கள் டைம் அண்ட் எஃபர்ட்டுக்காக தான் பேமெண்ட் வாங்குகிறோம். ஸோ எதனால் அப்படின்னா ஒரு விஷயம் என்ன விஷயத்துக்காக அவங்களுக்கு அந்த வீடியோவில் நாங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக பேச போகிறதில்ல, இதுக்காகவே அந்த வீடியோவை டெடிக்கேட்டடாக பண்ணுறோம். அப்போ நாங்கள் அதில் ஸ்பான்சர்டு போட தேவையில்லைன்னு விட்டுருவோம். அவங்கள்ட்ட தான் அப்ரூவலுக்கு அனுப்புறீங்களே. இல்ல ஆக்சுவலா என்ன, நான் வந்து பொதுவா தமிழ் டெக் வீடியோஸ் பாக்குறது இல்ல. இன்ஃபேக்ட் அதான் உண்மை. ஓகே, ரீசெண்டா அதான் நான் பார்க்க லைக் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகேங்களா, அப்பதான் நிறைய இது பண்ணதான் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் நிறைய நான் பார்க்கும்போது எனக்கு ஃபீல்ஸ் லைக் ஸ்பான்சர்ட். ஓகேங்களா, பட் எதுலயுமே ஸ்பான்சர்ட்ன்ற மென்ஷன் கிடையாது, போத் இன்க்ளூஸ் இல்ல. பட் அதான் நீங்க சொல்றது என்னன்னா நீங்க கவர் பண்றீங்க, அது கவர் அதுக்கு நீங்க ஸ்பான்சர் போட வேண்டாம் அப்படின்னு. பட் எத்திக்கலி தட் இஸ் நாட் ரைட் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அதை மறுக்கல. பட் நாங்கள் எத்திக்கலான எங்களோட ஸ்டாண்டில் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நான் வந்து பே பண்ணி ஒரு பொருளை வாங்கி பண்ணுறத என்ன பண்ணுறனோ அதே இது அவங்க ஆஃபர் பண்ணுறப்பே நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஸ்பான்சர்டுன்னு போட போகிறதில்ல. இல்லை என்னன்னா எல்லாமே ஓகே, பட் என்னன்னா எண்ட் ஆஃப் தி டே as a viewer-ஆ அப்படி வர்றாரு. ஆனா நீங்க தான் அப்ரூவல் அனுப்புறீங்களே இல்லையான்றது தெரியறது அவங்களோட ரைட் நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா அவங்களுக்கு தெரியணும். அதனால தான் நாங்க இப்ப பிராண்டுக்காக காம்ப்ரமைஸ் பண்ற விஷயத்த நாங்க ஸ்பான்சர்டுன்னு போட்டுருவோம். பட் பிராண்டுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாத விஷயத்த நாங்க போடுறது இல்ல. பட் நான் உங்க வியூவை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்க வியூ நீங்க ஒன்ஸ் பிராண்ட் வந்து அவங்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்குதுனாலே நீங்க போடுறது தான் எத்திக்கலி கரெக்ட்னு நீங்க சொல்றீங்க. நான் இன்னும் எனக்கு ஆக்சுவலா நான் என்னன்னா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், நான் உங்களுக்கு கால் பண்ணி இதை நான் இன்ஃபார்ம் பண்றது எத்திக்கலி என்ன பத்தி அது தப்பு தான். இல்ல, நீங்க வந்து என்ன உங்களுக்கு எத்திக்கலா கரெக்ட்டோ அதுபடி ப்ரொசீட் பண்ணுங்க. அண்ட் நீங்க கரெக்ட், பட் நீங்க ஒரு டெக் ஜர்னலிஸ்டா நம்ம இருக்கிறோம் அப்படின்னும் போது பப்ளிக்கா ஒரு விஷயம் தப்புனா பப்ளிக்கா தான் சொல்லணும்ன்றதுதான் பேசிக் ரூல் ஆக்சுவலா. ஆமாமா, நீங்க அதை ப்ரொசீட் பண்ணுங்க. அண்ட் ஐ ஆல்சோ டிஸ்கஸ் திஸ் வித் மை டீம் சோ தட் நீங்க இப்படி பேசினதுனால இதுக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நாங்க அதை பேசுவோம். இப்போ நீங்கள் கேட்ட கான்வர்சேஷனை மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் டெக் பாஸ் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறாரு. 2023 எப்படி நந்தா கேட்ட கேள்வி நியாயமானது தானே. ஸோ இப்போ இதை கேட்ட உடனே பெய்ட் கண்டென்ட்டுக்கு வந்துட்டு பிடிக்காதவர், பெய்ட் கண்டென்ட்டோட எதிரி அப்படின்னு சொல்கிறவர் என்ன சொல்லியிருக்கணும்? கரெக்ட் தான், பீப்புள் வந்து ட்ரஸ்ட் இம்பார்ட்டன்ட், பீப்புள் ரொம்ப மிஸ்லீட் ஆகுறாங்க, அதனால இனிமேல் நம்ம போடுற கண்டென்ட்லையாவது நம்ம பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிற டேகை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். நான் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் லிட்ரலி நிறைய வளரிட்டீங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன் நீங்கள் இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போடல? சிம்பிளி நாங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு யார்கிட்டையும் காசு வாங்கலை. நாங்கள் ஜஸ்ட் வீடியோ மேக்கிங் காஸ்ட் மட்டும்தான் வாங்குகிறோம். இல்லை காசு வாங்கினாலே போடணும்ல அப்படின்னு கேட்டால் நாங்கள் பிராண்டுக்கே சில வீடியோ பண்ணி அனுப்பியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படின்றப்ப பிராண்ட் அந்த மேக்கிங்க்கு மட்டும்தான் பே பண்ணுவாங்களே தவிர இதுக்கு வந்து பப்ளிஷிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து காஸ்ட் கிடையாது. ஸோ இங்கே நாங்கள் ஒரு 15 பேர் வேலை பார்க்குறோம், 15 பேருக்கு மேக்கிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுதான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோமே தவிர எங்கேயுமே பண்ணுறது இல்லை. நீங்கள் வந்து மொதல் பாயிண்ட் வச்சுருந்துருக்கலாம். ஆல்சோ நீங்களும் வேர்ட்ஸில் வந்து காலில் வந்து நீங்கள் சொன்னதை இவன் வந்து ரெக்கார்டாகவும் வச்சுருந்துருப்பான். ஏன்னா நீங்கள் கால் நீங்கள் எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து டைப் பண்ணான். அதே மாதிரி நடுவில் ஏதாவது 6 நிமிஷத்துலையோ 7 நிமிஷத்துலையோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னீங்க, அதை டைப் பண்ணான். ஸோ இந்த மாதிரி அவன் கண்டென்ட்டுக்கு உங்கள்கிட்ட பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இவன் மொத்தமாகவே ஒரு 4-5 கேள்வி தான் கேட்டிருக்கான். இதுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 12 நிமிஷம் நீங்கள் பேசியிருக்கீங்க, வெறும் ஆன்சர் மட்டும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இவனுக்கு நம்ம பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. சிம்பிளாக இதுதான் இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம். அண்ட் இவனுமே இப்போ தமிழ் டெக் இஷ்யூக்கு அப்புறம் பெருசாக எதுவும் போகல வீடியோ அப்படின்றப்ப அந்த 1 lakh அந்த ரேஞ்சிலேயே போய்கிட்டு இருக்கனால திருப்பி ஏதாவது நம்ம இழுப்போம், இப்போ வந்து தமிழ் டெக் எடுத்து அடுத்து யார் இருக்கா இழுப்போம் அப்படின்றது மாதிரி இழுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போடுங்க அப்படின்னா போட்டுனா ஒன்றும் பெரிய டீல் கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து எதுக்கு போடணும் எதுக்கு போடக்கூடாதுன்னு பர்டிகுலராக நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஒரு ஃபோனுக்கு பே பண்ணாங்களா இல்லையான்றது இவனுக்கு தெரிய போகிறதெல்லாம் கிடையாது. இப்போ நான் ஒரு அன்பாக்சிங் பண்ணுறேன் அப்படின்னா அன்பாக்சிங்கில் எங்களோட ஒப்பீனியன் சொல்லுவோம், ரிவ்யூவில் எங்கள் தாட்டை வந்து டைரெக்டாகவே சொல்லிடுவோம். இவ்வளோ தான் சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். அதில் வந்து இதை மறப்போம், அது பண்ண சொன்னால் நாங்கள் இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுவோம் அப்படிலாம் நம்ம வந்து சொல்கிறதுக்கெலாம் ஈவெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது.
ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு நிப்பாட்டி இருந்திருக்கலாம். இனிமேவும் இது ஏதாவது சொன்னானாக்கும் ஜஸ்ட்டு இல்லை நாங்கள் அன்பாக்சிங் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் மேக்கிங் காஸ்ட்டு சில பேர்த்த வாங்குவோம். அதுவும் எல்லா பிராண்டும் எல்லா ஃபோனுக்கெல்லாம் பே பண்ணுறது இல்லை. ஏதோ ஒன்றுக்கு வரும், ஒன்று மேக்ஸிமம் வராது. இந்த மாதிரி தான் எங்களுக்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போல்லாம் நாங்களே தான் நிறைய வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். இந்த ஃபோனுக்கு பே பண்ணது வெளியே யாருக்கு தெரிய போகுது? எங்களுக்கே எதுவும் கிடைக்கிறது இல்லை, நாங்களே ஏதோ 1-2 ப்ரொமோஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மற்றதுக்கெல்லாம் சொந்தமாக நாங்களே வந்து ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. எப்படின்னு சொல்லுங்க. மிஸ்டர் விஜய் கார்த்திக் எனக்கு டியூஷன் எடுத்துட்டு தான் இப்போ வெளியே வந்துட்டு ட்ரஸ்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி விட்டுறீங்க இல்லையா? இதில் வேற உங்கள் பொய்யலகன் வீடியோவில் டெடிக்கேட்டடாக நந்தாக்குன்னு ஒரு போர்ஷன் ஒதுக்கி நந்தா விஜய் கார்த்திகேயன் கிட்ட தான் ஃபோன் பேசினாரு, ஆனால் டெக் ப்ரோன் போட்டு ஜென்ரலாக என்கிட்ட பேசுன மாதிரி பீப்புளை வந்து மிஸ்லீட் பண்ணிட்டாரு. நான் அந்த டைமில் வந்து பெய்ட் கண்டென்ட் எதிர்த்து போராடிக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் நான் பெய்ட் கண்டென்ட்டுக்கு ஆதரவு அப்படிங்கிற அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தா தான் நமக்கு ஃபுல்லாக புரியும் போல இருக்கு. கம்ப்ளைண்ட் வர பண்ணுறீங்க. அடுத்து A2D அந்த சேனல்ல இருந்தப்ப நம்மள பத்தி ஒரு வீடியோ போட்டு இருந்திருப்பாரு. விஜய் கார்த்திகேயன் தான் பேசி இருந்திருப்பாரு. அப்பயும் ஏங்க இப்படி மாத்தி சொன்னீங்க? என்னதானங்க தெரியும் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே தப்பா கன்வே ஆகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல லாஸ்ட்ல வந்து ஆட் பண்ணி விட்டாரு. இதுக்கு முன்னாடி கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாலும் அந்த நீங்க என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கீங்களோ அதான் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றது வெளியே இருந்து. பட் அது நீங்களும் அதே மைண்ட் செட்ல இருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷம் கேட்கறதுக்கு. ஆனா நீங்களுமே என்னதான் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க? நான் என்ன நினைச்சேன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்களும் அந்த மைண்ட் செட் தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. நான் ஓகே நீங்க ஒண்ணா ஒர்க் பண்றீங்க, நீங்களும் அதே மாதிரி சொல்றீங்க. அன்னையில இருந்து இப்போ வரையுமே ஒரு क्वेश्चन என்னன்னா, உங்களுக்கு தெரியும் யாரு விஜய் யாரு கம்பெனி எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் போர்ட்ரே பண்ணது என்னதான் மேக்ஸிமம் 99% போர்ட்ரே பண்ணது என்னதான் போர்ட்ரே பண்ணிட்டு ஒரு குட்டியா ஒரு எழுத்துல போட்டிருந்தீங்க. ஓ, அப்ப அந்த மைண்ட் செட்லயே இல்லாதவர் தான் பெய்ட் ப்ரொமோஷன் எப்படி எல்லாம் கவர் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டியூஷன் எடுத்துட்டு இருந்தீங்க இல்லையா? தேவையில்லாம நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தானே தோணுது. நிறைய பம்மி இருக்கீங்க. அவன் வந்து இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போடல அப்படின்னு சொன்னானா, இல்லையே கண்டிப்பா போட்டனே அப்படின்ற மாதிரி நம்ம அடிச்சு ஊண்டிட்டு மேபி அந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் நாங்கள் கண்டிப்பா போட்டுருவோம், எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இல்ல மேபி அட்மின் அதுக்கு மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். நீ தப்பு பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? நான் பண்றேன், என் அட்மின் தான் பண்ணான்னு சொல்லணும். சொல்றேன் நான் பாக்குறேன் அப்படின்னு தான் அவன் சொல்லியிருந்திருக்கணும். பட் நீங்க வந்து இது எத்திக்கலா அப்படி இருக்குன்னா நீங்க வந்து மூவ் பண்ணுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்ட்டீங்க. அவன் இந்த டாப்பிக்கை எடுத்து தேவையில்லாம நம்மளை இது பண்ணுவான். அது ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் தான் டவுன் ஆகும். அது ரிலேட்டடாக இவன் வந்து ஒரு என்ன சொல்ல ப்ரூஃபை வச்சுக்கிட்டு அவன் பேசுவான். ஏன்னா அவங்ககிட்ட பேசிட்டான், ஆடியோ கால் இருக்கு, என்ன நடக்குதுன்ற ப்ராசஸ் தெரியும். இது தேவையில்லாத விஷயம்னு தோணுதுண்ணே. அண்ட் ஆல்சோ நீங்கள் எப்படி இதை வந்து பெட்டராக கன்வே பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா, தம்பி இப்போ நீ ஹிப்ஹாப் தமிழாக்கு ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் ஒரு கம்ப்யூட்டர் பண்ணுற, 2 லட்ச ரூபா காசு வாங்கிட்ட, அதுலேருந்து உனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்க போகுது. நீ அங்கேருந்து அந்த கம்ப்யூட்டர் செஞ்சு தரதுக்கு உனக்கு ஒரு லாபம் இருக்கும். அதை ஒரு வீடியோ மேக் பண்ணுற, அந்த வீடியோ நீ போஸ்ட் பண்ணுற, அதுக்கு நீ இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போடுவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுலேயும் மேபி அவன் ஒரு டவுட் கேட்கலாம், இல்லைங்க அது ஒரு ப்ரொடக்ஷன், அதுக்காக ஒரு இது கேட்குறாங்க, அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பொருளை வாங்கி அதை மேக் பண்ணி அதை வந்து நான் வீடியோ பண்ணுறேன், அதில் ஒரு சின்ன லாபம் இருக்கும் அப்படின்றப்ப தான் வீடியோ பண்ணுறேன். பட் இது உங்களுக்கு அப்படியே டிஃப்ரெண்ட்டு. பிராண்டு பே பண்ணுறாங்க, பொருளும் அவங்க கொடுத்துட்றாங்க, நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் வீடியோ பண்ணுறீங்கன்றப்ப நீங்கள் அது பெய்ட் ப்ரொமோஷன் தானே போடணும் அப்படின்னு சொன்னான்னா, ப்ரோ நீங்கள் வந்து ஒரு கேமரா வச்சு ஒரு பேர் வீடியோ எடுக்கிறீங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னா எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்கர், சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர், கேமராஸ், குவாலிட்டி. ஸோ நாங்கள் இதுக்கான மேக்கிங் சார்ஜஸ் தான் வாங்குகிறோம். இதைத்தான் நான் ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட சொன்னேன், மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படின்றப்ப இது எந்த மாதிரின்றது நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பெட்டராக கன்வே பண்ணியிருக்கோம்னு சொல்கிறேன். ஒர்க்கர்ஸ், கேமரா, குவாலிட்டி, ஏங்க என்ன ஒரு கண்டென்ட்டையும் புது கேமரா வாங்கியா ஷூட் பண்ண போறீங்க? சரி, சாஃப்ட்வேர் இல்லையா, உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா இன்ஷாட்டில் எடிட் பண்ணுங்க. இந்த வீடியோ கூட இன்ஷாட்டில் தான் எடிட் பண்ணுது. காசு வாங்குறதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எத்தனை கதை. ஸோ 2023 A2D நந்தா இந்த பெய்ட் ப்ரொமோஷன் பற்றி இதெல்லாம் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் அவங்க ஏதாவது மாற்றிக்கிட்டாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. பெருசாக எங்கே பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே மென்ஷன் பண்ண மாதிரியெல்லாம் இல்லை. அண்ட் தென் 2024 டெக் பாஸில் ஃபயர் வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் பற்றி ஒரு வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் மேக் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இதை பற்றியும் A2D நந்தா அவரோட சேனலில் ஜான்வரியில் பேசுகிறார். ஸோ இப்படி பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மிஸ்டர் சுதர்ஷனோட இந்த இயர் 2024 பெய்ட் ப்ரொமோஷன் பற்றின அவரோட ஸ்டாண்ட் என்ன, மிஸ்டர் சுதர்ஷனோட ஸ்டாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்தேன் நானும். அவன் வந்து வேணும்னு வாண்டடா இழுத்து நம்மளை பேசியிருக்கான். இதுல வந்து அவன் பண்ண மிஸ்டேக்கும் சொல்றான், நம்ம பண்ண மிஸ்டேக்கும் சொல்றான். முதல்ல இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போடலாம் அப்படின்னு கேட்டாங்க, நம்ம தான் அதை வேண்டாம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டோம். சரிங்களா?
இதுல நான் பண்ணதே வந்து அந்த இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போடாது. ஆனா நான் இப்ப அவன் பண்ண மிஸ்டேக்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது பெய்டுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? எனக்கு சும்மா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதாவது அவன் வந்து இது அவன் எதை வச்சு அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான்னு நான் சொல்றேன். இதுல எந்த நெகட்டிவும் இந்த நீ வீடியோல நீ சொல்லலையே. யார் சொன்னா? எப்பயுமே ஒரு கண்டென்ட்டை ஒரு மீமை வச்சு ஒரு கோவத்தோட சொல்றதுக்கும் ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ அதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணாம நடுநிலைமையா கொண்டு போறதுக்கும் இதுதான் வந்து அவன் கண்டதுக்கும் நம்ம கண்டதுக்கும் வித்தியாசம் நான் நினைக்கிறேன். இப்ப இதுக்கு முன்னாடி நான் இப்படி அவன் அத இதா வச்சுக்கிட்டு தான் அவன் அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். நீ நெகட்டிவ் இவ்வளவு சொல்லலையே. அப்ப நீ அதான் சொல்றேன்ல, இருங்க ஒரு விஷயம் சரியா. எது எதுனாலும் நான் ஆர்என்டி பண்ணணும்னு அவன் சொல்றான் இல்லையா. நான் ஆமா காசு வாங்கினேன். நம்ம வந்து இப்ப நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு ஐடியாக்காக நான் சொல்றத கொஞ்சம் முழுசா மட்டும் கேட்டுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் வீடியோ நான் ரொம்ப சோகமா உட்காந்து ஐயோ நம்மளுக்கு பண்ணிட்டாங்க, உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஐயோ அந்த ஐடி வேடு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வச்சு ரொம்ப சோகமா என்னை மன்னிச்சிருங்க ஆடியன்ஸ், என் மன்னிச்சிருங்க A2B தம்பி நேரடியாக சொல்லிடுவோம். நம்ம வந்து மற்றவங்க ப்ரொமோட் பண்ணவங்களாம் இல்லை, எங்களுக்கு வந்து அதுதான் அப்படின்னு வீடியோக்கு சொல்லிக்கலாம். A2B தம்பி மன்னிச்சிருங்க, நீங்கள் சொல்கிறதுனா எனக்கு என்ன சொல்ல, எனக்கு வந்து என்னோட ஒன்றது என் கண்ணையே திறந்துட்டீங்க அப்படின்னு மெதுவாக ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக பேசுகிற மாதிரி சோகம் போட்டு ஆமாம் நான் காசு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு சும்மா ரஃபாக சொல்கிறேன். ஆனால் காசு நான் எதுக்கு வாங்கினேன் உனக்கு எப்படி தெரியும்? நான் ரீலுக்கு காசு வாங்கினேன், இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போட்டு ரீல் போட்டிருக்கேன். அந்த ரீலை நான் யூடியூப்ல கூட போடல. நான் லான்ச் அன்னைக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிவைஸ் கிடைக்குது, அதை நான் எடுத்து ஓப்பன் பண்ணி இன்னொருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வரேன். எங்கள் டீம்ல ஸ்கிரிப்ட் கிடையாது, அதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கல்ல அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் தான் பண்ணேன். எந்த இடத்துலையும் நம்ம வந்து என்ன ஒப்பீனியன் சொல்லாமலாம் இல்லை. நம்ம பண்ணாது என்னன்னா டைமிங் ரிலேட்டடாக அது ஒரு நாள் தான் டைம் இருந்தது. ஸோ அந்த டயத்தில் நான் வந்து வீடியோ கொடுக்கணுன்றதுக்காக ஜஸ்ட் அந்த ஒன் டேல நான் என்ன வீடியோ பண்ண முடியுமோ அதை தான் பண்ணோம். சரிங்களா? நான் மேபி இன்னும் ஒரு வாரம் யூஸ் பண்ணியிருந்தா அது ஹீட்டான இஷ்யூ தெரிஞ்சிருக்கும், பேட்டரி இஷ்யூ தெரிஞ்சிருக்கும், இவ்வளோதான். ஏங்க ஒண்ணுமே தெரியாம எதுக்கு வீடியோ போட்டீங்க? உங்களை அவ்வளோ அவசரமா வீடியோ போட சொல்லி யாரு கேட்டா? மக்கள் யாராவது வந்து சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் வந்து வீடியோ போடாம நாங்கள் யாருமே ப்ராடக்ட் வாங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி உங்க ஆஃபீஸ் முன்னாடி எதுவும் போராட்டம் பண்ணாங்களா என்ன? அவங்க வாட்ஸ்அப்ல நீங்க ஜனவரி 13 கேட்டீங்களா? அந்த வாட்ஸ்அப் யாரோட? ஜனவரி 13னா அவன் அந்த வீடியோல வாட்ஸ்அப்ல ஏதோ ஒன்று காமிச்சிருந்தான்ல, என்னமோ 13 கேட்குற மாதிரி நான் வந்து சேட் பண்ணி கேட்டேன். ஆமா இட்ஸ் ஃபெயில்னு சொன்ன மாதிரி நீங்க அதுக்கு இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட பேசினதை வச்சு சொல்றானோ நம்ம. இருங்க இதுக்கு முன்னாடி நான் பேசினேன் அவங்க டீம்கிட்ட அப்படின்னு சொல்றான் இல்லையா. இப்ப இவ்வளவு விஷயத்தை அது அவங்க வேர்டை ஸ்பாம் பண்ணது திருப்பி வந்து ஸ்பாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நான் அவங்க டீம்ல பேசினேன் அப்படின்னு சொல்றத நான் சுதர்ஷன்கிட்ட பேசலன்னு சொல்லணும்ல. நான் கணேசன்கிட்ட பேசினேன், இல்ல அவங்க ஆள்கிட்ட ஒருத்தன்ட்ட போன் பண்ணி இந்த மாதிரி ஒன்னா கம்ப்யூட்டர் மேக் பண்ணணும், நான் இந்த மாதிரி இதுக்கு வந்து அப்படின்னு சொன்னப்போ அவன் என்கிட்ட வந்து ஒரு மிஸ்பிஹேவோ இல்லை ஏதோ என்கிட்ட தப்பா பேசினாயோ வையா போனோம் அப்படின்னா A2D இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றது வந்து காமனா? A2D அதாவது சொல்லலாம், A2D நந்தான் நான் வந்து அதை வந்து இது பண்ணி சொல்லலாமா? காமனா சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. கரெக்ட் தானே? அப்ப நான் விஜய்கிட்ட தான் பேசினேன் அப்படின்னு ஏன் வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட போடல? அன்னைக்கு 6 மாசம் கழிச்சு நான் வந்து அது அவர்கிட்ட கேட்டா என்னைய மாட்டி விட பாக்குறேன், அவரோட மைண்ட் செட்டா இருக்கு. ஒரு வீடியோ கொடுக்குறேன் சுத்துறேன் அப்படின்றதுலாம் அவன் சொல்ல தெரியுது இல்லையா. அவன் முதல் நாளே அடுத்தது நான் இந்த மாதிரி விஜய்கிட்டலாம் பேசினேன்றதை அவன் சொல்லிட்டு இருக்கணும் இல்லையா, ஒரு ஷார்ட் போட்டு இல்லையா. அதாவது உருட்டு மூவி செலிப்ரேஷன் ஒன்று கொண்டாட தெரியுது இல்லையா. அப்ப நான் வந்து இது நான் பண்ணது தப்புன்னு அவன் சொல்லியிருக்கணும் இல்லையா. அவன் தான் அவன் மேல இருக்கிற இதுதான் போயிடுச்சு, அவன் தான் இதுக்காக தானே பண்றான்னு ஆயிடுச்சு. ஆனா அது அவன்கிட்ட இருக்கட்டும்னே, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. திருப்பி அவன் அடிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ரூஃபே கூட கிரியேட் பண்ணி ஒரு ப்ரூஃபை கிரியேட் பண்ணி அவனை திருப்பி அடிச்சு விட்டுறணும். ஒரு விஷயம் இந்த வட்டம் அவன் வந்து திட்டிருக்கான். ஏன்னா அவன் இப்ப ஒண்ணு இல்ல R&D பண்ணான்னா முதல் கேள்வி நான் பெய்டு பண்ணேன், அது ரீலா தான் பண்ணேன், மெயின் வீடியோ பண்ணேன். நான் பெய்டு பண்ணேன்றதுக்கு அவன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? நான் சொல்றேன், காசு வாங்கிக்கிட்டு தான் பேசினாரு. வீடியோக்கு தனியா ஷார்ட்ஸ் தனியா காசு வாங்கிக்கிட்டு தான் பேசினாரு. நான் பெய்டு பண்ணேன்றதுக்கு உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? நான் ப்ரூஃப் கரெக்டா இருந்தா பாரு என்னோட இமெயில் அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் ரெடி பண்ணி அந்த இமெயிலை காட்டிடணும். ஓகேவா?
ஒருத்தர் அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஃபேக்கா ரீலுக்கு தான் காசு வாங்கினேன், வீடியோக்கு எங்க காசு வாங்கினேன் அப்படின்னு ஒரு இமெயில் கிரியேட் பண்ணியாவது அவங்களை காலி பண்ணிடணும்னு நினைக்கிறது என்ன மாதிரியான எத்திக்ஸ்? இதே என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். முன்னாடி நம்ம ஒரு வீடியோ லேப்டாப் வீடியோ ரிஜெக்ட் பண்ணமே ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோக்கு அவன் வாங்கி ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கானே, அவன் R&D பண்ணானா, அதுல பெய்டு இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போட்டானா, லேப்டாப் வீடியோ எடுத்துக்கோங்க, பேஸ் வேரியன்ட்டோட ப்ரைஸை வச்சு இதான் ஹை வேரியன்ட் ப்ரைஸ்ன்னு சொன்னான். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு 2 லட்ச ரூபா லேப்டாப்பை 20,000 ரூபா லேப்டாப், இன்னும் அந்த வீடியோ இருக்கு, 20,000 ரூபான்னு சொல்லி அவன் போட்டு அவன் கமெண்ட்லையும் கல்வி ஊற்றுற வீடியோ இருக்கு. ஸோ இவனே அதை பண்ண மாட்டான்றப்ப நம்மளை சொல்றது இவன் எந்த வகையில நியாயம் நான் கேட்கிறேன். சரிங்களா? இதுல முதல் கேள்வி இவன் மாற்றின இடமே என்னை பொறுத்தவரை தான். நான் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க, இது பெய்டு இது இல்லை அப்படின்றத என் எப்படி கண்டுபிடிச்சான்? அது அசம்ஷன் தான். அவன் குற்றச்சாட்டே வைக்க முடியாது இல்லையா? என்ன வச்சு கலாய்ச்சி அந்த இதை நீ சொல்ல முடியாது இல்லையா? ஒரு தடவை நீ சொன்ன இப்படியே நம்ம சொல்லிக்கணும். நீ ஒரு தடவை சொன்ன என் மேல தப்பு இருக்குன்றப்ப நான் திருத்திக்கிறேன். அது ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு அழகு. சரியா? நான் திருத்திக்கிட்டு அதை நான் பண்ணணும். நீயே திருப்பி அவன் அடிச்சாதான் நான் வளருவேன் அப்படின்றது ஒண்ணு அடிச்சும் வளரணும், இல்ல அவன் காலில் விழுகணும். சில பேர் விழுந்துருக்காங்க. இப்போ இவர் தமிழ் டெக் இங்க ப்ரொமோட் பண்றான். என்னன்னா, இங்க பண்ணா நான் போட்டுருவேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றான். எங்கன்னா இப்ப தமிழ் டெக் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. புரியுதா? அதனால என்னன்னா இப்போ தமிழ் டெக்கை ப்ரொமோட் பண்ற மாதிரி பேசுறான். ப்ரொமோட் பண்ணல, அவன் இன்னமும் அசிங்கம் தான் படுத்துறான். This is an unwanted statement irrelevant to the current situation. இப்போ இன்னைக்குமே நம்ம இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போடலாமா அப்படின்ற ஒரு இது இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த OnePlus வீடியோக்கு OnePlus வீடியோ தேவையில்ல. இப்போ அவர் ஹேஷ்டேக் கொலாப்னு போடுவான். அது தமிழ் டெக் ஹேஷ்டேக் கொலாப்னு போட்டிருக்கானா, நம்ம போடல அப்படி போட தேவை. நம்ம ஸ்டாண்ட் படி நிப்போம் சுதர்ஷன், அதுதான் நம்மளுக்கு அழகு. நம்ம எங்க மேபி முருகேஷ் சொன்ன ஐடியாவை வேணா எடுத்துக்கலாம். நம்ம போன் அல்லாத மத்தது பண்றப்ப அது கொஞ்சம் நம்ம ஃபுல்லா லைக் சிலதெல்லாம் நம்ம லைட்டா மொழி வச்சிருக்கிறோம் அப்படின்னா அங்க போட்டு விட்டுறலாம். ஹார்டன் இதா சொல்லாம போட்டு விட்டுறலானே. இது பாருங்க, இனிமே நடக்கிறதுலாம் வேற. சரியா? முடிஞ்சிருச்சு. இன்னைக்குதான் நம்ம பேசணும். இவன் அவன் அசம்ஷன்ல சிக்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. போன வருஷம் நம்ம மேல ஒரு பிரச்சனை இருந்தது. பிரச்சனை தான், அதை அக்செப்ட் பண்ணியாச்சு. ஆமா, அப்ப நம்ம வீடியோ பண்ணாலும் நம்ம மேல இஷ்யூ. ஓகேங்களா? இந்த வருஷம் அவனோட மெயின் சினாரியோவே நம்ம காசு வாங்கிட்டு பேசணும் அப்படின்றத அவன் சொல்றான். ஹவு ஹீ நோ இதுல நான் பே பண்ணேன். இதுல இன்டைரக்டா ஒரு இது வருது பாத்தீங்களா? நீ ரீல்ஸ்க்கு காசு வாங்கியிருக்கிறோம் நம்ம சொல்லிருக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம ஆடியன்ஸ் எப்படி போடுவாங்கன்னா, நீ எப்படியும் காசு வாங்கிட்டு இல்லடா, அதனாலதான்டா நீ இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லாம விட்டா. அது நம்ம அவங்களை அப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியாது சுதர்ஷன். நம்ம கண்டுக்காம விட்டுட்டு நம்ம இன்னும் கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். அது பண்றப்ப மக்கள் இந்த அன்னைக்கு நீ OnePlus போட்ட, நான் எத்தனை கமெண்ட் வருதுன்னு சும்மா பார்த்தேன். எல்லாமே அடுத்து ப்ரோ எக்ஸ் ப்ரோ ப்ரோ எல்லாம் சாம்சங் அந்த ப்ரொமோஷன்ன்ற ஒரு விஷயத்தை நான் கமெண்ட் இது ஸ்டாம்ப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அதனால அது வரல, அவ்வளவுதான் தப்பு. இல்ல அது அது இல்லனாலும் ப்ரொமோஷன்ன்றத நான் ஸ்டாம்ப் பண்ணி வச்சிருக்கேன். வேற எதுவும் கிடையாது. சோ பெய்ட் ப்ரமோஷனுக்கு அகைன்ஸ்டான டெக் சூப்பர் ஸ்டார் ப்ரமோஷன்ங்கற வார்த்தையே ஸ்டாம்ப்ல போட்டாரு. பசங்க அந்த கமெண்ட் அந்த வேர்டை யூஸ் பண்ணி கமெண்ட் போட்டா அது delete ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த வேர்ட் வராது. தட்ஸ் வை நம்மளால அதுல ஃப்ரீயா பேச முடிஞ்சது. ஒரு சேஞ்ச் கூட அவங்க சொல்லல. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்காக மட்டும் தான் வீடியோ கேட்டாங்க. மிச்சபடி எந்த சேஞ்சும் வந்திருக்காது. இன்னும் எல்லாத்துக்குமே அது குரூப் லேட்டர் இருக்கும். அவங்க நானும் அதுதான் நான் நினைச்சேன். ஏன்னா நம்ம ரசங்கத்தை மட்டும் இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா நம்ம பண்ண வீடியோல அவங்க எந்த கரெக்ஷனும் சொல்லல. அதான் சொல்றேன். அதனாலதான் நானும் விட்டுட்டேன். ரீல் பெய்டு ஃபுல் வீடியோ FOC. ஆமா, அவனோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அசியூம்ல பண்ணிருக்கான். நம்ம அவனை ப்ரூஃப் பண்ணி பண்ண தேவையில்ல. we know what அப்படின்றத சொல்லிட்டு நீங்க யாராவது கேட்டா கூட விட்டுருங்க. நான் பசங்கிட்ட நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அப்படி இது நான் அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறேன். எப்படின்னா, நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணுவோம். சரிங்களா? நக்கல் வேணுக்குன்னே நம்மளும் அவனன்றத தெரியக்கூடாது. ஓகேங்களா? புரியுது சொல்றோம் இல்லையா? அடுத்து ஒரு வீடியோ பண்ணல
ஏப்பா இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போட்டிருப்பாங்க, இல்லை அவங்க தான்ப்பா காசு கொடுக்குறாங்க, இல்லை அவங்களாம் ஒரு இதை கற்பனையை பண்ணிட்டு இது காசு கொடுத்துருக்குன்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒன்று வேணுக்குனே அதை வந்து மக்களுக்கு சொல்லிடணும், சொல்லாமல் சொல்லிடணும். அசியூம் தான் பண்ணாங்க அப்படின்னு நீ அப்படி கூட பண்ணிக்கோ, ஏன்னா படங்கள்ல அப்படிதான் பண்ணுவாங்க. நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இது மாதிரிதான் ஒரு டைலாக் சும்மா சொல்றேன், அடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு 5 ப்ரூஃப் இருக்கு, சரியா? நீங்க நேரம் பார்த்து சொல்லுங்க, நிஜமா அவன் அடிப்போம். என்ன சொல்ல ஐநோ நீங்க புரியுது நான் சொல்றது, நீங்க எல்லா வகையிலையும் புரியுது, ஓகேங்களா? அடிக்கணும்னு நினைச்சோம்னா அடிக்கணும்னு நினைக்கிறேன்னு ஒரு டைம் வரும், ஓகேங்களா? இல்ல நான் அடிக்கணும்னு நினைச்சேன்னா சொல்லுவேன். எப்ப அப்படின்னா அவன் நம்மளை விட நல்லா இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கானா, அடிடா அப்படின்னு அப்ப அடிப்போம். நீ பண்ணணும்னா பசங்களை வச்சு ரியாக்ட் பண்ணிக்கோ. மேஜர் இதெல்லாம் சின்ன சின்னது பிரச்சனை இல்ல. நல்லா இருக்கு. வேற இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே கல்லுல வந்து 2 சேனல்ல வந்து போட்டி சேனல்ஸ் டிஸ்கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு பிளான் வேற போடுறாங்க. நாம் வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து தமிழ் டெக்கு பெய்ட் கேம்பெயின் பண்ணி அதை இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு போட்ட ஒரு கேட்ஜெட்டை வாங்கி நம்ம ஒரு கேம்பெயினுக்கு போடுற வீடியோ மாதிரியே அன்பாக்ஸ் பண்ணி போடணும். போடுற அந்த வீடியோவில் நடுவில் இந்த மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணோம். அப்போ அது வாங்கி தான் இப்போ ரிவ்யூ போடுறோம், இதுக்கெலாம் எந்த கம்பெனியும் பே பண்ணல, நம்ம ஸ்டைலில் வீடியோ வருது. அப்புறம் அந்த சேனல் போட்டிருக்காங்க, இந்த சேனல் போட்டிருக்காங்க, நம்ம போடலான்னு யாராவது கத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி சொல்லி வாங்கின பில்லு காமிச்சு வீடியோ போட்டு அது ஏ சொன்ன மாதிரி இருக்கணும். பட் நம்ம டைரெக்டாக நம்ம வந்து வாங்கி வீடியோ போட்ட மாதிரி நம்ம ஸ்டைல் பிளானா இருக்காங்க. நம்ம ஃபாலோவர்ஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணணும். ஃபாலோவர்ஸை ட்ரிகர் பண்ணுறீங்களா? பில்லு காட்டணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம வந்து அவங்க போட்டிருக்காங்கன்றதுனால இதுவும் அப்படி நினச்சிக்காதீங்கப்பா, இதெல்லாம் அப்படி தான். தேவைப்பட்டால் நான் பில்லு வேணுன்னா காட்டுறேன் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ ரொம்ப பேர் கேட்குறப்ப அதை சின்ஸ் நிறைய பேர் கேட்டதுனால கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ நம்ம ரொம்ப ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்காது. அது எக்ஸாக்டாக எப்படி சொல்ல வரீங்க அப்படின்னா, தமிழ் டெக் வந்து ஒரு பெய்டு ஸ்பீக்கர் பண்ணுறாரு. அதே ஸ்பீக்கரை நம்மளும் வாங்கி டக்குன்னு வீடியோ வந்து இறக்கிடணும். இறக்கிட்டு அந்த வீடியோவுக்கு நடுவில் அதை வந்து சொல்லணும், ஏப்பா இது வந்து நாங்கள் வாங்கின ஸ்பீக்கர்ப்பா, நிறைய பேர் கிளம்பி வந்துடுவாங்க, அவர் வீடியோ போட்டார், அப்போ இதுவும் பெய்டு வீடியோ தான், உங்களுக்கு தெரியாது, மக்களை ஏமாத்துறாங்கன்றுவாங்க, இதை பார்த்துக்க, இது வந்து நாங்கள் வாங்கினது தான் அப்படின்ற மாதிரி சம்திங் இப்படி சொல்லணும். கரெக்டாக? அப்படி இல்லாட்டி இப்படி சொல்லிடணும், அவரு பெய்ட் ப்ரொமோஷன் போட்டிருக்கான்ப்பா, இவன் போடலை, இவன் வந்து பிடித்தான் அப்படின்னு கிளம்பி வந்துடுவாங்க சில பேர். அவங்க புரியாதவங்களுக்கு தான் காட்டிடுறேன் பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடணும், இல்லையா? இவ்வளோ இணக்கமாக 3 பேரும் சேர்ந்து கூட்டு பிளான் போட்டுட்டு தான் இப்போ வெளியே வந்து நான் பெய்ட் கண்டென்ட்டுக்கு எதிரி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக என்னெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதில் ஐரணி என்னென்னா, இதெல்லாம் ஏ நந்தாக்கு நடந்தது தான். அதாவது 2023ல் டெக் பாஸ், தமிழ் டெக் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் கேள்வி கேட்டப்போ, நந்தா சின்ன சேனல், நந்தா ஒரு பாப்புலாரிட்டிக்காக பண்ணுறாரு, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நந்தா பற்றி அவங்க சொன்னாங்க. நந்தாங்கிற ஏ2டிங்கிற பேரையும் வந்துட்டு ஸ்பேமில் போட்டாங்க. இதெல்லாம் எதிர்த்து நந்தாவும் கேள்வி கேட்டார், எதுக்காக என் பேரை ஸ்பேமில் போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நியாயமான கேள்வி. பட் ஆனால் அதுக்கு அவங்க கொடுத்த பதில், சாரி எங்கள் டீமில் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு தெரியாது. 2023ல் பீப்புள் மிஸ்லீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தா எடுத்த ஸ்டாண்ட் ஒரு ஆனஸ்டான ஸ்டாண்ட் வித் தட் ஸ்டாண்ட், ஓகே. பட் 2024ல் 26 லட்சம் பேரை ஏன் மிஸ்லீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு, அந்த டெய்லர் காஸ் ஸ்கேம் வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ப்ராப்பரான பதில் வந்துட்டு வரல. பேச முடியாது. எப்படி வந்துட்டு நந்தா அந்த சேனல்ஸ் கேள்வி கேட்டப்போ அந்த சேனல்ஸ் எல்லாமே நந்தா ஒரு சின்ன சேனல் பாப்புலாரிட்டிக்காக பண்ணுறாரு அப்படின்னு வந்து அவர் டிகிரேட் பண்ணாங்களோ, அந்த ஏ2டி அப்படிங்கிற ஒரு நேமை வந்து ஸ்பேமில் போட்டாங்களோ, அதே தான் இப்போ நந்தாவை நோக்கி கேள்வி கேட்டால் அவரும் பண்ணுறாரு. சிட் ஃப்ரீக்வன்சி ஒரு ஜஸ்பான் சேனல், சின்ன சேனல் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறது, சிட் ஃப்ரீக்வன்சிங்கிற பேரை ஸ்பேமில் போடுறது, கேட்டால் இல்லை சொல்லிட்டா எனக்கு தெரியாது, எங்கள் டீம் பண்ணிட்டாங்க, ஐம் சாரி சாரின்னு சொல்லலைன்னுங்களா, எங்கள் டீம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ அதே கருப்பு சட்டை, அதே சாட் பிஜிஎம், லைக் வை
இப்போ என்னன்னா 6 ஃப்ரீக்வன்சின்ற சேனல்ல A2Dக்கு ஒரு உருட்டு மூவி வந்திருக்கு, உருட்டு ஃபேக்டரின்ற ஒரு டைட்டில்ல. சோ அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் A2D வீடியோல போய் இந்த ரிப்ளை வீடியோ பண்ணுங்க, 6 ஃப்ரீக்வன்சி வந்து ரிப்ளை வீடியோ பண்ணுங்க சொல்லும்போது சித்ன்ற பேரே யாரும் யூஸ் பண்ண முடியல. அதெல்லாம் கூட வரல, சித்ன்ற அந்த ஒரு பேர் மட்டும் வர மாட்டேங்குது. இது என்ன கணக்குன்னு தெரியல. அவரோட கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே இத பத்தி தான் இருக்கு. சோ சித் ஒரு கமெண்ட் சூப்பர் ப்ரோ. கொஞ்சம் பாத்துக்கனா சூப்பர் ப்ரோ மட்டும் தான் இருக்கு. உங்களே சித்துன்ற பேர் போட்டுக்கானோ சிட்டுங்கிறத தமிழ்ல மாத்தி போடுங்க. போட்ட ஹாய் ப்ரோன்ற நார்மலா போட்டது வந்து இருக்கு. ஆனா A2D போட்டது இங்க வரல. ஏன் வரல? A2D ஸ்பாம் ஆகி இருக்காரு. கமெண்ட் செக்ஷன்ல A2D அப்படின்ற டாக ஸ்பாம் பண்ணி விட்டார். அதுக்கான ப்ரூஃப் இங்க பாருங்க. இது வந்து ஒரு நல்ல மனுஷன் பெரிய மனுஷனோட செய்யலாம். அந்த ஸ்பாம் விட்டாரு, பேரை மென்ஷன் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஏன்னா இவர் ஒரு நார்சிஸ்டிக்கான பர்சன். பேச்சாடா பேசுங்க, கொஞ்சம் கொஞ்சம் மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீ இதுல வேற போற ஒரு இடத்துலலாம் ஃப்ரீக்வன்சி கேள்வி இவருக்கும் A2Dக்கு ஒரு ருட்டு மூவி செஞ்சிருக்காங்க. 7 ராகம் 7 தாளம் எடுத்து பாட்டு வேற பாடுறீங்க. பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப அந்த வரிசையில கடைசியில என்ன இவங்க உங்களை யாருங்க போய் அந்த வரிசையில நிக்க சொன்னது? இவ்வளவு பேரா? எனக்கு தெரிஞ்சு எந்த பொண்ணும் உங்களை வந்துட்டு ஒரு தாம்பாலத்துல வந்துட்டு வெத்தலை பாக்கு தேங்காய் எல்லாம் வச்சு வாங்க நந்தா வந்து என் பிரச்சனையை பத்தி கொஞ்சம் பேசுங்க நந்தா சொல்லி உங்களை கூப்பிட்டாங்க. வந்து வாலண்டியரா ஒரு ஸ்டேட்டஸை போட்டு நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு அந்த பிரச்சனையில முடிச்சீங்க. இப்போ வந்துட்டு இப்படி சொன்னா எப்படி சரி, பதில் சொன்னா நான் சொல்லணும்னா சொல்ல மாட்டேனா, அதனாலதான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நினைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டா இந்த பாட்டை ஏன் பாடுறீங்க? அது கொஞ்சம் மிசாலினிஸ்டிக்கான பாட்டு. நீங்க என்ன பண்றீங்க? ஃபெமினிஸ்ட் காஸ்க்காக வந்ததுனால நீங்க பேசாம இந்த பாட்டு பாடுங்க. இதுதான் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். ஆரம்பத்தில் இருக்க எத்திக்ஸ் கடைசி வரைக்கும் இருக்கணும். நம்ம ரொம்ப சின்ன சேனலாக இருக்கப்போ நம்ம ஒரு பெரிய சேனல் எடுத்து கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டா நாம கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். நாளைக்கு நாம வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற யாராவது ஒருத்தங்க நீங்க ஏன் இந்த தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கும் பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு நமக்கு என்ன நடந்துச்சோ அதையே நம்ம அவங்களுக்கும் வந்து திருப்பி செய்யக்கூடாது. சும்மா இருங்க. 1000 பேர் இருக்கிற திருவிழா கூட்டத்துல நம்ம ராசுக்குட்டி போனா கூட அவன் போட்டுக்க துணியை வச்சே பழிச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு யாருமே போடாத ஒரு நேரத்துல அதை மெச்சு 2 வார்த்தை பேசுவீங்களா? சும்மா அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டு. அது ஒரு சோல்ஜர்ஸோட இது ஹெல்மெட். அப்ப ஒரு பிராண்ட வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல்ல ப்ரோமோட் பண்றதே தப்பா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னு சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் அது என்ன டைப் ஆஃப் ப்ரமோஷன் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல்ல ப்ரோமோட் பண்றாங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ப்ரமோஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா செல்ஃப் ப்ரமோஷன், அட்வர்டைஸ்மெண்ட், பார்ட்டர், கொலாப், இமர்ஷன், பெய்ட் ரிவ்யூ இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலே ஒரு பிராண்டை வந்து ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்க ப்ராடக்ட்டை அவங்களே அவங்க சேனலில் ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா அதுதான் வந்து செல்ஃப் ப்ரமோஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்படி பேசிட்டு இருக்கப்பவே டக்குன்னு கட் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா பிஸ்னஸ் டிப்ஸ்க்குமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அமாரா இன்ஃப்ளூயன்ஸ். உங்கள் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், அக்ரிமெண்ட், லைசன்சிங்கில் ஆரம்பிச்சு உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், மெஷினரி, பேக்கேஜிங், அதுக்கான வெப்சைட் அண்ட் ட்ரேட்மார்க், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், உங்கள் பிஸ்னஸோட என்டையர் அக்கௌண்ட்ஸ், டேக்ஸ் ஃபைலிங் எல்லாமே ஒரே இடத்துல. ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அமாரா இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ நீங்க பார்த்தது செல்ஃப் ப்ரமோஷன். ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி அப்படியே அவங்க ப்ரமோஷன் போட்டாங்க. வேற ஒரு பிராண்ட் கிட்ட வந்து காசு வாங்கி ஒரு வீடியோக்கு நடுவுல வந்துட்டு இத ப்ளே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டா அது அட்வர்டைஸ்மெண்ட். கொலாப்ங்கிறது மோஸ்டா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 2 பாப்புலரான பீப்புள் ஒரு ஒண்ணா சேர்ந்து ஒரு வீடியோ மேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டா அதுதான் கொலாப். 2 பேரோட ஆடியன்ஸையும் அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. பட் இதுல வந்து பெருசா மணி வந்துட்டு இன்வால்வ் ஆகாது. நெக்ஸ்ட் கம்ஸ் பார்ட்டர். பார்ட்டருங்கிறது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா ஓகே ஸோ இப்போ அமாரா இன்ஃப்ளூயன்ஸ்ல இவ்வளோ சர்வீசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் பண்ணேன். இதில் லெட்ஸே வந்துட்டு வெப்சைட், ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு பாப்புலரான பர்சனுக்கு நாங்கள் வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி தரோம். அந்த வெப்சைட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது ஃப்ரீயாக பண்ணி தரோம். ஸோ அந்த வெப்சைட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோவாக மேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுதான் வந்து பார்ட்டர். அடுத்தது இமர்ஷன். இமர்ஷன்ங்கிறது வந்து ஆக்சுவலா ஃப்ரீங்கிற வேர்டை தூக்கிடுங்க. பார்ட்டர்ல ஃப்ரீ வராது. கொடுக்கப்பட்டுச்சோ அதே நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அவங்களோட ரிவ்யூக்கு நீங்க உங்க ப்ராடக்ட் கொடுக்குறீங்க. சோ இட்ஸ் நாட் ஃப்ரீ. அந்த இப்ப நம்ம இத வந்து ஒரு வேலையா பண்ணாம அந்த ஒரு சூழல்ல மூழ்கி பண்றது. இப்போ ஒரு டிவைஸ் லான்ச் பண்றாங்க. அந்த டிவைஸை பத்தி நம்ம சொல்லி ஜஸ்ட் லைக் தட் சொன்னா நல்லா இருக்காதுன்றதுனால ஒரு 2 days நம்மள பாக்குக்கு அனுப்புவாங்க, இல்ல இந்த அடுத்து துபாய்க்கு அனுப்புறாங்க. சோ அங்க போய் போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிரியேட் பண்ணுவாங்க. அங்க நிறைய சிச்சுவேஷன் கொடுப்பாங்க, ஆம்பியன்ஸ் கொடுப்பாங்க. அங்க போட்டோ எடுத்து ஸ்லோவா அதை பத்தி என்ன தொங்கி வச்சு நம்மளுக்கு நல்ல ஸ்டார் ஹோட்டல்ஸ் கொடுத்துருவாங்க, நல்ல மாடல்ஸ் கொடுப்பாங்க போட்டோ எடுக்க.
பார்ட்டி டின்னர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இயல்பா அது வந்து அதுக்கே ஒரு பார்ட்டி டின்னர் துபாய். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ரெசார்ட் போறீங்க, அந்த ரெசார்ட் நீங்க போறதுக்கு முன்னாடி நிறைய டிராவல் ஏஜென்ட்டை இமர்ஷன் சொல்லி கூப்பிடுவாங்க. எங்களோட இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, இதுல லைட்ஸ் இருங்க. இமர்ஷன் வந்து லைட்ஸ் இருக்கிறது, தட் இஸ் வாட் இமர்ஷன். ஸோ அதே சிந்தனையா அதுக்காகவே டெடிகேட் பண்ணி பிராண்ட் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிருக்காங்க. அதுதான். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன ப்ரொமோஷன்ஸை வந்து பண்ணுறது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட்ஸ்லையோ இல்லை வந்துட்டு ஒரு மென்ஷனோ, இது ஒரு ஆட் தான், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை சம் வே வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா அது தப்பு கிடையாது. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா தப்பு தான், லீகலாகவே தப்பு தான். பட் ஆனால் ஏன் வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு இன்ஃப்ளூயன்சரோ ஒரு யூடியூபரோ வந்துட்டு இதை பண்ணுறாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டா வெரி மினிமல். சரி, இதை பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது, ஜஸ்ட் ஒரு மென்ஷன் தானே, அதை சொல்கிறதுல போய் என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டா கரெக்டான கேள்வி தான். பட் ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கு நடுவில் ஒரு 1 minute அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னா அந்த இடத்துல திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை ஏதாவது வந்துட்டு ஒரு டேகோ ஒரு மென்ஷனோ பண்ணிடலாம். பட் ஆனால் ஒரு வீடியோ முழுக்கவே அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? அது எப்படிங்க வீடியோ மொத்தமும் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேலை அதுக்காகவே vlog பண்ற சேனல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஒரு மொத்த vlogமே கம்பேரிசன், லாங் டேர்ம் வீடியோ, இந்த மாதிரி இன்னும் பல பெயர்கள். ஸோ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா அது அவங்களே சொந்தமாக வந்துட்டு காசு போட்டு வாங்கின மாதிரியான ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுவாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா, நான் புதுசாக ரூம் ரெடி பண்ணோம், ஏசி வந்து ஹைசன்ஸில் வாங்கியிருந்தோம், 5 star ஏசி. ஸோ அப்படியே ரிவ்யூ பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக நாங்கள் வாங்கின ஹைசன்ஸோட இன்டெலி ப்ரோ அப்படின்ற இந்த ஏசி. இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு, வாங்கினேங்கிறாரு, வாங்க ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. பட் ஆக்சுவலாக நடந்தது பிஹைண்ட் த சீன்ஸில் என்ன அப்படின்னா, இந்த 5 நிமிஷம் வீடியோக்கு இந்த பிராண்ட் பே பண்ண அமௌண்ட் வந்துட்டு 4 லட்சம் ரூபாய். ஏசி வந்து ஹைசன்ஸில் வாங்கியிருந்தோம். ரீசெண்டாக நாங்கள் வாங்கின ஹைசன்ஸ். சரி, அடுத்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஐக்யூ லான்ச் பண்ணிருக்க இந்த போன் தான் ஐக்யூ நியோ 9 Pro. டேய் என்ன சவுண்ட்லாம் ஓவரா இருக்கு? நான் எதுவும் பெருசா வாங்கிட்டியா? நான் எதுவும் வாங்கலப்பா, நீ தான் டிகியோட வீடியோ எல்லாம் பண்ண, என்னமோ பொட்டியோடலாம் வர. எவ்வளவு கொடுத்தாங்க? நீயா இருந்தா எவ்வளவு கொடுத்துருப்ப? நான் 5 பைசா கூட தர மாட்டேன். அதான் அவங்களும் பண்ணாங்க. முதல்ல ரியாலிட்டி தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது நிறுத்திக்க, சரியா? ஓஹோ, அப்படியே போட்ட பிளான் அந்த. சரி, இதோட ரியாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 4.5 lakhs. இதை பேசுறதுக்காக கொடுக்கப்பட்ட காசு வந்து 4.5 lakhs. ஆனால் ஒரு விஷயம் உண்மைதான், 5 பைசாலாம் கொடுக்கல, லட்சக்கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா, உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமளை ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. இது எப்படி வந்து ரிவ்யூ ஆகும்? ஒரு பிராண்ட் கிட்ட காசு வாங்கிட்டு அந்த பிராண்டோட ஸ்கிரிப்டை சரி இப்படி சொல்லிட்டா பீப்புள் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பிராண்டோட அப்ரூவலோட ஒரு 2 குறைய வந்து சேர்த்து சொல்றது தான் இந்த ரிவ்யூஸ். அவங்க 2 ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சுதர்ஷன். ஒன்று வந்து இதுதான் மோஸ்ட் டியூரபிள் ஃபோனுன்னு சொல்கிறாங்க, அதாவது இதுதான் பெஸ்ட்டாக. ஜஸ்ட்டு டியூரபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் மட்டும் பண்ணலை, இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட் அப்படின்லாம் சொல்லிடலாம். பட் ஒரு சில போர்ஷனில் லைக் கேமரா இந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸில் வந்து OnePlus வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. பிகாஸ் கம்பேரிசனும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்பேரிசன் வந்தாலே வந்து ஒரு சில விஷயங்கள் நல்லா சொன்னால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். வெறும் சாம்சங் மட்டும் சொன்னோன்னா அது ஜால்ரா தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஈக்குவலாக பேசுகிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே அதான் சொல்ல போகிறோம். பட் ஓவரால் பாயிண்ட்டில் அப்படின்னு பார்க்கல வந்து சாம்சங் பெஸ்ட்டு. கேமரா செக்மெண்ட்டில் OnePlus வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதனால் அந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் எனக்கு தெரிஞ்சு OnePlus போய்டும்னு நினைக்கிறேன். ஓகே சுதர்ஷன், அப்போ நம்ம சொல்லிடுவோம். அது போக கேமராவில் இது OnePlus தான் பெட்டராக இருக்குன்றதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி இப்படி தான் வரப்போகுதுன்றதை சொல்லி அவங்ககிட்ட தெரியப்படுத்திட்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இல்லை, இந்த ஒரு பாயிண்ட் தான். இதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் அது பாசிட்டிவாலாம் சொல்ல போகிறது இல்லை. மிஞ்சி போனால் அந்த கேமரா டிசைனில் மட்டும் ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லுவோம். அதுவும் பெஸ்ட்டுன்னு தான் சொல்ல மாட்டோம், ஸ்லைட் பெட்டர் தான் சொல்லுவோம். கம்பேரிசன் வர்றதுனால கண்டிப்பாக டெக்னோ கிடையாது, 3 ஃபோல்டபிள் தான் இருக்குது. ஷூட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கூட அனுப்பிச்சி விட்றோம், அதில் இது பண்ணுறோம். கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ண சொல்லுவாங்களே, அந்த இன்கார்பரேட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்கள், அதை நான் வந்து கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கேமரா டிசைனில் மட்டும் ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குன்னு யாருமே பார்ப்பாரு. கேமராவில் OnePlus வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லைட் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. கம்பேரிட்டிவ்லி எனக்கு அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரையில பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வைஸும் எல்லா இடங்கள்லையும் சாம்சங் வந்து பெட்டராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மொத்தத்தில் இப்போ ஓரளவு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா, இந்தியா பொறுத்தவரை அதான் சொல்லிட்டேன் இல்லையா, ஸ்டார்டிங்ல 3 ஃபோல்டு இருக்கு. சாம்சங், 2வது OnePlus, 3வது டெக்னோ. சரி, அது ஒரு தண்டத்துக்கு தான். தண்டம் தான். உங்களுக்கு காசு கொடுக்கலன்னா அந்த ப்ராடக்ட் தண்டம் தான்.
எங்க டெக்னோ ஏன் பிராண்ட் என்னங்க அது நல்லா தான் வேலை செய்யுது. வியாபாரம் ஆகாது. நான் வியாபாரம் ஆக மாட்டேன் உனக்கு. அது எப்படி வந்துட்டு ஒரு பிராண்டு கிட்ட காசு வாங்கிட்டு இன்னொரு பிராண்டோட ப்ராடக்டோட இந்த ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணி பேசுறீங்க? வின்னர் யாருன்னு முன்னாடி முடிவு பண்ணிட்டு ஒரு பேருக்கு மேட்ச் நடத்துறது தான் உங்களோட அந்த கம்பேரிசன். காசு வாங்கலன்னா நம்ம கம்பேர் பண்ணலாம். நம்ம சொந்த காசுல வாங்கிட்டோம். இது ஆக்சுவலா Oppo ஃபிளிப் ஃபோன் இருக்கு இல்லையா, அதோட ஒரு ரிவ்யூ வீடியோ. பட் அந்த ஃபோனை மட்டும் ரிவ்யூ பண்ணாம சாம்சங் ஃபிளிப் ஃபோன் கூட கம்பேர் பண்ணி இந்த வீடியோவை மேக் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராஜேஷ் வந்துட்டு டீம் Oppo அண்ட் மிஸ்டர் சுதர்ஷன் வந்துட்டு டீம் சாம்சங். 2 பேரும் ரொம்ப நாள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணினதாகவும், அதுவும் மிஸ்டர் சுதர்ஷன் சாம்சங் ஃபோனை 4 மாதம் யூஸ் பண்ணி அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸில் 2 பேரும் இந்த வீடியோவை வந்து கம்பேர் பண்ணுறதாகவும் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு Oppo Find N2 Flipஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது நாட் ஜஸ்ட் a ரிவ்யூ, ஒரு ஃபுல் கம்பேரிசனா பார்க்க போறோம். ரொம்ப நாளா நான் Flip 4 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதான் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். Oppo Find N2 Flip தான் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். அதனால மோதி பாத்துருவோம்னு முடிவு பண்ணியாச்சு. பாத்துருவோமா? இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 டேக்அவே கிடைக்கும். டேக்அவே நம்பர் 1, UI-ல Oppo வேஸ்ட், சாம்சங் தான் பெஸ்ட். சரி, ஃபீச்சர்ஸ்க்கு வா. ஃபிளிப் ஃபீச்சர்ஸ் எத்தனை இருக்கு? பேசிக்கா தான் இருக்கு. இங்க டீடைலா கொடுத்திருப்பாங்க. ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் இருக்கு, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. டயலர் பாத்தியா? சாம்சங் டயலர். அங்க என்ன இருக்கு? கூகுள் டயலர். சரி, ஒத்துக்கறேன். நான் எதிர்பார்த்த அளவு UI இல்ல தான், பட் அதான் நல்லா இருக்கு. சாம்சங். டேக்அவே நம்பர் 2, Oppo புது ஜெனரேஷன், சாம்சங் பல ஜெனரேஷன். Oppo அவங்களோட இந்த ஃபோனை இப்பதான் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ பிரச்சனை வரும். இவங்க பார்த்தா அப்படின்னா இப்போ நம்மள வச்சு டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்றப்ப ஏதாவது பஞ்சாயத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேக்அவே நம்பர் 3, Oppo சர்வீஸ் ரொம்ப மோசம். சர்வீஸ்ல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல. இந்த போனை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மன உளைச்சலாகி கடைசியில போய் நேரில் தான் வாங்கிட்டு வந்தேன். சர்வீஸ். டேக்அவே நம்பர் 4, அளவுக்கு மீறி காசு இருந்தா Oppo ஃபோன் வாங்கலாம். நீங்க ஒரு Oppo ஃபோன் எனக்கு வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து தயக்கமே இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க பாடுதான். பாடுபடுறதுக்கு யாராவது ப்ராடக்ட் வாங்குவாங்களா? ஆக மொத்தம் டேக்அவே நம்பர் 5, சாம்சங் தான் வின்னர். சாம்சங் தான் நல்லா இருக்கு. அப்படின்றப்ப கேமரால இந்த செக்மெண்ட்ல Flip 4 தான் வின்னர். ஒத்துக்கிறேன். இது பெட்டரா இருக்கு. அதான் பெட்டரா இருக்கு. பாயிண்ட் நான் தான் ஜெயிச்சேன். அப்போ Oppo ஃபிளிப்பை விட சாம்சங் ஃபிளிப் தான் பெஸ்ட் ஃபோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டோட ஒரு பெரிய டெக் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. சரி, யார் அந்த டெக் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேற யாரு, அதுவும் அண்ணன் தான். இல்லையே, இப்போதானே சாம்சங் பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு அடிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது சாம்சங் கிட்ட காசு வாங்கினதுக்கு அப்புறம் கொடுத்த ரிவ்யூ. இப்போ காசு வாங்குறதுக்கு முன்னாடி அவரோட ரிவ்யூ என்னங்கிறது கேட்கலாமா? எந்த வகையிலையுமே அந்த ஓப்போவோட இந்த ஃபோனையும் இதையும் வந்து நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. அதோட பெரிய டிஸ்பிளே, அதோட பெரிய பேட்ரி, ஃபாஸ்ட் சார்ஜிங், கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்போவில் தான் இருக்குது. இல்லை இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? அதுவும் கையில் டிவைஸே இல்லாமல். டிவைஸ் இருந்தால் கூட ஓகே, இதுக்கு இதில் வந்து ஸ்லைட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்லைட் டிஃப்ரெண்ட் தான் அப்படின்னு ஏதோ கூட முட்டு கொடுக்கலாம். அதுவே முட்டு தான் கொடுக்க முடியும், நல்லா அப்பட்டமாக தெரியும். குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் ஆகுது, டிசைன் டிஃப்ரென்ஸ் ஆகுது, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் இனி டெஸ்ட் பண்ணி வாங்கணும் போல ஃபோனை. நம்ம அப்பட்டமாக இதுதான் நல்லா இருக்குது அப்படின்ற அவன் கன்க்ளூஷனே வந்து சாம்சங்க்கு தோதான் பேசவும் சொல்கிறான். இப்படி இருக்கையில் எதை வச்சு நம்ம வந்து இதை பேச முடியும்? நான் வந்து கடைசியில் இது வந்து இப்போதைக்கு இந்தியாவில் வந்து இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. சாம்சங் வந்து 4 வருஷமாக பண்ணுறாங்க. இவங்க புதுசாக வர்றதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. வெயிட் பண்ணி அடுத்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வருஷன் வரட்டும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது வேணாம், அதுக்கு அதோட மீனிங் என்ன வரும்னா இது வேணாம், இது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்படி இது வேணாம் இதை ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லுவீங்க இல்லையா? ஓப்போ ஃபோனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு சாம்சங் கிட்ட காசு வாங்குறீங்க. கேமராவை ஆன் பண்ணால் ஒரு பேச்சு, கேமராவை ஆஃப் பண்ணால் வேறு பேச்சு. வீடியோ எவ்வளவு ஷூட் பண்ண முடியும்? 4K, இங்க 8K, ஃப்ரண்ட்ல 1080, இங்க 4K 30 fps தம்பி. கிளாரிட்டி வைஸ், ரெசல்யூஷன் வைஸ், ஸ்பெக் வைஸ் பாத்தீங்கன்னா இதான்டா பெஸ்ட். திக்னஸ் எவ்வளோ பாத்தியா? ரொம்ப கம்மியா இருக்கு. அதோட கொஞ்சம் தான் அதிகமா இருக்கு. கையில ஹோல்ட் பண்றப்ப எப்படி இருக்கு? சரி, இத புடி. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணா அதே பழகிடும்ல. இந்த பேச்சுக்கே வராதடா. எது நல்லா இருக்குன்னு சொல்லு. சரி, அதான் நல்லா இருக்கு, ஒத்துக்கிறேன். இவன் கொடுத்துருக்க எல்லா டிஃப்ரென்ஸும் சும்மா சப்பக்கட்டு கட்டுறதுக்கு தானே. அதாவது 4K 60ன்றது ரெசல்யூஷன், கேமரா சென்சார் பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து முடிவு பண்ணுவாங்க. காமனாக ஒரு கன்சியூம் பண்ணுறப்போ வாங்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் தான் பார்ப்பாங்க. 4K 30க்கு பதிலாக 60 இருக்கா அப்படின்னு யாரும் பார்த்து வாங்க மாட்டாங்க. நம்மள்ட்ட எத்தனை பேர் ஃபோன் வாங்குறப்ப இதோட திக்னஸ் இவ்வளோ இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்குகிறோம். திக்னஸும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இவங்க அமிச்சது எல்லாமே இதை நம்ம வந்து ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான்.
காசு வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு ஃபீச்சரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு காசு வாங்கினதுக்கு அப்புறம் இதுதான்டா ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி சம்மர் சால்ட் அடிச்சிங்களே, அதை கூட பொறுத்துக்கிறேன். ஆனால் கையில் ஃபோனே இல்லாமல் அந்த ஃபோனை நான் 4 மாதம் யூஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே அதிர அளவுக்கு உருட்டிங்க பாருங்க. ரொம்ப நாளா நான் ஃபிளிப்4 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதான் நல்லா இருக்கு நான் சொல்றேன். லைட்டா தெரியுது, ஏன்னா 4 மாசம் யூஸ் பண்ண போன்ல நீ 4 மாசம் யூஸ் பண்ண அப்ப தெரியும். அதுவும் கையில டிவைஸே இல்லாம, டிவைஸ் இருந்தா கூட ஓகே இதுக்கு இது இதுல வந்து ஸ்லைட்டா அந்த டிஃபரன்ஸ் இருக்கு, ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான் அப்படின்னு ஏதோ கூட முட்டு கொடுக்கலாம். போன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒரு பிராண்டு கிட்ட காசு வாங்கிட்டு அந்த பிராண்டை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசுறது ஒரு ரகம். ஆனால் ஒரு பிராண்டு கிட்ட காசு வாங்கிட்டு இன்னொரு பிராண்டை காலி பண்ணுறது அப்படிங்கிறது என்னது? இதுக்கு பேர் தான் பெய்ட் அட்டாக். நான் இந்த வீடியோவை மேக் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் இதுதான். இவங்க இந்த வீடியோக்கு பின்னாடி பேசுகிற பேச்செல்லாம் தெரியாமல் நானே இந்த ரிவ்யூ சும்மா பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டா ஆப்போ ஒரு டப்பா பிராண்ட் அப்படின்னு தான் நினச்சிருப்பேன். என்றைக்குமே அந்த ஃபோனை வந்து நான் வாங்கியிருக்க மாட்டேன். ஆப்போ பெரிய பிராண்ட், அவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டா இந்த ஸ்டார்ட் அப் பிராண்ட், சின்ன பிராண்ட், இவங்க நிலைமையெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த சாம்சங், விவோ மாதிரி இருக்க பிராண்ட்ஸ், டெக் பிராண்ட்ஸ்க்கெல்லாம் காம்படிட்டிவா ஒரு டெக் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பேஷனோட ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டா இவங்க காசை வாங்கிக்கிட்டு இந்த கம்பேரிசன் ரிவ்யூ அப்படிங்கிற பேர்ல அது வந்துட்டு லோக்கல் பிராண்ட், குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் காசை வாங்கிட்டு பெய்ட் அட்டாக் பண்ணா அது ஒப்பீனியன். இதுவே 10 இன்ஃப்ளூயன்சர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுவே ஃபேக்டா மாறிடும். So we are all stand with Sudarshan and we need justice for Sudarshan. உண்மை ஜெயிக்கிறதுக்கு தாண்டா ஆதாரம் தேவை, பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே இல்லை. காசை வாங்கிக்கிட்டு கம்பெனி புகழ்ந்து பேசினா இவங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி பெய்ட் ப்ரொமோஷன் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். காசை வாங்கிக்கிட்டு இன்னொரு கம்பெனியை காலி பண்ணா என்ன சொல்றது? வீடியோ ஸ்டார்டிங்ல பெய்ட் அட்டாக்னு மென்ஷன் பண்ணுங்களா கேட்க முடியும்? இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். லட்சமா காசு வாங்கிட்டு கொடுத்த ஸ்கிரிப்டை படிக்கிற இவங்களுக்கு என்ன கஷ்டம்? எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. பிரச்சனையானதும் நான் உங்களில் ஒருவன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுடுறீங்க. சரி, இந்த ஸ்மால் பிசினஸ் எல்லாம் விட்டுருங்க, அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதும் ஓடி வந்து ஒரு 10 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இல்லையா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ், இவங்களுக்காவது நீங்க நேர்மையா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அது எப்படி? ட்ரூப் வீடியோவில் 2 குறை இருந்தது. ஒன்று, அந்த டச் கண்ட்ரோல் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகலை, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. லைக் எப்படின்னா, நான் ஒரு சைடு வந்து இதுதான் ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க, அது அப்படின்னா வேறு ஒர்க் ஆகுது, அது ஒன்று இருந்தது. 2வது குறை குவாலிட்டி சரியில்லை ரொம்ப. அதாவது நம்ம முட்டி உயரத்தில் வந்து தரையில் விழுந்திருக்கு அந்த TWS, ஒரு சைடு கேட்காமே போயிடுச்சு. ஸோ நிறைய வீடியோஸில் வந்து நம்மளுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரூப்போட ஒன் சைடு கேட்காம போகுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புது TWS நம்ம எடுத்து பாக்கெட்டில் இருந்து இது பண்ணி ஷூட் எடுக்கிறப்ப காலுக்கிட்ட இருந்து விழுந்து அப்படி கேட்காம போயிடுச்சு. பெருசாக ஹைலைட் பண்ணல, பட் லைட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது சொல்லாம போட்டால் நல்லா இருந்திருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 வீடியோவில் இந்த மாதிரி நடந்திருக்கு. மைல்டாக லைட்டாக வந்து சொல்லியிருக்கோம், பட் வந்து நெகட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணலாம். அதை நம்ம சொல்லிவிட்டு அதுக்கு பதில் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இது காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். முடிக்கிறப்ப பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்கோம். ஸோ வந்து பெருசான நெகட்டிவ் இருக்காது. முட்டிக்கிட்ட இருந்து விழுந்தாலே காது கேட்க மாட்டேங்குது, ஒரு சைடு வந்துட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வேற ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதை எப்படிங்க லைட்டாக சொல்ல முடியும்? அதாவது 1 அடியிலேருந்து கீழே விழுந்தா 1 சைடு காது கேட்காது, இதோட குவாலிட்டி சரியில்லை, இதை வாங்காதீங்க, வேற ஏதாவது வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்துட்டு காசு வாங்காத கொடுக்குறவங்க ஆனஸ்டான ரிவ்யூ இப்படி தான் கொடுப்பாங்க. கொடியாத்த குமரா, என் குடிய கெடுக்க வந்துட்டாங்கய்யா, என்ன காப்பாத்த மாட்டியா? ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? 5.5 மணி நேரம் ஐலி வெப் சீரிஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்றீங்க. இந்த இயர்போனை மாட்டிட்டு ஐலி அப்படின்ற வெப் சீரிஸ் வந்து பார்த்தோம். அது வந்து ஒரு 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சைடு அவுட்டான ஹெட்செட் வச்சு எப்படிங்க 5.5 மணி நேரம் படம் பார்த்தீங்க? ஆனாலும் உங்க நடிப்புக்கும் இன்னொரு சரி அது இருக்கட்டும், உங்க வீடியோல டச் கண்ட்ரோல் ஒர்க் ஆகல அப்படிங்கறத ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே மென்ஷன் பண்ணலையே, ஏன்? ப்ரோ இத ட்ரை பண்ணி பாருங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. பேஸ் பூஸ்ட் மோட் வந்து நல்லா இருக்கு. 1300 ரூபாய்க்கு இந்த இது ஒத்துதாங்களா? ஃபிட்டிங்ஸ் நல்லா இருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. ஸோ அது நல்லா இருக்கு. நமக்கு காசு வந்துட்டா போதும், யாரு நம்ம சொல்றதை நம்பி ப்ராடக்ட் வாங்கி நஷ்டப்பட்டா நமக்கு என்ன? சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது வெறும் நம்பர் தான் இல்லையா? யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா கொஞ்சம் சோகமா ஒரு எமோஷனல் மேனிபுலேஷன் பண்ணா நம்பிட போறாங்க.
வெல்கம் டு கிரேட் இப்போ எல்லாரும் அதை பண்ணுறாங்க. சோக பிஜிஎம் எல்லாம் எடுத்து போட்டு வச்சுக்கிறாங்க, தேவைப்படுற நேரம் எடுத்து போடுறது. ஃபேக் பில்ஸ் காட்டுற வந்து ஒரு பாபநாசம் கமலஹாசனை பார்த்தோம். இந்த வீடியோல ஒரு தசவதாரம் கமலஹாசனை பார்த்தோம். கமலஹாசன் நம்மளால அதை டே இன் லைஃப் மாதிரி பண்ண முடியாது, லாங் டேர்ம் ரிவ்யூ மாதிரி பண்ண முடியும். ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டா என்ன? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை வாங்கி அதை வந்து ஒரு கொஞ்சம் மாதம் வந்து யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரி வீக்லி அதை வந்து ஒரு வீடியோவாக டாக்குமெண்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பீப்புளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ வீடியோ. சிம்பிள், நேம்லேயே இருக்கு இல்லையா? இது வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷங்க ரிவ்யூ பண்ணுறவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் யூடியூபின் உலக நாயகன் இருக்காரு, அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னா, உலக நாயகனா அவன்கிட்ட சொல்லுங்க, லாங் டேர்ம் ரிவ்யூவா பண்ணலாம். நீ சொல்ற மாதிரி டே இன் லைஃப் வந்து டைமிங் இல்ல, ஏன்னா ரொம்ப ஷார்ட்டான டைம் தான் கேக்குறான். சோ உனக்கு இப்ப வந்து ரிவ்யூ மாதிரினா சொல்லு, நான் உனக்கு இன்னைக்கு வந்து ஸ்கிரிப்ட் என்ன வீடியோவே தரேன்னு சொல்லி எனக்கு பேசு. ஓகே. நேத்து வந்து தாடியோட வச்சு வர்டிக் பேசியிருக்கேன், சரிங்களா? நான் இப்ப போய் ஃபுல்லா ஷேவ் பண்ணி கிளீன் ஷேவ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவேன், ஒரு எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டு நடுவுல கொஞ்சம் தாடி இருக்க மாதிரி வச்சுட்டு அடுத்து நிறைய தாடி இருக்கிற மாதிரி அப்படின்றப்ப லாங் டேர்ம்ன்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஓகேங்களா? அதை ஈஸியா நம்மளால கன்வேவும் பண்ணிட முடியும். இது ஓகேனா நான் ப்ரொசீட் பண்றேன், இன்னைக்கு இந்த ஷேவ் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுங்க, இதை மட்டும் எனக்கு ஃபைனலைஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே. தாடி எடுப்பீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா ஷேவ் பண்ணி ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ போட்ட ஃபீலிங் வர மாதிரி ஒரே நாள்ல ரிவ்யூ பண்ணிடுவாரு. இதெல்லாம் நம்ம நோட் பண்ண மாட்டோம், ஆனா நம்மளோட அந்த மைண்ட்ல அது வந்து சேர்ந்துரும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் புரியலன்னா நானே சொல்லிடுறேன், விக்டிம்ஸ் வேற யாரும் இல்ல, பாக்குற வியூவர்ஸ் தான். ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன், அவனுக்கு கொடுக்கிற தண்டனையை விட ஏமாறானே அவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாரு. என்ன தத்துவம் பாத்தியா? அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. அயோக்கியனை கூட விட்டுடலாம், முட்டாள நிக்க வச்சு சுடணும். முருகா, இந்த நாட்டுல இருக்கிற முட்டாள்கள் எல்லாம் நீதான்ப்பா காப்பாத்தணும். மிஸ்டர் சுதர்ஷன் ஆகட்டும் இல்லை அவர் கூட இருக்க எம்ப்ளாயிஸ் ஆகட்டும், அவங்களோட வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கார்ப்பரேட், நாங்க வந்து மிடில் கிளாஸ், அதனால நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பீப்புள்கிட்ட கேட்கறாங்க. அடடா கிரியேட்டர்ஸ் என்னன்னா, எங்க நாங்களும் வந்து மிடில் கிளாஸ் தான், நீங்க எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, லைக் உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபர் பேஸ் நிறைய வச்சிருக்கீங்க, அதை வந்து பிராண்ட்ஸ் கிட்ட அடகு வைக்கிற மாதிரி வச்சு நீங்க ஒரு கோடி கணக்கில் நீங்க சம்பாதிக்கிறீங்க. அப்படி சம்பாதிக்கிற நீங்க மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டா பாக்குறாங்க இல்லையா, உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்ம சிலர்லாம் வாங்குறாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் பாத்தீங்கன்னா 5000, 10,000, 15,000, 20,000 சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்போ அவங்களாம் யாரு? அதாவது மிடில் கிளாஸோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில ஒர்க் பண்றப்ப ஏன் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது? எங்க டெக் சூப்பர் ஸ்டார் அப்பெல்லாம் வந்துட்டு பீப்புளோட ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து இம்பார்ட்டண்டா படலையா, இல்ல ஆன் கேமரால போயிட்டு வந்து மிஸ்லீட் பண்ணீங்க இல்லையா, அப்பவும் வந்து இந்த ட்ரஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிரேக் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்துட்டு தோணவே இல்லையா? இப்போ நாங்களும் வந்து தனி சேனல் ஆரம்பிச்சிருப்போம், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்து கேட்குற 2 பேர் அந்த கம்பெனிக்குள்ள இருந்து எடிட் பண்றப்போ இல்லை ஸ்கிரிப்ட் பண்றப்போ இப்போ பீப்புள் மிஸ்லீட் ஆயிடுவாங்க. அவங்களும் மிடில் கிளாஸ், அந்த மிடில் கிளாஸோட கஷ்டம் இது எதுவுமே வந்து அந்த கம்பெனிக்குள்ள இருக்கப்போ ஏன் தெரியவே இல்லை? இப்போதான் வந்து பிராண்டை விட்டு அந்த வெளியே வந்துட்டீங்க இல்லையா, இதுக்கு மேலே நாங்கள் வந்து பீப்புளுக்கு ரொம்ப உண்மையாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, இருந்தீங்களா? மாறி மாறி சண்டை போட்டு சப்போர்ட் கேட்குறீங்களே தவிர்த்து நாங்கள் வந்து அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் வந்துட்டு நாங்கள் இப்படியெல்லாம் போய் சொன்னோம், நாங்கள் வந்து இந்த பர்டிகுலர் பிராண்டோட குவாலிட்டி இது கிடையவே கிடையாது, ஆனால் நாங்கள் ஜஸ்ட் அப்போ வந்து ப்ரொமோஷனுக்காக தான் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. இன்னும் சிம்பிளாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஏஜென்சிஸ் பற்றியும் இல்லை உங்கள் வார்த்தையிலே சொல்லணும்னா நீங்கள் முட்டு கொடுத்த சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றியும் எப்போ பேச போகிறீங்க? அண்ட் அபவுட் தட் உழைச்ச காசு 50 to 60 லட்சம் வந்துட்டு உழைச்ச காசு அவுட்ஸ்டாண்டிங் மணி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. இது வந்துட்டு மிஸ்டர் சுதர்ஷன் கைப்பட அவரே வந்து எவ்ரி மந்த் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரணும், அவருக்கு எவ்வளோ ஷேர் இருக்கு அப்படிங்கிறது எழுதுனது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8,000 rupees வந்து மிஸ்டர் சுதர்ஷனோட பேசிக் ஒரு சேலரி, அது வந்து அவர் எவ்ரி மந்த் வந்து அந்த பேசிக் சேலரியை அதை வாங்குறாரு. $19 லட்சம் நம்ம போடுற கண்டென்ட்காக யூடியூப்ல இருந்து வர காசு, இது எல்லாமே ஒரு 9 lakhs. ஓகேவா? இப்போ இந்த 9 lakhs வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டா 3ஆ வந்துட்டு பிரிச்சுக்கிறாங்க இவங்க. ஏன்னா இவங்களோட யூடியூப்ல இருந்து வர ஆட் ரெவென்யூ அப்படி பிரிச்சா 3,08,000 அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு மந்த்துக்கு நீங்க உழைச்ச காசு. அப்படி பார்த்தா கூட வந்து 50 to 60 lakhs வரலையே. ஏன் மாச கணக்கா வந்து உங்களுக்கு சம்பளமே தரலையா? அகைன் அப்படி யோசிச்சா கூட வந்துட்டு 1 இயர்க்கு கூட வந்து அவ்வளவு காசு வராதே.
அப்போ நீங்க உழைச்ச காசுன்னு சொல்றது எது? அதுதான் நீங்க உழைச்ச காசே இல்லையே. அது பெய்ட் ப்ரமோஷனுக்காக பிராண்ட் கொடுத்த காசு. உங்களுக்கு வந்து பெய்ட் ப்ரமோஷன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி தானே நீங்க வந்து அந்த சேனலை விட்டு வந்து தனி கடை போட்டீங்க. அப்படி இருக்கப்போ நீங்க ஃபீல் பண்றது என்ன? பெய்ட் கண்டென்ட் போடுறது அப்படிங்கிறது ஒரு தப்பு அப்படின்னு தான் நீங்க ஃபீல் பண்றீங்க. ஸோ அப்படி இருக்கப்போ தப்பான வழியில சம்பாரிச்ச ஒரு காசு எப்படி உழைச்ச காசாகும்? இந்த கேள்வியா அன்னைக்கு வீடியோ பார்த்து எல்லாரும் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா இப்படி மாறி 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 வீடியோ போட்டு மிஸ்லீட் பண்ற தைரியம் அவங்க யாருக்குமே வந்திருக்காது. சரி, அப்ப இவ்வளவு ப்ரூஃப் டீடைல்ஸ் எல்லாம் வீடியோ பார்க்கறவங்க கிட்ட இருக்குமா? டக்குன்னு கேட்க முடியாது. பெரும்பாலான டெக் சேனல்ஸ்ல இதுதான் நடக்குது. கரந்தனை கூப்பி இச்சுடலையை காக்கே அண்ட் டு அதர் டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸ், எந்த பிராண்ட் கிட்ட நீங்கள் எவ்வளோ காசு வாங்குறீங்க, எந்த ரிவ்யூக்கு எவ்வளோ காசு வாங்குனீங்க, என்ன சொன்னீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஏஜென்சிஸ் இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷன்ஸில் பல இடத்துல வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. மற்ற கிரியேட்டர்ஸ்க்குலாம் என்ன பே பண்ணிருக்கீங்க சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக? ப்ரோ நீங்க அதெல்லாம் கேளுங்க ப்ரோ. இதெல்லாம் போயிட்டு நீங்க அதெல்லாம் தமிழ் கிரியேட்டர்ஸ்க்கு என்ன பே பண்ணீங்க ப்ரோ? இப்போ நான் எல்லாமே ஓப்பனாகவே சொல்றேன் ப்ரோ. நான் இந்த வீடியோவில் வந்துட்டு நேம் ட்ராப் பண்ண போகிறது கிடையாது. பட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சேஞ்ச் ஆயிக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா அடுத்த எக்ஸ்போஸில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோக்கு அப்புறம் எத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸ் சிப் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற டேர்மை வந்துட்டு ஸ்பேமில் போடுறாங்கிறத பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஓப்பனிங்ல எண்டு கார்டு போட்டாங்களே, இதுக்கப்புறம் எப்படி பாஸ் டீல் பண்ண போறீங்க? கொஞ்ச நாள் இதே ஊர்ல ஸ்டே பண்ணி காயங்கள் ஆறுனதுக்கு அப்புறம் கலாட்டாவை ஸ்டார்ட் பண்ணலாம். Finally, to Tech Boss, Tech Superstar and all the other influencers, advertise பண்றதுக்காக நீங்க பிராண்ட் கிட்ட காசு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் மட்டும் பண்ணுங்க. அப்பவும் பெய்ட் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த பெய்ட் ரிவ்யூ, பெய்ட் கம்பேரிசன் இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ரிவ்யூ, கம்பேரிசன் இதெல்லாம் எந்த ஒரு பயாஸும் இல்லாமல், அதாவது பாரபட்சம் இல்லாமல் நடுநிலையாக இருந்து பண்ணுறது. நீங்கள் ஒன் சைடு வந்து காசு வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாலே அது ஒன் சைடட் தான், அது ப்ரமோஷன் தான். அண்ட் ஃபைனலி டு பீப்புள், இதெல்லாம் பேசுறதுனாலையோ எக்ஸ்போஸ் பண்ணுறதுனாலையோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். பட் எப்போவுமே நான் என் வீடியோவில் சொல்கிற மாதிரி தான், பணம் நம்மளோடது. ஸோ ஸ்டே அவேர், ஸ்டே விஜிலண்ட். நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணுற ஒவ்வொரு பர்ச்சேஸ் சாய்ஸ் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாலுமே நீங்கள் வந்துட்டு டூ யுவர் ஓன் ரிசர்ச். நீங்கள் வந்து அதை பற்றி விசாரித்து வாங்குங்க. இதை விட பெட்டர் என்ன தெரியுமா, நீங்கள் பேசாமல் போயிட்டு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதில் கடையில் கூட போய் வாங்கிடுங்க. ஏன்னா அட்லீஸ்ட் அங்கே வந்து ஒரு சேல்ஸ்மேன் என்ன இருப்பார், அவர்கிட்ட கேட்டுட்டு கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ பின்னாடி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கூட, ஏன்னா நீங்கள் சொல்லி தானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் கேட்கவாது முடியும். இவங்ககிட்டலாம் அது கூட முடியாது. ஸோ ஸ்டே அவேர். irresponsible influencers are dangerous to audience. ஓகே, பிஸ்னஸுக்கு எல்லா பிஸ்னஸுக்கும் டேஞ்சரஸ் இல்லையே. எந்த பிஸ்னஸ் காசு கொடுக்குதோ அவங்களுக்கு சேஃபாக தான் இருக்காங்க. அது இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்தாலும் சரி, ரெஸ்பான்சிபிளாக இருந்தாலும் சரி, யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க ஃபேவராக தான் இருக்காங்க. இதில் என்னென்னா, இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, ஆமாம் அப்போ 1.5 மணி நேரம் உட்காந்து பார்த்தில உன் கருத்தை சொல்லு அப்படின்னா, நான் அந்த முழு வீடியோவிலையும் பார்த்துட்டு இருந்தது ஒரு விஷயம். எக்ஸ்போசிங் டெக் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படிங்கிறது டைட்டில். ஆனால் இதில் 90% சொல்லப்போனால் அவங்க பாஷை சொல்லணும்னா 99% எக்ஸ்போஸ் ஆனது வந்து நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் தான். ஸோ இது அவருக்காக மேக் பண்ண வீடியோ மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ அவங்க சொல்லுவாங்கல்ல, இதில் என்னென்ன எனக்கு ஒரு பெரிய கொஷன் இருந்தது. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எல்லாம் அந்த டெக் பாஸாக அந்த பழைய சேனல் அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசின கான்வர்சேஷன், அவங்க உங்களுக்கு கொடுத்த ப்ரூஃப் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஓகே இது பண்ணிவிட்டு ஓகே இவரும் தப்பு. இப்போ நீங்கள் ஒரு நடுநிலையாக பேச போகிறீங்க அப்படின்னு சொன்ன வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, எப்படி டெக் பாஸ் கிட்ட நீங்களாக சொந்தமாக ஃபோனில் பேசி, இங்கே பாருங்கள் நாங்கள் உங்களோட தப்பு இருந்தாலும் சொல்லிடுவேன், நான் நடுநிலையாக தான் இருப்பேன், நீங்கள் உங்கள் ப்ரூஃப் எல்லாம் கொடுங்க, நான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு அவங்களோட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணினீங்களோ, அதே மாதிரி டெக் சூப்பர் ஸ்டார்கிட்டையும் ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். இது 2 கான்வர்சேஷனையும் போட்டு, ஆமாம் நான் இவர்கிட்டையும் பேசினேன், அவர் சைட் ஸ்டோரியையும் கேட்டேன், நாங்கள் இவங்கள்ட்டையும் பேசணும், இவங்க சைட் ஸ்டோரியையும் கேட்டோன்னு நீங்கள் சொல்லியிருந்தா ஓகே, அப்பா 2 பேர்ட்டையும் பேசியிருக்காங்கன்னு நம்ம ஒன்று சொல்லலாம். அவங்க வீடியோவில் சொன்ன அதே விஷயத்தை தான் எனக்கு ஃபோன்லேயும் சொன்னாங்க அப்படின்னா, ஆனால் அவங்கக்கிட்ட ஃபோனில் டைரெக்டாக பேசிட்டீங்க. அதே மாதிரி இவர்கிட்டையும் பேசியிருக்கணும்ல. இப்போ இவரோட வீடியோவை மட்டும் பார்த்து அதுலேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஸோ அதிலே எனக்கு வந்து என்ன இவர் அட்டாக் பண்ணுறதுக்கே முடிவு பண்ணிட்டாங்களா? இப்போ நான் அவர் செஞ்சது சரின்னு நான் சொல்லலை. இந்த தாடி எடுத்துகிட்டு பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு வேர்ட் சொன்னீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆடியன்ஸை பிராண்ட்ஸ் கிட்ட அடகு வைக்கிறது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்கக்கிட்ட பேசின மாதிரி இவர்கிட்டையும் ஒரு ஃபோனில் கான்வர்சேஷன் பேசி, இவர்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டு, இவர் அனுப்பின அந்த
வாட்ஸ்அப்பு அது இதெல்லாம் நீங்கள் எடுத்து அதெல்லாம் தேவையில்ல. இவங்ககிட்ட ஃபோனில் பேசின மாதிரி நீங்கள் அவர்கிட்டையும் ஃபோனில் பேசி அதை ப்ரூஃபை இதில் காட்டியிருந்தீங்கன்னா, இப்போ ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் பேச மாட்டீங்கல்ல, அதே மாதிரி இப்போ நானும் ப்ரூஃப் இல்லாமல் நம்ம இதுக்கு ரியாக்ஷனை பண்ணிவிட்டு வாயை வளரக்கூடாதுல்ல. அதனால இப்போ இதில் அவர் சைட்ல இருந்து அவரோட ஃபோனில் பேசணும் அந்த ப்ரூஃப் இல்லைங்கிறதுக்காக நானும் எதுவும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்தவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை கையில் வச்சுட்டு சம்பளம் போட்டால் தான் இது பண்ணுவேன். கம்பெனியோட ப்ராடக்டை நீங்கள் களவெடுத்துக்கிட்டு வர்றதே இல்லீகல்னு சொல்கிறீங்களே. அவர் இன்னும் 2 பேர் எங்களுக்கு சம்பளமே வரலங்கிறாங்களே, அப்போ அது இல்லீகலா? எனக்கு அது பட்டுச்சு. என்னன்னா அவங்களோட உழைப்பை போட்டிருக்காங்க. அதான் ஏமாத்துறாங்களோ இல்லையோ அது செகண்டரி. நான் ஏமாத்தினாலும் என்னை ஏமாத்த சொல்லி நான் ஏமாத்தி இவ்வளவு காசு தரேன்னு சொன்னீங்க, அதையே நீங்க தரலன்னும் போது ஏமாத்துறவங்க கிட்ட நான் தூக்கிட்டு வர்றேன் அப்படின்னா, இல்ல அதை நீங்க அட்ரஸ் பண்ணீங்க, அது சூப்பர். ஒரு வேர்ட் சொன்னீங்கல்ல, அது வந்து இல்லீகல். அவங்க அந்த கம்பெனி ப்ராடக்டை தூக்கிட்டு வந்து அவங்க ஹாஸ்டேஜா வச்சிருக்கிறது இல்லீகல் அப்படின்னா, அந்த 2 பேருக்கு டெக் சூப்பர் ஸ்டாருக்கெல்லாம் அவங்க சம்பளமே போடலையே, உழைச்ச காசு அதெல்லாம் விட்டுருவோம். அவங்க கொடுக்குறேன்னு சொன்ன காசை கொடுக்கல, அதுவும் இல்லீகல் தான். ஸோ அது உங்கள் வீடியோவில் நீங்கள் அதுக்கு இல்லீகலுங்கிற வேர்ட் போட மறந்துட்டீங்க, அதை நான் இங்கே இன்க்ளூட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் சுதர்ஷனுக்கு வந்து அந்த டெக் பாஸில் இருக்கிறவர் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி தான், பிராண்டுக்கிட்ட பேசுகிறாரு இவர்கிட்ட பேசுகிறாருன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் வந்து அதை ஒரு ஆடியன்ஸாக எனக்கு இதில் பற்றி அவங்களோட மற்ற வீடியோஸ்லாம் நான் பார்க்கவே இல்லை. இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு ஒரு ஆடியன்ஸாக எனக்கு பார்க்கும்போது இதில் சுதர்ஷன் தான் தப்புங்கிற மாதிரி தான் போர்ட்ரே ஆகுது. பட் கொஞ்சம் நான் யோசிச்சு பார்த்தப்போ இதில் சுதர்ஷன் மட்டும் கிடையாது, எல்லாரும் தான் அவங்களும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. அவங்க சுதர்ஷன் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க. பிராண்டு கிட்ட பேசினது அவங்க, அதுக்கப்புறம் சுதர்ஷன் அவங்கள்ட்ட எம்ப்ளாயியா இருக்கிறதுனால இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு போது வேலை கொடுக்குறவங்க நம்மள்ட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்கன்னு போது இவர் அதுக்கு ஒப்பீனியன் கொடுக்குறாரு. அவர் கொடுத்ததும் தப்பு தான், இவங்க பண்ணதும் தப்பு தான், ஆக மொத்தம் எல்லாரும் தப்பு தான். ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது அவர் மட்டும் தான் தப்பு, அவர் மட்டும் தப்புங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்னேன், அதை தான் நான் திருப்பி எடுத்து வர்றேன். அவங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்டேஜா பிடிச்சி வச்சுக்கிறது இல்லீகல்னு சொன்னது, இவங்க சம்பளம் கொடுக்காதது லீகல்னு சொல்லலை, இல்லீகல்னு நீங்க சொல்லலை. அவங்க சம்பளம் கொடுக்காதது இல்லீகல்னா இவங்க எடுத்து வச்சதும் இல்லீகல் தாங்கன்னு 2 பக்கமும் இல்லீகலுங்கிற வேர்டு வந்திருந்ததுன்னா ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் சுதர்ஷன் கிட்ட அவர் பேசும்போது இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படியெல்லாம் பண்ணலாம்னு சுதர்ஷன் வந்து இல்லைங்க இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு சொன்னதுக்கப்புறம் அவரே சொல்கிறாரு, யா ஐ எம் ஓப்பன் டு சஜஷன்ஸ் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்கன்னு தான் அர்த்தம். ஓப்பன் டு சஜஷன்ஸ்னும் போது அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல பேர் எடுக்கணும், நம்மளும் கூட சம்பாதிக்கணும்னு பண்ண தான் போகிறாங்க, ஐடியா கொடுக்க தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த சுதர்ஷன் ஒன்று சொன்னார்ல, A2D நந்தா வந்து ஹிப்ஹாப் ஆதிக்கு பிசி செஞ்சு கொடுத்தாரு, அப்போ ஏன் பெய்ட் ப்ரமோஷன் போடலை, நம்ம போடுறது அதில் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் A2D நந்தா கிட்ட ஹிப்ஹாப் ஆதி காசு கொடுத்து எனக்கு ஒரு பிசி செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாரு. A2D நந்தா அவரோட பொருளை கொண்டு போய் அங்கே கொடுக்குறாரு, அதை ரெக்கார்ட் பண்ணி இங்கே போடுறாரு. ஸோ அது பெய்ட் ப்ரமோஷன் நந்தா ஏன் போடணும்னு எனக்கு தெரியல, அது நந்தாவோட பொருள், செல்ஃப் ப்ரமோஷன் பண்ணிக்கிறாருன்னு சொல்லலாம். இப்போ எங்கிட்ட இப்படி ஒரு பொருள் இருக்கு, அதை நான் ஒரு கஸ்டமருக்கு விற்கிறேன் அப்படின்னு அவர் செல்ஃப் ப்ரமோஷன் பண்ணிக்கிறாரு. ஸோ அது வந்து பெய்ட் ப்ரமோஷனில் வராது. ஆனால் நீங்கள் பண்ணுறது பிராண்ட்ஸ் கிட்ட காசு வாங்குறீங்க, கையை நீட்டி காசு வாங்கினாலே பெய்ட் ப்ரமோஷன் தான், அது அவங்களோட பொருள், அது அவங்களோட பொருள். ஸோ அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி நம்ம போடலைன்னு கேட்குறாரு, அவர் ஏன் போடலன்னு கேட்குறீங்கன்னு அந்த கம்பேரிசனுக்கு அந்த ஒரு இன்சிடென்ட்டை இழுத்து வந்தது தப்பு. நந்தா எங்கேயாவது கை நீட்டி காசு வாங்கிட்டு நீங்கள் பண்ணுற மாதிரியே பண்ணலைன்னா நீங்கள் அந்த கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக எனக்கு தோணுது என்னென்னா, A2Dயாக இருக்கட்டும் இவராக இருக்கட்டும், இந்த டெக்கு எல்லா டெக்கையும் சொல்லிட முடியாது. இப்போ இதில் பார்த்த வரைக்கும் இதில் மென்ஷன் பண்ண நேம்ஸ் வரைக்கும் எல்லாரும் ஒரே தப்பு தான் பண்ணுறாங்க. ஆடியன்ஸை வச்சு எப்படி காசு சம்பாதிக்கலாம், அப்போ அந்த சேனல்காரனுக்கு வருது, இந்த சேனலுக்கு வருது, அவனுக்கு வரலையே நமக்கு வரலையே, ஃபோன் பண்ணி ஏஜென்சிட்ட பேசுறது, பிராண்ட்ஸ்கிட்ட பேசுறது, விவோக்கு ஃபோன் பண்ணி டைரெக்டாக எங்களுக்கு ஏன் வரலை அப்படின்னு எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து அந்த கூட்டு சதி ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா, எல்லாரும் தான் இன்க்ளூடட். பட் அவங்களுக்குள்ள, அதாவது இந்த தப்பு பண்ணுன்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே ஃபிங்கர்ஸ் பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்போ கிளறி விடுறது, அவர் இப்படி பண்ணாரே பார்த்தீங்களா, வாய்ஸ் நோட் இருக்குன்னு, அவர் வந்து ஓ அப்படி சொன்னாரா, அவர் இப்போ ஏங்கிட்ட ஒரு வாய்ஸ் நோட் இருக்கு பாருன்னு உங்களுக்குள்ளே நீங்கள் கிளறிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க சொன்ன மாதிரி ஃபைனலாக நம்ம தான் விக்டிம் போல இருக்கு. மற்றது இந்த வீடியோ பார்த்து இவ்வளோ விஷயம் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆமாங்க, என்னங்க யூடியூப்ல மிஸ்டேக் எப்போ நெஞ்சு வலி வந்துருச்சுன்னா, ஒரு ட்வீட்டுக்கு 25,000 இந்தியன் கரன்சிக்கு 25,000 அதை ரிங்கெட்டுக்கு மாற்றி பார்க்குது, அப்புறம் ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு மாற்றி பார்த்தா என்னங்க ஒரு ட்வீட்டுக்கு ஸ்ரீலங்கன் ருபீஸ் கிட்டத்தட்ட 90,000 வருதா, ஆல்மோஸ்ட் 1 லட்சமா. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் ட்விட்டரில் ஆக்டிவாக இருந்திருப்பேனுங்க, நான் ட்விட்டர் பக்கமே போகிறது இல்லையே. ஐயோ, எங்களுக்கு ஒரு இமெயில் கூட வராது இந்த மாதிரி, எனக்கெல்லாம் ஃபேக் இமெயில் தான் வருது. ஆனால் யோசிச்சு பாருங்களேன்,
இப்போ யூடியூபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மெல்லாம் யூடியூபரே கிடையாது. உண்மையாபடி பார்க்க நம்மெல்லாம் சும்மா கேமராவை தூக்கிட்டு இன்னைக்கு நாங்கள் இது சமைச்சோம், இது சாப்பிட்டோம், இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, நாங்கள் அங்கே போனோம், இங்கே வந்தோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த மெக்மினி ஒன்று நான் வாங்கியிருந்தேன். அது நம்ம காசு சேர்த்து நம்ம வாங்கினோம். அதை எடுத்து மெக்மினி இப்படியெல்லாம் இருக்குங்க அப்படின்னு போட்டேன். இது நீங்கள் வாங்கலாமா, வாங்கக்கூடாதா, இது எப்படி வேலை செய்யுது, அதெல்லாம் நான் சொல்லலை. நான் வாங்கினேன், அதை அன்பாக்ஸ் பண்ணேன், உங்களுக்கு காட்டுனேன், விட்டுட்டேன். போட்டுட்டு நான் நினைக்கிறது நம்ம பெரிய யூடியூபர் போல இருக்குன்னு. இங்கே பார்த்தா வரமா போடா இப்போ ஒரு யூடியூப் வீடியோவுக்கு கிட்டத்தட்ட 6 lakhs வந்துருந்தது. அப்போ அவங்க தான் யூடியூபர்ஸ். நம்மெல்லாம் யூ கூட இல்லை. இனி யூக்கு போய் டூபருக்கு போய் இஷ்யூ வந்து எவ்வளோ விடிஞ்சிடும். கடல் மாதிரி இருக்கு. இது வந்து பெரிய கடலுங்க இந்த யூடியூப்ல. அதுவும் நம்ம பார்த்தது டெக் கம்யூனிட்டி தான். யூடியூப்ல இருக்கிற டெக் சேனல்ஸே அது இவ்வளோ பெரிய கடல் மாதிரி இருக்கு. நம்மெல்லாம் கரையில கூட நிக்கல, பீச் இருக்கிற ஏரியா பக்கமே நம்ம போகல. நம்மளாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம். நம்மளை சேர்க்கவும் மாட்டாங்க. நமக்கெல்லாம் இப்படி சப்போஸ் சொல்கிறேன்னு இப்படி பிராண்டெல்லாம் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னா எனக்கு இப்போ இவங்க அந்த பிராண்ட் கிட்ட பேசுகிற மாதிரிலாம் அடித்து பேச தெரியாது. அதாவது உங்களுக்கு அது பிடிக்கவே எனக்கு அப்படி இப்போ டெட்லைன் கொடுத்து நீ இப்படி பண்ணு, இதை பண்ணு, 29ஆம் தேதி February 29 இந்த வீடியோ வரணும், இத்தனை மணிக்கு வரணும், அதில் இதெல்லாம் இருக்கணும்னு அப்படி யாராவது இப்படி இப்படி மண்டைக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு காசு கொடுத்தாலுமே உட்காந்துக்கிட்டு 999 எனக்கு வேலை ஓடாது. இப்படிலாம் இருக்கிறதுனால தான் நீங்கள் 5 வருஷமாக 50,000 சப்ஸ்கிரைபர் சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் இப்போ கேட்பீங்கல்ல. எப்பயாவது நம்ம பெருசாக வளர்ந்து காசெல்லாம் வருது அப்படின்னா நம்மளும் டெக் ரிவ்யூ பண்ணுவோம். ஆனால் லட்சம் தந்தாலும் அந்த பக்கம் போயிடக்கூடாது. ஆமாம், அவங்க கிட்ட போய் அது அவங்க சொல்கிற ஸ்கிரிப்டை படிக்கிறத தாண்டி வீடியோ எடுத்து ஃப்ரீக்வன்சியில் வந்துடணும். அப்புறம் இவங்க நம்ம வீடியோக்கு ரியாக்ஷன் பண்ணும்போது எப்படி பேசினாங்க, 5 வருடங்கள் கழித்து. இப்போ இவங்க டெக் ரிவ்யூ பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இப்போ இந்த ஃபோன் டெக்னோ ஃபோன் கூட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கும்போது கடைக்கு போனது, இதை வாங்கினது, வீட்டுக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணது, அவ்வளோதான். நான் போட்டுட்டு நான் நினைச்சேன் நம்ம டெக் ரிவ்யூ பண்ணுறோம்னு. ஆனால் இந்த ஃபோனை வந்து அவங்க சொல்கிறாங்க நல்லா இல்லைன்னு. நல்ல ஃபோன், இந்த ஃபோனை வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் செமையாக வேலை செய்யுது. எனக்கு டெக்னோவோடது 8GB RAM 256GB ஸ்பேஸ் எல்லாம் உள்ளது, நல்லா தான் வேலை செய்யுது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த பிராண்டே நம்ம ஒதுக்கிடுறது. இப்படி வேற ஒன்று இருக்கா, எடு நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் எடு. ஒரு மைக் இருக்கு, ஒரு ட்ரைபாடு, ஒரு ஃபோனு, ஏசி ரிமோட்டு. நானும் இப்போ எல்லா இதுக்கும் பாருங்க டெக் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறேங்க. ஆனால் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு பிளான் எல்லாம் நமக்கு போட வராது, செட் ஆகுது. அவங்க 6 லட்சம் ஒரு வீடியோக்கு தர்றதுனாலும் இப்படி நமக்கு வராதுங்க, எனக்கு தெரியாது. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, நாங்கள் வந்து பிராண்டுக்கிட்ட காசு வாங்குறது வந்து மேக்கிங்குக்கு தான். அப்படின்னா நீங்கள் வந்து ரிவ்யூ சேனல் கிடையாது, ப்ரொடக்ஷன் கம்பெனி. உங்களோட கேமரா எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்டாஃபு, மேக்கிங்குக்கு ஒரு பிராண்டு காசு கொடுக்குதுன்னா அவங்க ப்ரொடக்டை கொடுத்து இந்த ப்ரொடக்டை பற்றி இப்படி பேசு அப்படி பேசு அதுக்கு ஒரு ரிவ்யூ சொல்லி அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஏமாத்துன்னு சொல்ல மாட்டாங்க. இது என் ப்ராடக்ட் நல்ல லைட்டிங்கெல்லாம் வச்சு சும்மா அப்படியே ஒரு விளம்பர படம் மாதிரி எடுத்து கொடு அப்படின்னு அவங்க தான் அதை ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட காசை கொடுத்து அதை செஞ்சு எடுப்பாங்க. அது அவங்க வந்து அந்த வீடியோ மேக்கிங்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி கேமராக்கு வீடியோ குவாலிட்டிக்கு கொடுக்குற அமௌண்ட்டு அது வேறு. நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனியா இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி டெக் சேனலா? நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லை, டெக் சேனலில் தான் எனக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ டெக் சேனலாக இருக்கும்போது மேக்கிங்க்கு காசு வாங்கணும்னு சொல்ல முடியாது. அவங்க மேக்கிங்க்கு காசு கொடுக்குறதா இருந்தால் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸுக்கு கொடுத்துருவாங்க. இது மாதிரி ப்ராடக்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்குன்னே கம்பெனிஸ் இருக்கும், அங்கே கொடுத்துருவாங்க. டெக் சேனல்ஸ் யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோக்கு அவங்க உள்ள காசு கொடுத்து வர்றாங்கன்னாலே அது பெய்டு ப்ரமோஷன் தான். அது அந்த மேக்கிங் வீடியோக்கு நான் காசு வாங்கினேன் அதெல்லாம் வந்து முட்டு தான். இப்போ அவங்க யாராக இருந்தாலும் அப்படி தானே, ஒரு ஆபத்து வரும்போது டக்குன்னு தன்னை காப்பாற்றிக்க பார்ப்பாங்கல்ல, அது இவருன்னு இல்லை. ஆனால் சொல்லும்போது இவர் மட்டும்தான் பண்ணுற மாதிரி அது வீடியோவில் வருது. அவரோட பேரு தான் அடிப்படுது. இதில் பேசுறது A2D பண்ணுறது, A2D ஒரு படம் எடுத்தாருல டெக்கு, தமிழ் டெக், அவர் பண்ணுறது, டெக் சூப்பர் ஸ்டார் பண்ணுறது, டெக் பாஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு வேலை தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வீடியோவை பார்க்கும்போது இது ஸ்பெசிஃபிக்கலி மேட் ஃபார் டெக் சூப்பர் ஸ்டாருங்கிற மாதிரி தான் போர்ட்ரே ஆகுது. அவரை சொல்லும்போது அவரை மட்டும் தனியாக சொன்னால் எங்கே அந்த ரிவ்யூவில் நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்க ஒன்று அவங்க நினச்ச மாதிரி மற்றவங்களையும் கொஞ்சம் அங்கங்கே போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பட் இந்த சிட் ஃப்ரீக்வன்சியோ அவங்களையும் நான் குறை சொல்லலை. ஏன்னா
அவங்க இதெல்லாம் பண்ணி ரிசர்ச் பண்ணி ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை டெக் சூப்பர் ஸ்டார் கிட்டையும் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு நானும் ஆரம்பத்தில் அவங்க பேசும்போது அப்படி தான் நினச்சேன். நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஓகே நம்ம இவ்வளோ நேரம் டெக் பாஸ் கிட்ட பேசணும், நேராக பேசணும், இப்போ டெக் சூப்பர் ஸ்டார் கிட்டையும் நேராக பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். பட் வரல. மேபி நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம், அவங்க உங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் தெரியலை. அப்படி அவாய்ட் பண்ணியிருந்தால் அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கணும். நான் அவரையும் கான்டாக்ட் பண்ண பார்த்தேன், ஆனால் அவங்க என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் அந்த வீடியோ அவரோட இது இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்படி ஒன்று நடந்திருந்தால் சொல்லியிருப்பீங்க. அப்படி ஒன்று நடக்கலை. அதனால எனக்கு வந்து இவங்க சரி இவங்க தப்புன்னு எனக்கு சொல்ல தோணலை. இவங்ககிட்ட நீங்கள் நேரில் ஃபோன் பண்ணி வாய்ஸ் டு வாய்ஸ் பேசின மாதிரி அவர்கிட்டையும் பேசிட்டு இந்த வீடியோ வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ டைட்டில் த ஆக்சுவல் ரியாலிட்டின்னு போட்டிருக்கீங்களா, அதுக்கு இன்னுமே ஆப்டாக ஆகிருக்குங்கன்னு என்னோட ஒரு ஃபீல். இதெல்லாம் இல்லாமல் உங்கள் வீடியோலாம் இல்லாமல் இந்த நியூஸை வச்சு பார்க்கும்போது எல்லாரும் பண்ணது தப்பு தான். இப்போ டக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தோடனே எல்லாரும் தங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க இவங்கன்னு ஃபிங்கர்ஸ் பாயிண்ட் பண்ணுறாங்க. சிட் ஃப்ரீக்வன்சியில் அவங்க சொன்ன மாதிரி உங்களோட பணம், நீங்கள் பொருள் வாங்க போகிறீங்க, நீங்களே ரிசர்ச் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ பார்க்குறது அது இதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும், அந்த ப்ராடக்ட்டை கையில் பிடிக்க எப்படி இருக்கும்னு ஃபிசிக்கல் ரிவ்யூ பார்க்கணும்னா சும்மா பாருங்கள். தவிர ஃபைனலாக இவங்க சொல்கிறது தான் சரி, இவங்க இதெல்லாம் டீட்டெயிலாலாம் சொல்கிறாங்கன்னு டீட்டெயிலாலாம் பார்த்து கொண்டு உங்கள் காசை கொட்டிட வேணாம். இவங்க சொல்கிற மாதிரி ஒரு கடையில் போங்க, அங்கே இருக்கிற சேல்ஸ் அண்ணங்கிட்ட கேளுங்க. அவருமே சம்டைம்ஸ் பொய் சொல்லக்கூடும். இந்த ப்ராடக்ட்டை விற்றா கமிஷன் கூட கிடைக்கும். நீங்கள் போய் திருப்பி கேட்க முடியும், நீங்கள் இப்படி சொன்னீங்கல்ல என்ன, அவர் அங்கே தான் வேலை செய்வார், இல்லைன்னா அந்த கடை இருக்கும், நீங்கள் அங்கே போய் கேட்கலாம். ஸோ அதனால் இவங்க சொன்ன மாதிரி உங்கள் காசு, பி அவேர்.